நமக்கு அவசியமானது. அந்த தொழில் வாய்ப்புகள் எதிர்காலத்தில் எங்களுக்கு என்ன அளவு பிரயோசனம் அளிக்க போகின்றது என்பதனையும், உங்களுக்கு என்ன பாடநெறிகள் நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று பல விரிவான ஒரு கண்ணோட்டத்தில் இந்நிகழ்வு ஆராயப்பட இருக்கின்ற என்ற ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியோடும், இந்த நிகழ்வின் இறுதி கட்டத்தில் உங்களுக்கான கேள்வி பதில் வழங்கப்படுவதோடு இந்த கலைத்துறை சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கான ஒரு தெளிவூட்டல், ஒரு விழிப்புணர்வினை வழங்குவதற்காக அக்கறை பற்றி சங்கத்தினால், பட்ட பயிலுனர் சங்கத்தினால் கொண்டு வரப்பட்ட வளவாளர், இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இறுதி வருட மாணவி, அரசியல் விஞ்ஞான துறையில் விசேட கற்கையை கற்றுக் கொண்டிருக்கின்ற மாணவி AM ஃபாத்திமா ஷிஹானி அவர்களை இந்நிகழ்வுக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். யா ஷிஹானி, you can continue. ஷிஹானி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய கலைத்துறை சார்ந்த வழிகாட்டல் அமர்வுக்காக அக்கறை பற்று இளம் கலை பட்ட பயனுள்ளர் அமைப்பினால் ஒரு வளவாளராக அழைத்து மாணவர்களுக்கு பல்கலைக்கழக விண்ணப்பங்களை கோர இருக்கின்ற மாணவர்களுக்கான வழிகாட்டல் நிகழ்வுகளை சிறந்த அமைப்பில் தெளிவூட்டும் வகையில் இந்த சந்தர்ப்பத்தை அமைத்து தந்த அதனுடைய தலைவர், செயலாளர் மற்றும் ஏனைய உறுப்பினர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்வினை ஆரம்பம் செய்கின்றேன். பிள்ளையால் இது ஒரு கைடன்ஸ் ப்ரோக்ராம். நீங்க இப்ப கேஷுவலா நாம இந்த ப்ரோக்ராம வந்து கொண்டு போவோம். நீங்க உங்களோட டவுட்ஸ்களை வந்து நான் கிளியர் பண்ண கூட நல்லா கிரகித்து கேட்டதுக்கு பிறகு உங்களோட டவுட்ஸுக்கான டைம் தருவாங்க. நீங்க அந்த டைம் உங்களோட டவுட்ஸ்களை கேட்டு கிளியர் பண்ணா சரி. இப்ப அதுக்கு முந்தி இப்ப நீங்க எக்ஸாம் ஒன்று செஞ்சு எழுதி இப்ப எக்ஸாம் ஒன்று சீட் பண்ணி அடுத்த வருடத்துக்கு பல்கலைக்கழகம் போறதுக்காக ஒண்டி இப்ப இந்த இயர் வந்து நீங்க அப்ளிகேஷன் போட போறீங்க. அப்ளை பண்றதுக்குரிய ஒரு தயார் நிலையில வந்து இருக்கீங்க. இப்ப உங்களுக்கு குழப்பமா இருக்கும். சிலாக்கள் வந்து ZT ஸ்கோர் அதிக அளவுல எடுத்திருப்பேன், ZT ஸ்கோர் சிலாக்கள் குறைவாக எடுத்திருப்பேன். அப்ப ZT ஸ்கோர் எடுத்தாக்களுக்கு தெளிவாக விள இந்த ZT ஸ்கோருக்கு இந்த பாட கற்கை நெறிகள் பல்கலைக்கழகத்துல வழங்கப்படுதுன்னு சொல்லி ZT ஸ்கோர் குறைவாக எடுத்த மாணவர்களுக்கு குழப்பமாக இருக்கும். நாங்க இப்ப எந்த துறைக்குள்ளால போகலாம், நாம என்ன அடுத்த கட்ட நகர்வு, நம்ம பல்கலைக்கழக வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா இல்லையா, இப்படியான சில சந்தேகங்களுக்கு ஊடாக வந்து நீங்க இந்த இப்படி சந்தேகப்பாடான ஒரு நிலைப்பாட்டுல வந்து நீங்க இந்த அமர்வுக்கு வந்திருக்கீங்க. அந்த அடிப்படையில புள்ளியால் நான் வந்து ஒரு பல்கலைக்கழக மாணவி என்ற அடிப்படையில நான் கற்றுக்கொண்ட அனுபவங்கள், படித்த பாடங்கள் அடிப்படையாக வைத்து, தேடிக்கொண்ட விடயங்கள் அடிப்படையாக வைத்து, அனுபவங்களின் அடிப்படையிலும் இப்ப தற்கால கண்டெம்பரரியா என்ன விடயங்கள், இப்ப தொழில் வாய்ப்புக்கு என்ன விடயங்களை ரிக்வயர்ட் பண்றாங்க, இப்படியான விடயங்களை கவர் பண்ற மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம் வந்து நடக்க போகுது. அப்ப நீங்க செய்ய வேண்டியது இதை கவனமாக அவதானிச்சு கிரகித்து அவதானிச்சு போட்டு நீங்க லாஸ்ட்ல வந்து கொஸ்டின்ல வந்து கேட்டுக்கொள்ளலாம். முதலாவது பாருங்க புள்ளியால், நான் ஒரு ஸ்லைட்ல ஒரு விஷயம் நோட் பண்ணிருக்கேன். என்னன்னா, a goal properly set is halfway reached. ஒரு இலக்கு சரியாக அமைக்கப்பட்டிருப்பது அது பாதி அடைந்ததை போன்றதாகும். புள்ளியால் நீங்க இப்ப ஒரு வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை நோக்கி போறீங்க. நீங்க பல்கலைக்கழகத்துல என்ன துறை, என்ன கற்கை நெறி, என்ன கோர்ஸ் செலக்ட் பண்றீங்களோ அதுதான் உங்களுடைய லைஃப் லாங் உங்களோட துறை சார்ந்த தொழில் வழிகாட்டலாக வரப்போகுது. அப்ப சோ நீங்க என்ன செய்யணும்டா, உங்களோட நண்பர்கள் இதை தெரிவு செய்யறாங்க, உம்மா இதை சொல்லலாம், வாப்பா இதை சொல்லலாம்னு சொல்லி நீங்க ஒன்றோட திணிவுக்கு அமைங்க தெரிவு செய்யாம எனக்கு இது என்ன திறன் இருக்கு, எனக்கு இது என்ன ஸ்கில்ஸ் இருக்கு, எனக்கு என்ன எபிலிட்டி இருக்குங்கிறத நீங்க ஒரு செல்ஃப் அவேர்னஸ், சுய விழிப்புணர்வு நீங்க உங்களுக்குள்ளேயே செஞ்சு கொள்ளணும். நீங்க செஞ்சு கொண்டாதான் உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்கில்ஸை வந்து சரியா ஐடென்டிஃபை பண்ண தெரியும். அப்ப அந்த திறமைக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், உங்களோட துறையை வந்து நீங்க இப்பயே தெரிவு செஞ்சு கொள்ளலாம். அது உங்களோட திறமை, உங்களுக்கு துறை சார்ந்த எந்த துறையில நான் எந்த டேலண்டோ அதுல சார்ந்து நீங்க உங்களோட கோர்ஸ்களை ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இன்ஷாவா நல்ல ஃபியூச்சர் வந்து இருக்கும். இதான் பிள்ளைகள் மெயின் விஷயமே. அப்ப நீங்க உங்களோட ஃபெஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், உங்களோட கோலை வந்து நீங்க சரியா வந்து டிஃபைன் பண்ணணும். இப்ப பாருங்க, இந்த கண்டென்ட் வந்து இந்த அமர்வு வந்து இவ்வளவு விஷயத்தையும் கவர் பண்ணித்தான் போகுது. முதலாவது ஹவு டு டிஃபைன் அவர் கோல்ஸ். இப்ப நாங்க எப்படி எங்களோட கோல்ஸ் வந்து நாங்க எப்படி இந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போறதுக்கு முந்தைய எங்களோட கோல் என்ன, அதை
ஹெல்ப் பண்றதுக்கு, அதை கெச்சாப் பண்றதுக்கு யூனிவர்சிட்டி கோர்ஸ் ஆர்டர் எப்படி எங்களுக்கு செட்டப் பண்ணும், எப்படி எங்களுக்கு உதவி செய்யும். அதே மாதிரி ரெண்டாவது ஹவு டு ஆர்கனைஸ் கோர்ஸ் ஆர்டர், எப்படி நீங்க கோர்ஸ் வந்து ஆர்டர் பண்ண போறீங்க. நீங்க போடுற கோர்ஸ், நீங்க கோர்ஸ போற ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி சிலாக்களுக்கு பல்கலைக்கழகம் கிடைச்சிருக்கு, சிலாக்களுக்கு பல்கலைக்கழகம் கிடைக்காமலும் முட்டிருக்கு. அப்ப கோர்ஸ் ஆர்டர்ங்கிறது வெரி குரூஷியல், வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமாக காணப்படுது. மூன்றாவது விஷயம் பாருங்க, வாட் ஆர் த யூனிவர்சிட்டிஸ் கோர்சஸ் ஃபார் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம். ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் கலைத்துறைக்கு யூனிவர்சிட்டியால என்னென்ன கோர்ஸ்கள் வந்து ஆஃபர்ஸ் பண்றாங்கங்கிறத வந்து நாங்க பார்க்க போறோம். அடுத்தது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது முக்கியமான விஷயம். நாங்க தெரிவு செய்யற கோர்ஸ்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டெம்பரரியா வளமையாக நடைமுறை ரீதியாக என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஸ்ரீலங்காவில இருக்கு, எப்படி ஆஃபர் பண்றாங்கங்கிற சம்பந்தமா பார்க்க போறோம். அதுக்கு பிறகு ஹவு டு ஃபைண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எப்படி நாங்க ஜாப்பை வந்து ஃபைண்ட் பண்ற வெப்சைட்கள்ங்கிறது சம்பந்தமான இவ்வளவு விஷயத்தையும் கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இங்க மெயின் தீம் வந்து யூனிவர்சிட்டி கோர்சஸ், அடுத்தது ஹவு டு ஆர்கனைஸ் கோர்ஸ் ஆர்டர், இவ்வளவு நம்மட கவர் பண்ணக்கூடியதாக வந்து இருக்கு. இப்ப பாருங்க புள்ளிய நான் சொன்னேன், இப்ப நாம வந்து நாம ஒரு அடுத்த கட்டத்துக்கு போறோம். அப்ப நம்ம சரியா வந்து கோலை வந்து செட் பண்ணி கொள்ளணும். இப்ப நாங்க கோலை வந்து ரெண்டா பிரிப்போம். ஒன்று டைப்ஸ் ஆஃப் கோல்ஸ், ஒன்று ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் என்னும், அடுத்தது வந்து லாங் டேர்ம் கோல்ஸ் என்னும் நாங்க ரெண்டா பிரிப்போம். என்னத்தை நாங்களோட இலக்கு ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப நான் ஒரு வருடத்துக்கு இல்ல ஒரு மாசத்துக்கு நான் இந்த உடல்ல நிறைய வந்து குறைக்கணும். இது ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் வித்தின் 1 week or 1 month. அப்ப இது ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ். அப்ப இதுக்கு நாங்க 1 monthக்குள்ள எப்படி ஒர்க் பண்ணுவோம், இந்த எங்கட இந்த 1 ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் அடையிறதுக்கு நாங்க என்னென்ன விஷயங்களை பிளான் பண்ணுவோம்ங்கிற ஷார்ட் டேர்ம். இப்ப உங்களுக்கு இப்ப இருக்கிற வந்து லாங் டேர்ம் கோல். அப்ப நீங்க உங்களோட லாங் டேர்ம், நீங்க ஒரு இதுக்குள்ள ஒரு தொழில் சந்தைக்குள்ள ஒரு போட்டிகரமான ஒரு தொழில் வாய்ப்புக்குள்ள போறீங்க, ஒரு கோர்ஸ் ஒன்று செலக்ட் பண்ணி யூனிவர்சிட்டிக்குள்ள போய் அங்கே ஜாப் ஒன்று தேடி போறீங்க. அப்ப இது உங்களோட லாங் டேர்ம் கோல், 1 year or more. அப்ப உங்களோட கோல், இப்ப உதாரணமாக இந்த கோல் வந்து பிகமிங் லோயர், இந்த கோல் வந்து ஒரு லோயராக ஆகணும், அல்லது இந்த கோல் வந்து ஒரு SLS ஆபீசர் ஆகணும்னு சொன்னா, இப்ப இருந்து நான் யூனிவர்சிட்டியில என்னென்ன கோர்ஸ்கள் செலக்ட் பண்ணணும், ஜெனரல் டிகிரியா ஸ்பெஷல் டிகிரியா, இல்ல நான் தெரிவு செய்யப்படுற இந்த இலக்கு இந்த எம்பிஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன துறை வந்து எனக்கு பொருத்தமாக இருக்குங்கிறத வந்து நீங்க சரியா என்ன செய்யணும், ஐடென்டிஃபை பண்ணணும். இதுதான் வந்து கோல் செட்டிங். இது ஒரு மிக பரந்த அடிப்படையான ஒரு விஷயம். நாம இதுகிட்ட போகாம மெயின் விஷயத்த போவோம். அப்ப இந்த விடயங்களை நீங்க கருத்தில் கொண்டு நீங்க உங்களோட பாடங்களை வந்து நீங்க என்ன செய்யணும், சரியாக தெரிவு செய்யணும்ங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்த நான் என்ன செஞ்சேன். சொல்லு சரி, ஓகே. இப்ப பாருங்க புள்ளியால், எங்களுக்கு தெரியும் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமுக்குள்ள இப்ப பயோ சயின்ஸ், மெடிசின், டெக்னாலஜி, இப்படி அதே ஸ்ட்ரீம்ஸ் வந்து ஸ்பெசிபிக்கா 3 அல்லது ஆல்டர்னேட்டிவ் சப்ஜெக்டா உண்டா தானே எடுப்பாங்க. ஆனா ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமுக்குன்னு சொல்லி 60க்கு மேற்பட்ட பாடத்துறைகள் வந்து காணப்படுது. இப்படி 60க்கு மேற்பட்ட பாடத்துறைகள் காணப்படுறதால மிக அதிக அளவான கோர்சஸ் வந்து நாங்க யூனிவர்சிட்டியில என்ன செய்யலாம், அப்ளை பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தை வந்து எங்களுக்கு கலைத்துறை பெற்று தந்துக்கு. அப்ப நாங்க இந்த பேசிக் நாலேஜ் நாங்க வழங்கி எடுக்கணும். இப்ப ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ஸ் வந்து 60க்கு மேற்பட்ட பாடங்கள் அதுல இருக்கி, அதை நாங்க 4ஆ பிரிக்கும். ஒன்று என்னன்னா சமூக விஞ்ஞானங்கள், சோசியல் சயின்ஸ் சார்ந்த பாடங்கள். அடுத்த 2வது வந்து என்னது சமயங்கள், நாகரிகங்களோட சேர்ந்த பாடங்கள்னு சொல்லி 2ஆ பிரிக்கும் நாங்க. இப்ப பாருங்க புள்ளியல், நாம கட்டாயம் ஏலவல் ஒரு பாடம் 3 பாடங்களை உண்டாக வந்து கட்டாயம் நாங்க டெக்னாலஜி சார்ந்து டெக்னிக்கலான சப்ஜெக்ட் வந்து நாங்க எடுத்திருக்கணும். அது என்ன டெக்னிக்கலான சப்ஜெக்ட்னு சொன்னா, இந்த ஜியோகிராபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்டரி, எக்கானமிக், இப்படியான பாடங்கள், IT, இப்படியான பாடங்களை, மீடியா, இப்படியான பாடங்களை எங்களோட 3 பாடங்களுக்குள்ள ஒரு பாடங்களாக எடுக்கிறது இக்காலத்தில் எங்களுக்கு தொழில்நுட்பம் சார்ந்த நல்ல நல்ல கோர்சஸ்களை யூனிவர்சிட்டியில போறதுக்குரிய சந்தர்ப்பத்தை வந்து ஏற்படுத்தி கொள்ளும். யூனிவர்சிட்டியில நாங்க கட்டாயம் எடுக்கிற 3 பாடங்களை நாங்க ஒரு நாகரிகம் சார்ந்த அல்லது சமயம் சார்ந்த பாடங்கள் எடுத்தாலும் கட்டாயம் சோசியல் சயின்ஸுக்குள்ள டெக்னிக்கலான சப்ஜெக்ட்கள் வந்து இருக்கு. இப்ப வந்து ஜியோகிராபிக்கு கடும் டிமாண்ட். ஜியோகிராபியில ஒரு பாடம் வந்து GIS, அதுக்கு கடும் டிமாண்ட். அப்ப இப்படியான பாடங்களை நாங்க யூனிவர்சிட்டியில செலக்ட் ஆகணும், நாங்க லெவல் இதெல்லாம் என்ன செஞ்சுக்கணும், எடுத்து இருக்கோம். அடுத்தது நாகரிகம் சம்பந்தப்பட்ட பாடங்கள், நமக்கு இது ஆல்ரெடி தெரியும். அதே மாதிரி அழகியல் பாடங்கள், இது நாங்க பாடங்களாக எடுத்துக்கணும். ஏன்னு சொன்னா, நாங்க யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணக்குள்ள சில பாடங்கள், சில கோர்சஸ்கள் வந்து பாடங்களை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்ப சோ நாங்க இந்த பாடங்களை வந்து எங்களோட 3 பாடங்களை ஒரு பாடங்களாக வந்து எடுத்துக்கணும். இந்த லாங்குவேஜ், அழகியல் பாடம், நாகரிகம், சோசியல் சயின்ஸ், இப்படியான பாடங்களை வந்து நாங்க ஏலவலுக்கு எடுக்கிறது. பிறகு நாங்க கோர்சஸ்களை செலக்ட் பண்ணதுக்குரிய சான்சஸ் வந்து அதிகமாக காணப்படும்.
அப்ப இதுதான் பேசிக் நாலேஜ். 60க்கு மேற்பட்ட பாடம் ஆர்ட்ஸுக்குள்ள ஆஃபர் பண்றாங்க. ஆர்ட்ஸ் கலைத்துறைக்குள்ள அதை 4 கேட்டகரியா வந்து பிரிக்காங்க. அப்ப அதுக்குள்ள நாங்க கட்டாயம் டெக்னிக்கல் சார்ந்த சமூக விஞ்ஞான பாடங்களை வந்து கட்டாயம் என்ன செஞ்சிருக்கணும், நாங்க எடுத்திருக்கணும். இப்ப பாருங்க புள்ளியால், இப்ப எங்களுக்கு தெரியும் ZD ஸ்கோர்ங்கிற ஒரு விஷயம் கடு முக்கியம். ஏனென்றா நாங்க யூனிவர்சிட்டியில இப்ப எப்படி 3 இயர் ரிசல்ட்ஸ் எடுத்திருந்தாலும் ஆஃப்டர் குறைஞ்சது A2B ரிசல்ட்ஸ் எடுத்திருந்தாலும் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸுக்குரிய எலிஜிபிலிட்டி எதை மெயின் பண்ணி ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா பேஸ்ட் ஆன் ZD ஸ்கோர். ZD ஸ்கோருடைய நம்மட ZD ஸ்கோர் புள்ளி எத்தனையோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க யூனிவர்சிட்டி என்ன செய்யறோம், செலக்ட் பண்றோம். இது வந்து எங்கட ரிசல்ட்ஸ், அதாவது எங்கட 3Aயோ A2Bயோ இல்ல, ZD ஸ்கோர் தான் மீன் பண்றாங்க. அப்ப ZD ஸ்கோர் வச்சு எப்படி கணிப்புறாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கட்டாயம் இந்த ZD ஸ்கோர்ங்கிறது கலைத்துறையில குறிப்பாக வந்து ஒவ்வொரு பாடத்துக்கும் ZD ஸ்கோர், அதாவது ZD ஸ்கோர் கூடின பாடம், நம்ம ZD ஸ்கோர் குறைஞ்ச பாடம் செல்லம் தானே, அப்படி இருக்கு. ஏன்னு சொல்ல மாட்டேன் பாருங்க முடியாது. ஏன் ZD ஸ்கோர் கூடின பாடம் குறைஞ்ச பாடம் சொல்ல மாட்டேன், ஒரு குறித்த ஒரு பாடத்துக்கு குறித்த நாட்டுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள், அந்த பாடம் எடுக்கிற பிள்ளைகள்ல குறிப்பிட்ட வருடத்துல அந்த A-level ரிசல்ட்ஸ்ல காட்டுற பெர்ஃபார்மன்ஸ் தான், அந்த பாடங்களுக்கு இடையிலான வித்தியாசம், அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ZD ஸ்கோரை கணிப்பிடுவதுல வந்து இம்பாக்ட் பண்ணுது. அப்ப நாங்க எடுக்கிற ரிசல்ட்ஸ்ல நாங்க பாடம் எடுக்கிற 3 பாடங்கள் எடுக்கிற தனிப்பட்ட பாடங்கள்ல புள்ளிகளை கூட்டுவாங்க, அதுக்கான சொல்லி எவரேஜ் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்க எடுத்த பாடங்களுக்கு சொல்லி சில எவரேஜ் எழுதி, அப்ப இதுகள் எல்லாம் எங்களோட ZD ஸ்கோர்ல கடுமையா செல்வாக்கு செலுத்துது. அப்ப சோ நாங்க என்ன செய்யணும்டா, நீங்களும் தானே உங்களுக்கு புறவு வார ஆக்களுக்கிட்டீங்கன்னா நல்ல ZD ஸ்கோரான டிமாண்டபிளான சப்ஜெக்ட வந்து சூஸ் பண்ண சொல்லி நீங்க என்ன செய்யணும், ரிக்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு ஏன் காரணம்டா, ZD ஸ்கோரை மெயின் பண்ணி தான் கோர்சஸ், யூனிவர்சிட்டி கோர்சஸ் வந்து ஒவ்வொரு ஆகுது. யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எல்லாம் எலிஜிபிலிட்டி ZD ஸ்கோர், பேஸ்ட் ஆன் ZD ஸ்கோர். அப்ப இதை நீங்க இந்த பூரணமான அறிவோட வந்து நாங்க இன்றைக்கு உள்ளுக்கு போவோம் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ். இப்ப நமக்கு தெரியும் யூனிவர்சிட்டி அட்மிஷனுக்காக ஆக குறைந்த குறைபாடுகள். பிள்ளையா நல்லா கவனிங்க சொல்ல போற விஷயத்த. யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ், இப்ப நாங்க யூனிவர்சிட்டி ஒரு ஆளுக்கு கிடைக்கணும், நான் யூனிவர்சிட்டிக்கு போகணும்னு சொன்னா அவருக்கு 3 எலிஜிபிலிட்டி, 3 வழிமுறைகள் அவர் என்ன செய்யலாம், யூனிவர்சிட்டிக்கு போகலாம். ஒன்று எப்படின்னு சொன்னா ZD ஸ்கோர் பேஸ்ட், அதாவது குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்துல ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்ஸுக்குரிய ZD ஸ்கோரை அவருடைய சாதாரண அடிப்படையில அவர் பெற்றுக்கொண்டாருன்னா டைரக்டா யூனிவர்சிட்டிக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்குரிய எலிஜிபிலிட்டி அவருக்கு இருக்கு. ஃபார் an எக்ஸாம்பிள், ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்ப எனக்கு 1 பாயிண்ட், எனக்கு ZD ஸ்கோர் வந்து என்ன 1.3 வச்சுக்கொள்ளும். இந்த ZD ஸ்கோர் 1.3. இப்ப நான் என்ன செய்யறேன், 1.3க்குரிய ZD ஸ்கோர் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் கோர்சஸ் வந்து ZD ஸ்கோர் புள்ளி திட்டங்கள்ல பாக்க. அப்ப 1.3க்கு எங்க கால் பண்ணிக்காங்கடா, ஆர்ட்ஸ்ல வந்து ரஜராட்டு, சவுத் ஈஸ்டர்ன்ல ஆர்ட்ஸ், இப்படி கால் பண்ணிக்க. அப்ப நான் இதை வந்து என்ன விருப்ப தெரிவில யூனிகோட் ஆர்டர்ல நான் ஃபெஸ்ட்டுக்கு இதை ப்ரியோரிட்டைஸ் பண்ணி ப்ரீஃபரன்ஸ் லிஸ்ட்ல இதை ஃபெஸ்ட்டுக்கு நான் கொடுத்தேன்டா, டைரக்டாவே என்ன செஞ்சிடும், ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி ரஜரட்டையோ சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியோ நான் கொடுத்த விருப்பத்துக்கு ஏற்ப கொடுக்கணும். இது என்ன ZD ஸ்கோர் பேஸ் பண்ணி. அப்ப சோ எங்களோட ZD ஸ்கோர் நாங்க உயர்ந்த அளவுல பெற்றிருந்தோம்டா டைரக்டாவே நாங்க என்ன செஞ்சிடலாம், யூனிவர்சிட்டிக்குள்ள வைத்திடலாம். இது முதலாவது வழிமுறை. பிள்ளைகள் நல்லா கவனிங்க. 2வது வழிமுறை என்னடா, 2வது முறை எப்படி என்ன சொன்னா, இது O-level பேஸ்ட் சப்ஜெக்ட். இது ஏன் சொல்லாங்கடா, குறைந்த ZD ஸ்கோர் எடுத்தாலும் குறிப்பிட்ட கோர்ஸ்ல அவன் கேட்கிற பாடங்களை சித்தி, திறமை சித்தி அல்லது சாதாரண சித்தியை வந்து நாங்க என்ன செஞ்சிருக்கோம், பெற்றிருக்கோம். அல்லது அவன் சின்ன பாடங்களை O-levelலையோ அல்லது A-levelலையோ நாங்க ஒரு பாடமாக எடுத்திருக்கோம். இந்த எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா, இவ்வளவு எலிஜிபிலிட்டி ஒன்று O-level A-levelல நாங்க குறிப்பிட்ட பாடம், குறிப்பிட்ட கற்கை நெறியோடு சார்ந்த பாடங்கள் எடுத்திருக்கணும். அட் த சேம் டைம் அந்த பாடங்களை நாங்க திறமை சித்தியோ சித்தியோ அவன் ஒவ்வொரு பண்ற மாதிரி நாங்க பெற்றிருக்கணும். அப்ப இந்த ரிக்வயர்மெண்ட்டை நாங்க சரியா பூர்த்தி செஞ்சோம்டா குறிப்பிட்ட கற்கை நெறிக்கு குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்துக்கு நாங்க என்ன செய்யலாம், போகலாம். இது வந்து செகண்ட் வழிமுறை. 3வது வழிமுறையை பாருங்க. 3வது எப்படிதான், 3வது மிக முக்கியமானது, அதிகமானாக்கள் கேட்ட விஷயம், ஆப்டிட்யூட் டெஸ்ட், உளசார்பு பரீட்சை. இதுவும் என்னத்துக்கு ஆஃபர் பண்றாங்கடா, குறைந்த அளவான ZD ஸ்கோர் கொண்ட மாணவர்களை பல்கலைக்கழகத்துக்கு குறிப்பிட்ட கல்கை துறை உள்வாங்கிறதுக்காக வேண்டி குறிப்பிட்ட பல்கலைக்கழக நிர்வாகத்தால, நொட்ட யூஜிசி ஆலையில குறிப்பிட்ட பல்கலைக்கழக நிர்வாகத்தால, அதாவது அப்ளிகேஷன் போட்டு குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே பிளேஸ்மெண்ட் டெஸ்ட், அதான் வந்து இட் இஸ் கால்ட் ஆப்டிட்யூட் டெஸ்ட்.
அதாவது உளச்சார்பு பரீட்சை. இதை வச்சு குறிப்பிட்ட கட்டைத்துறை சார்ந்த அடிப்படையில உள்வாங்கப்படுவாங்க. இது வந்து குறைந்த அளவான ZD ஸ்கோர் கொடுத்த மாணவர்களுக்குரிய ஒரு வாய்ப்பாக இருக்கு. அப்ப நான் முதல் சொன்னது ZD ஸ்கோர் எடுத்து நேரடியாக யூனிவர்சிட்டிக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகுறதும், ரெண்டாவது மூன்றாவதும் சென்னது ஒன்று ஓ லெவல் அல்லது அவன் சொல்லிக்கிற பாடத்தை பேஸ் பண்ணி உள்ளுக்காகலாம். அடுத்த மூன்றாவது வழிமுறை எப்டிடியூட் டெஸ்ட் எக்ஸாம் எழுதி நாங்க அதை சிக் பண்ணி அதுல பாஸ் ஆயிருக்கணும். அதுல பாஸ் ஆனோம்னா நாங்க என்ன செஞ்சிருவோம், யூனிவர்சிட்டிக்கு போகணும். அப்ப இதுல நீங்க கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எப்டிடியூட் எக்ஸாம் குறிப்பிட்ட பாடத்துக்கு எழுதுறேன்டா அந்த குறிப்பிட்ட பாடத்தை உங்களோட யூனிகோட் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்ல வந்து நீங்க மென்ஷன் பண்ணி இருக்கணும். நீங்க என்ன செய்வீர்கள், யூனிகோட்ல மென்ஷன் பண்ணாம குறித்த யூனிவர்சிட்டியால அப்ளை பண்ணக்கூடிய கோல் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நிரப்புவையில் அங்க வந்து யூஜிசில நீங்க என்ன செய்ய மாட்டேன், அப்ளிகேஷனை நிரப்பிக்க மாட்டேன். இப்படியான ஒரு பரீட்சார்த்திக்கு அந்த குறிப்பிட்ட கோர்ஸ் வந்து என்ன செய்ய மாட்டேன், கிடைக்க மாட்டேன். அப்ப நீங்க இந்த விஷயத்துல கடும் கவனமாக இருக்கணும். குறிப்பிட்ட யூனிவர்சிட்டி குறிப்பிட்ட கற்கை துறைக்கு குறிப்பிட்ட உளச்சார்பு பரீட்சைக்கு கோல் பண்ணுவான். அட் த சேம் டைம் நீங்க என்ன செய்யணும், உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நிரப்பக்கூட நீங்க குறித்த எந்த பாடத்துக்கு உளச்சார்பு பரீட்சைக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த பாடத்தை வந்து நீங்க என்ன செய்யணும், உங்களோட ப்ரீஃபரன்ஸ் லிஸ்ட்ல வந்து மென்ஷன் பண்ணணும். அப்ப இதன் ஊடாக நீங்க இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகுறதின் ஊடாக நீங்க பல்கலைக்கழகத்துக்கு போற உள்ளால குறைந்த ZD ஸ்கோர் எடுத்தாலும் போறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. ஆனா இந்த உளச்சார்பு பரீட்சைக்கு அப்ளிகேஷன் போடுற மாணவர்கள் குறித்த பாடத்துறையில் எல்லா துறை சார்ந்த அடிப்படையில் இருக்கிறதால கடும் கம்படேட்டிவா இருக்கு. அதால வந்து அவன் லிமிட் பண்ணக்கூடிய வீதத்தை வந்து குறைக்கலாம். அதோட இந்த எப்டிடியூட் எக்ஸாமுக்கு கோல் பண்ணிக்கிற கற்கை துறைகளை ZD ஸ்கோர் ஆராய்ஞ்சு பார்க்கல மேக்சிமம் அந்த ZD ஸ்கோர் வந்து 0.2க்கு அப் டு மேலாகத்தான் வந்து என்ன செய்யுது காணப்படுகிறது. அப்ப நீங்க ZD ஸ்கோர் குறைஞ்சதை யோசிக்கப்பட யூனிவர்சிட்டிக்குரிய குறைஞ்ச எலிஜிபிலிட்டி ஒருவர் யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போடணும்ங்கிறதுக்குரிய தகமை இனம் என்னத்தை பார்க்காங்கன்னா 3S எடுத்திருந்தா போதும். அப்ப சோ நீங்க நாட் வெரி ZD ஸ்கோர். அப்ப நீங்க என்ன செய்யணும், ZD ஸ்கோர் குறைய இருந்தாலும் நீங்க அவன் செல்ல எலிஜிபிலிட்டி ரெக்குவயர்மெண்ட்ஸ் சரியா நீங்க செஞ்சீங்கன்னா யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து காணப்படுது. நிறைய பேருக்கும் அப்படி எப்டிடியூட் எக்ஸாம் எழுதி குறைஞ்ச ஸ்கோர் எடுத்தும் அவருக்கு என்ன செஞ்சிருக்கு, கிடைச்சி இருக்கு. அப்ப இதை நீங்க என்ன செஞ்சிருக்கணும், நல்லா வந்து வழங்கிக்கணும். அப்ப 3 விதத்துல வந்து நாங்க யூனிவர்சிட்டிக்கு என்ன செய்யலாம் என்றும் ஆகலாம். இப்ப பாருங்க, இதுவும் நான் செல்ல போற ஒரு விஷயமும் முக்கியமான விஷயம், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப இந்த பல்கலைக்கழகத்துக்கு ஒரு அப்ளிகேஷன் போடணும்னு சொன்னா ஆக குறைஞ்ச எலிஜிபிலிட்டி தேவைப்பாடு ரிக்வயர்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று அவர் வந்து ஜெனரல் இந்த 3 பாடங்களையும் குறைஞ்சது 3S பாஸ் ஆகிருக்கணும். வித் சேம் அவர் வந்து ஜெனரல் டெஸ்ட்ல வந்து 30 அல்லது 30க்கு புள்ளிக்கு மேற்பட்டவராக வந்து இருக்கணும். இப்ப பாருங்க, குறிப்பிட்ட பரீட்சார்த்தி வந்து யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்குரிய நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்க, உதாரணமாக அவர் 2AB அல்லது 3A எடுக்க, அட் த சேம் டைம் அவர் ஜெனரல் டெஸ்ட்ல வந்து 30க்கு குறைய எடுக்க. அப்ப இவருக்கு யூனிவர்சிட்டி கிடைக்குமா இல்லையா, ஹவு டு அப்ளை, எப்படி அவர் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ற, எப்படி இந்த விடயத்தை இந்த பிரச்சனை எப்படி அவர் தீர்த்துக்கொள்ள, எப்படி யூனிவர்சிட்டிக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகிற விஷயம்ங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, குறிப்பிட்ட உதாரணமாக உங்களோட ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் என்ன செய்யறா, உங்களோட பெச்சோட போன இயர்ல உங்களுக்கு கூட எக்ஸாம் சிட் பண்ணி இந்த வருஷம் வந்த ரிசல்ட்ஸ் அடிப்படையில் அவர் நல்ல சித்தி அடைஞ்சு குறிப்பிட்ட உயர்ந்த ZD ஸ்கோர் பல்கலைக்கழகத்துக்கு தேவைப்பாடான பல்கலைக்கழகத்துக்கு டிரெக்டா போகக்கூடிய Z புள்ளி அடைஞ்சும் பல்கலைக்கழகத்துடைய தகமை அடைஞ்சும் அவர் ஜெனரல் நாலேஜில 30க்கு குறைவான புள்ளிகளை பெற்றாருண்டா அவர் அடுத்த ப்ரொசீஜர் எப்படி இருக்குமென்னு சொன்னா, உங்களை மாதிரியே அவர் என்ன செய்வார், வளமையாக யூனிவர்சிட்டிக்கு இந்த வருஷம் அவரை ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்ல கோர்ஸ் ஆர்டர் பண்ணி அப்ளிகேஷன் போடுவார். சரியா, அப்ளிகேஷன் போடுவார். போட்டு ஒரு 2-3 மாதங்கள் கழித்து யூனிவர்சிட்டி UGCயால வந்து கட் ஆஃப் வந்து வெளியாகும். கட் ஆஃப் வெளியாகல என்ன வெளியாகும், நீங்க வந்து ஒரு செலக்ட் ஆகிருக்கீள் அல்லது நாட் செலக்ட் ஆகல, அதோட வந்து எல்லாம் உங்களோட கோர்ஸும் வந்து செலக்ட் ஆகி வந்துருக்கு. ஆனா இப்படி ஒரு இஷ்யூ இருக்கிற ஒரு பிள்ளைக்கு எப்படி வரும்னு சொன்னா, நீங்க செலக்ட் ஆகிருக்கேங்கிறதும் பெற மாட்டா, செலக்ட் ஆகலங்கிறதும் பெற மாட்டா. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நோட்டிபிகேஷன் வரும், என்னண்டா கால் த யூஜிசிக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி யூஜிசி நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும், யூஜிசி நம்பருக்கு கால் பண்ணணும். உடனே கால் ஆன்சர் பண்ண மாட்டாங்க, ஒரு தொடர்ந்து 2-3 நாளாக நீங்க கால் எடுத்துக்கிட்டு போகணும். அங்க அப்ப கால் எடுத்தோன்னு அவங்க சொல்லுவாங்க, நீங்க அடுத்த வருஷம் அவ போன வருஷம் தான் எக்ஸாம் எழுதினப்ப, சோ இந்த வருஷம் அதே பெச்சோட ஜெனரல் நாலேஜ்ங்கிற ஒரு பாடத்தை மட்டும், எல்லா பாடமும் இல்ல, ஜெனரல் நாலேஜ்ங்கிற பாடத்தை மட்டும் அடுத்த வருஷம் சிட் பண்ணி 30 அல்லது 30க்கு மேல புள்ளிகளை எடுத்து அந்த ரிசல்ட் ஷீட்டை பிரைவேட் கேண்டிடேட்டா GSல சர்டிஃபையோட
ஸ்கூல் கேண்டிடேட்டா பிரின்சிபலோட சர்டிஃபையோட ஒரு கவர் லெட்டர் ஒன்றை வச்சு யூஜிசி அட்ரஸுக்கு வந்து அவர் சென்ட் பண்ணணும். பண்ணி 2 நாட்கள் அல்லது 2 கிழமை, ஒரு கிழமைக்குள்ளால அவருக்கு வளமை போல யூஜிசியால செலக்ட் பண்ணப்பட்ட யூனிவர்சிட்டியும் கோர்ஸும் வந்து வரும். அப்ப இவர் 2வது தரம் எழுதக்களை ஜிகே மட்டும் எழுதணும். அட் த சேம் டைம் 30க்கு மேல மார்க்ஸையும் அவர் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லை இந்த தரமும் ஃபெயில் ஆகிட்டாருண்டா அவருக்கு 3 தடவை எழுதலாம் நம்ம கேல எக்ஸாம். அடுத்த தரமும் அதே பாடத்தை எழுதணும். ஆனா அவர் அந்த சேம் பெச்சோட யூனிவர்சிட்டிக்கு போக மாட்டார், அடுத்த பெச்சோடான் போவார். ஆனா 2வது தரம் எழுதுறாரு தானே, 2வது தரம் இப்ப போன வருஷம் எழுதி பாஸ் ஆகல, 2வது தரம் எழுதி பாஸ் ஆகிட்டாருன்னு சொன்னா அந்த கவர் லெட்டர் அனுப்பினது என்னதுன்னா அவரை பெச்சோட என்ன யூனிவர்சிட்டிக்குள்ள இன்டெக்ட் பண்ணுங்க. அப்ப அதனூடாக அவர் யூனிவர்சிட்டி என்ன செய்வார், என்டர் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து காணப்படுது. அப்ப இப்படியான இஷ்யூ இருக்கிற ஒரு ஆளோட ப்ரொசீஜர் வந்து எல்லா ஸ்ட்ரீமுக்கு தான், ஆர்ட்ஸ் கண்டில எல்லா ஸ்ட்ரீமுக்கும் இப்படியான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணினா அவர் குறிப்பிட்ட கல்வியாண்டுக்குள்ளேயே யூனிவர்சிட்டிக்குள்ள என்ன செய்வாங்க, என்டர் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து காணப்படும். அதான் இந்த விஷயம் வந்து செல்லிருக்கு. இப்ப நீங்க இதை வாசிக்கலைன்னா உங்களுக்கு கிளியரா வர மாட்டேன். இது நடைமுறையான ஒரு விஷயத்தோட தொடர்படி ப்ரொசீஜரை வந்து செல்லிருக்கு. நம்ம இப்படியான இஷ்யூ ஆட்களுக்கு வந்து நீங்க சரியாக செல்லலாம். அடுத்தது பாருங்க புள்ளியால், இப்ப அடுத்தது பாருங்க புள்ளியால், இப்ப எங்களுக்கு தெரியும் இப்ப கலை பிரிவு ஆர்ட் சிஸ்டம்ஸ்ல வந்து இப்ப என்னென்ன கோர்ஸ்கள் இருக்கு, அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குங்கிறது சம்பந்தமா வந்து நாங்க என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இப்ப நல்லா பாருங்க என்னென்ன கோர்ஸ்கள் யூனிவர்சிட்டிக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா, முதலாவது பாருங்க ஆர்ட்ஸ் வந்து களம்பு, கலனிய, ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் சொல்லி யூனிவர்சிட்டியில வந்து என்ன செய்யறாங்க, ஆர்ட்ஸ் சிஸ்டம்னு சொல்லி கோல் பண்றாங்க. இந்த முதலாவது இருக்கிற கோர்சஸ் வந்து நாங்க டிரெக்டா ZD ஸ்கோர் வந்து கூட எடுத்திருக்கோம். இப்ப களம்பு யூனிவர்சிட்டிக்கு நாங்க ZD ஸ்கோர் போகணும் மாட்டா 1.8க்கு மேல எங்கட ZD ஸ்கோர் இருக்கணும். கெலனியும் அப்படித்தான், ஸ்ரீஜெயவர்தனையும் அப்படித்தான், ருகுனே பேராதனையில 1.5க்கு மேல லாஸ்ட் வந்து 1.5க்கு மேல எடுத்துக்கிறது. கடைசியா எடுத்த செட் புள்ளி வந்து 1.5, ஜப்னாண்டா 1.2, 1.1, ஈஸ்டர்ன் 1.0, சவுத் ஈஸ்டர்ன் 1.3. இந்த மேலுக்கு செல்லப்பட்ட 2 கோர்சஸ் வந்து டிரெக்டா ZD ஸ்கோரின் ஊடாக நாங்க யூனிவர்சிட்டிக்கு என்டர் ஆகக்கூடிய கோர்சஸ்களா வந்து காணப்படுது. இந்த 2 ஆர்ட்ஸ் சிஸ்டமும் அது உங்களுக்கு தெரியும். நீங்க பின்னுக்கு ZD ஸ்கோர் புள்ளியில ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் என்னென்ன ZD ஸ்கோர்ல கோல் பண்றாங்கிறத பார்த்தோம்னா உங்களோட ZD ஸ்கோர் உங்களுக்கு வந்து ZD ஸ்கோரை வச்சு நீங்க உங்களுக்கு இந்த கோர்ஸ்களுக்கு அப்ளை பண்ணணும்டா நீங்க இப்ப எனக்கு உதாரணமாக எனக்கு 1.4 வந்திருக்கேன், நான் எதுக்கு எலிஜிபிள் ஆன இந்த யூனிவர்சிட்டிக்கு குறைஞ்சது சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு ஆர்ட்ஸ் சிஸ்டமுக்குள்ள 1.4க்கு போகலாம். அப்ப இது உங்களுக்கு ஒரு தெளிவான இது விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம். இது நேரடியாக ZD ஸ்கோரை பேஸ் பண்ணிருக்கிற கோர்ஸ், மேலுக்கு இருக்கிற 2 கோர்ஸ். மூன்றாவது நான் ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கேன்னு பாருங்க, ஆர்ட்ஸ் எஸ்பின்னு சொல்லி ஒரு கோர்சஸ் ஒன்று வந்திருக்கு. இந்த 3வது கோர்ஸ் இது வந்து ரெட் கலர்ல மார்க் பண்ணிக்கிறது வந்து ஆப்டிட்யூட் எக்ஸாம் எழுதி, அதாவது குறைந்த ZD ஸ்கோர் எடுத்திருந்தாலும் நாங்க இந்த கோர்சஸ்க்கு வந்து போகல. இந்த ஆர்ட்ஸ் எஸ்பிங்கிறது என்னன்னு சொன்னா இங்க தனியாக ஆர்ட்ஸுக்குன்னு சொல்லி டிரெக்டா டிகிரி வழங்க மாட்டாங்க. இப்ப சவுத் ஈஸ்டர்ன் ஆர்ட்ஸுக்கு பிஏ ஹானர் சொல்லி கொடுக்குற மாதிரி ஆர்ட்ஸுக்கு இந்த யூனிவர்சிட்டி அதாவது ஸ்ரீபாலி கேம்பஸ் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியோட ஒரு வகையான இன்ஸ்டிடியூஷன் தான் இது. இங்க வந்து நாங்க ஆர்ட்ஸுக்கு டிரெக்டான அந்த டிகிரி இல்லாம 2ஆம் பட்சமான டிகிரியாக ஒரு கோர்ஸ் டிகிரியாகத்தான் வந்து 2ஆம் பட்சமாக வந்து இது வந்து ஆஃபர் பண்றாங்க. இதுல என்ன பாடம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா மீடியா சார்ந்த பாடங்கள், அரங்கேற்கலை பாடங்கள், இந்த கோர்சஸ்களை வந்து ஆஃபர் பண்றாங்க. ஆனா இதுல பெனிஃபிட்ஸ் என்னன்னா குறைந்த ZD ஸ்கோர் எடுத்திருந்தாலும் நாங்க இந்த கோர்ஸுக்கு என்ன செய்யலாம், அப்ளை வந்து பண்ணலாம். அப்ப கவனிங்க, இந்த கோர்ஸ் வந்து நான் சென்னப்பட்ட இந்த மீடியா அடுத்தது அரங்கேற்கலை இந்த பாடங்களுக்கான கோர்சஸ் தனியே ஸ்பெஷல் டிகிரியாக வந்து கொடுக்காங்க. இதுல வந்து இதுக்கு இது உழைச்சார்பு பரிட்சை ஆப்டிட்யூட் எக்ஸாம் வந்து என்ன செய்வாங்க, நடத்துவாங்க. இது வந்து 4 வருஷம் வந்து இந்த ஹானர் டிகிரி வந்து கொடுத்து செய்றாங்க. இதுல மெயின் எலிஜிபிலிட்டி என்னன்னா நாங்க 3 பாடத்திலையும் SCT வச்சிருக்கணும். அட் த சேம் டைம் நாங்க ஓலவெல இங்கிலீஷ்ல சியும் வெற்றிருக்கணும். ஓலவெல இங்கிலீஷ் சி, ஏலவெல 3 பாடங்களுக்கு குறைஞ்சது S வந்து இருக்கணும். இந்த எலிஜிபிலிட்டியோட நீங்க இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், இதுக்கு அநேகமாக 0.3க்கும் 1.0க்குள்ள எடுத்தாக்கணும் வந்து என்ன செய்யலாம். நீங்க அப்படி ZD ஸ்கோரை கவலைப்பட தேவையில்லை, நீங்க எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுங்க. ஆனா நீங்க என்ன செய்யணும், அநேகமாக இந்த கோர்ஸ்களுக்கு ஒரு லாஸ்ட் எடுத்திக்கிறது 0.4 0.3க்குள்ளதான் எடுத்திக்க.
அப்ப நீங்க யோசிக்க தேவையில்ல. அப்ப இந்த எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இங்கிலீஷ்ல சி இருக்கணும். அடுத்தது வந்து என்னது 3 பாடத்துல சரி இப்படி ஆனாக்கள் உளச்சார்பு பரீட்சைக்கு குறிப்பிட்ட இந்த யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனால வந்து அவன் என்ன செய்வான் கோல் பண்ணுவான். குறிப்பிட்ட வெப்சைட்ல போய் யூனிவர்சிட்டி வெப்சைட்ல போனா நீங்க பாக்கலாம். அதுல நீங்க அப்ளிகேஷன் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணினீங்கன்னா அங்க யூனிவர்சிட்டியில போய் உளச்சார்பு பரீட்சை வந்து எழுதுவீங்க. அது வந்து சில டைம் இன்டர்வியூ அவங்களுக்கு இருக்கலாம், பிராக்டிகல் செஷன் ஆகும் இருக்கலாம், அல்லது ரிட்டன் எக்ஸாம் வந்து செய்யலாம். அதுல நீங்க பாஸ் ஆகினீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிருவீங்க செலக்ட் ஆகிடுவீங்க. அடுத்தது பாருங்க புள்ளியா, இது வந்து எப்டிடியூட் எக்ஸாம் வழி குறைந்த சர்டி ஸ்கோர் எடுத்தாலும் பாருங்க. அப்ப நீங்க என்ன கவனிக்கணும்டா, எங்க ஓ லெவல் ரிக்வயர்மெண்ட் கேட்கானோ, எங்க உளச்சார்பு பரீட்சை மென்ஷன் பண்றானோ அவங்க சர்டி ஸ்கோர் குறைவாக இருக்கும். அப்ப நீங்க அதை கட்டும் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்காங்கிறத நீங்க தனியா வேறையா நோட் பண்ணி வைக்கணும். வச்சது பொருங்க நாங்க ப்ரீஃபரன்ஸ் லிஸ்ட்ல போடுறோம். இங்கிலீஷ்ல எஸ் இருக்கிறார்கள், இங்கிலீஷ்ல டபிள்யூ இருக்கிறார்கள், இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண ஏல அது டிரெக்டா வழங்கிடணும். அப்ப இதெல்லாம் நீங்க நேரத்தோட என்ன செஞ்சிடணும், கோர்ஸோட லிஸ்ட் போறதுக்கு முந்தி கன்ஃபார்ம் பண்ணிடணும். அடுத்தது பாருங்க, ஆர்ட்ஸ்ல வந்து சப்ரகாமோ யூனிவர்சிட்டியில ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டின்னு சொல்லி டிரெக்டா இல்ல, ஆனா ஆர்ட்ஸ்ங்கிற ஒரு கோர்ஸ் வந்து என்ன செய்யறாங்க ஆஃபர் பண்றாங்க. இதுல என்ன ஸ்பெஷல் என்னது, சப்ரகாமோ யூனிவர்சிட்டியில காமர்ஸ் படிச்சாக்கள் இந்த கோர்ஸுக்கு என்ன செய்யலாம் அப்ளை பண்ணலாம். ஆனா 155 அதாவது 55% வந்து ஆர்ட்ஸ் பெற ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமுக்குள்ள இருக்கிறார்கள் அதுக்குள்ள போறாங்க. மிச்ச 45% காமர்ஸ் துறைகளாக உள்வாங்கப்படுறாங்க. ஆனா காமர்ஸ் ஸ்ட்ரீம் எடுக்கிற ஆக்களும் என்ன செய்யலாம் இந்த கோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுல ஜெனரல் டிகிரியும் இருக்கு, ஹானர் டிகிரியும் இருக்கு. ஆனா அவன் சொன்ன மாதிரி சில பாடங்கள் நாங்க எடுத்திருக்கணும். இந்த கோர்ஸை வந்து அப்ளை பண்றதுல நாங்க சில பாடங்கள் எடுத்திருக்கணும். மேல வந்து எக்கானமி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜியோகிராபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்டரி இப்படியான பாடங்களை வந்து கட்டாயமே செய்யும். ஜப்பான், தமிழ், இங்கிலீஷ், லாங்குவேஜ் சார்ந்த மொழி, சீன மொழி, ஜெர்மன் மொழி இப்படியான பாடங்களை அவன் ரிக்வயர்மெண்ட் பண்ற பாடங்களை வந்து நாங்க எடுத்திருக்கணும். இதுவும் வந்து ஒரு கோர்சஸ் வகையா வந்து காணப்படும். அடுத்தது பாருங்க வந்து கம்யூனிகேஷன் ஸ்டடிஸ். இது வந்து ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி அடுத்தது ட்ரிங்கோமால கேம்பஸ்ல வந்து ஆஃபர் பண்ற கோர்ஸ் தான் வந்து மீடியாவோட சார்ந்த. ஒரு ஆளுக்கு தன் மீடியா துறையில ஒரு ஜேர்னலிஸ்டாக அல்லது ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக மீடியா சார்ந்து வேறக்கூடிய ஆளுமை அல்லது விருப்பம் இருந்துச்சுன்னா இப்படியான கோர்சஸ்களை வந்து நீங்க என்ன செய்யலாம் அப்ளை பண்ணலாம். இதுக்குரிய குறைந்த சர்டி ஸ்கோர் 1.2 எடுத்திருக்காங்க. ஆனா அது சில டைம்ல நீங்க சர்டி ஸ்கோரை பத்தி கவலைப்பட தேவையில்லை. நான் அது பொதுவான கோர்ஸுக்குரிய இதை நீங்க அப்ளை பண்ணலாம். இதுல வந்து குறைஞ்ச எலிஜிபிலிட்டி 3S-உம் ஜிகேல வந்து நீங்க 30 புள்ளியும் பெற்றிருக்கணும். அட் த சேம் டைம் இது ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டடிஸ் என்றதால ஓ லெவல் சிங்களமும் தமிழும் இங்கிலீஷும் இந்த 3 அந்த பாடங்களை நீங்க என்ன செஞ்சிருக்கணும் பெற்று காணப்படணும். அதாவது திறமை சித்தியில நீங்க பாஸ் ஆகி இருக்கணும். அடுத்தது பாருங்க பிள்ளையால், இது ஒரு முக்கியமான ஒரு டிமாண்ட் கோர்ஸ் தான் வந்து பீஸ் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன்ஸ், அதாவது முரண்பாடு தீர்த்து, அதாவது அமைதி சமாதானமும் முரண்பாடு தீர்த்தலுங்கிற ஒரு கோர்சஸ் வந்து இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் விஞ்ஞானத்தினுடைய ஒரு கிளையாக இந்த பாடம் வந்து காணப்படுது. இன்னொரு விஷயம் நீங்க விளங்கிக் கொள்ளணும்டா, ஒவ்வொரு கோர்ஸுக்கும் குறிப்பிட்ட தொகையினர் வந்து ஐலண்ட் வைடாவோ இல்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸாவோ இன்டெக்ட் பண்ணுவாங்க. இந்த பீஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் இந்த கோர்ஸ் வந்து நிறைய பேரை தான் வந்து என்ன செய்யறாங்க அந்த என்ன பல்கலைக்கழகம் வந்து என்னது எடுக்கக்கூடியதாக இருக்கு. இப்ப உதாரணமா நாங்க பார்த்தோம்னா 33 பேரை தான் வந்து எடுக்காங்க. ஏன்னு சொன்னா இந்த கோர்ஸ் எந்த கற்கை நெறி குறைவான ஆக்களை இன்டெக்ட் பண்ணுதோ அந்த கற்கை நெறி கடும் டிமாண்டான வித்தியாசமான புதுசான கற்கை நெறி. இந்த பீஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் எல்லாம் பெருசா இந்த கோர்ஸ் போடல, ஆனா இது கடும் டிமாண்டான ஒரு சப்ஜெக்டா காணப்படுது. இங்கிலீஷ் மீடியத்துல வந்து ஆஃபர் பண்றாங்க. கெலனி யூனிவர்சிட்டி இங்கிலீஷ் மீடியத்துல வந்து என்ன செய்யறாங்க ஆஃபர் பண்ணக்கூடியதாக இருக்காங்க. இதுல அந்த என்னது பேசிக் எலிஜிபிலிட்டி என்னன்னா 3S 30க்கு மேல ஜெனரல் டெஸ்ட்ல ரிசல்ட்ஸ் எடுத்துக்கணும். ஆனா இது மெயினாக வந்து சர்டி ஸ்கோரை பேஸ் பண்ணி ஆஃபர் பண்ற கோர்ஸ் ஆக இருக்கிறதால 1.5க்கு மேல எடுத்தாக்கள் என்ன செய்வாங்க எலிஜிபிலிட்டி அடைவாங்க. 1.6க்கு மேல 1.6 1.5க்கு எடுத்தாக்க அந்த யூனிவர்சிட்டிக்கு என்ன செஞ்சிடலாம் போட்டு பார்க்கலாம். இது ஒரு டிமாண்டான ஒரு கோர்ஸாக வந்து காணப்படுது. அடுத்து பாருங்க புள்ளியார், இஸ்லாமிக் ஸ்டடிஸ் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா. உங்களுக்கு தெரியும் இப்ப இந்த அரபிக் இந்த ரெண்டையும் பாருங்க பிள்ளையார், எந்த யூனிவர்சிட்டியில நாங்க குறைந்த சர்டி ஸ்கோர் எடுத்தாலும் எந்த ரெக்குவயர்மெண்ட்டும் இல்லாம ஓஎலோ அந்த ஏலவல பாடம் எடுத்துக்கணும். ஆனா ஓலெவல் ரெக்குவயர்மெண்ட் இல்லாம குறைந்த அளவான சர்டி ஸ்கோர் எடுத்திருந்தாலும் நாங்க இஸ்லாமிக் ஸ்டடிஸ்லயும் அரபிக் லாங்குவேஜ்லயும் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்குள்ளால நாங்க போகலாம். இதுல டிகிரி எப்படி இருக்குமா பிள்ளையார், சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில ஒரிஜினல் பிஏ வந்து ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி ஆஃபர் பண்ணுது. அந்த பிஏக்கு கொஞ்சம் குறைந்த அளவாகத்தான் இதனுடைய டிகிரி வந்து காணப்படும். ஆனா இது குறைந்த அளவான சர்டி ஸ்கோர் எடுத்தாலும் நாங்க இதுக்குள்ள என்ன செஞ்சிடலாம் போகலாம். ஆனா இதுல எலிஜிபிலிட்டி என்னண்டா, நீங்க இது உதாரணமா இஸ்லாமிக் ஸ்டடிஸ்ல 0.9
1.0 இருக்கிறார்கள் 1.0 இருக்கிறார்களும் போகலாம். ஆனா இஸ்லாமிக் ஸ்டடிஸ் நீங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும்டா நீங்க உங்களுடைய லெவல்ல இஸ்லாம்ல ஐசிங்கிற ஒரு பாடத்தை ஒரு பாடமா எடுத்தீங்க. அட் தி சேம் டைம் நீங்க அரபிக் லாங்குவேஜுக்கு அப்ளிகேஷன் போடணும் அப்ளை பண்ணணும்டா நீங்க அரபிக்கு வந்து ஒரு பாடமாக ஏலவெல்லன்னு செஞ்சிருக்கணும் எடுத்திருக்கணும். அப்ப இப்படி எலிஜிபிலிட்டி இருந்தா குறைந்த ZD ஸ்கோர் இருந்தாலும் அரபிக்கு 0.678 எடுத்தா போதும் நீங்க சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்குள்ள போறதுக்குரிய சந்தர்ப்பத்தை இந்த 2 கோர்சஸ் மிக குறைந்த அளவில் ZD ஸ்கோர் எடுத்தாலும் அதுக்குரிய சான்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த 2 கோர்ஸ்லயும் வந்து உங்களுக்கு காணப்படுது. அடுத்தது பாருங்க பிள்ளையால் டீச்சிங் இங்கிலீஷ் as a செகண்ட் லாங்குவேஜ் டெசில் என்ற ஒரு பாடம். அதாவது இது இங்கிலீஷ் அதாவது ஆங்கில மொழியை 2ஆம் மொழியாக படிக்கிறேன். 2ஆம் கட்டி அதாவது இங்கிலீஷ்ல ஸ்பெஷல் மாதிரி தானே ஒன்று இந்த டெசில்ஸ் நாங்க அந்த 2 டைப்ல நாங்க இந்த கோர்சஸ் ஃபாலோ பண்ணலாம். ஒன்று என்னண்டா டெசில் டிரெக்டா கால் பண்ற யூனிவர்சிட்டிக்கு நாங்க என்டர் ஆகலாம். அட் தி சேம் டைம் நாங்க போற ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு டிபார்ட்மெண்டா ஒரு பாடமா ஸ்பெஷலைசேஷன் செய்யற ஒரு பாடமாக வந்து நாங்க டெசில் எடுக்கலாம். ஆனா 2 டிகிரியினுடைய பேரும் டிஃபைன் பண்ணப்படுவாங்க. என்னண்டா BA ஹான்ஸ் இன் டெசில் தான் வரப்போகுது. அப்ப இந்த யூனிவர்சிட்டிக்கால நீங்க CJவர்தன குறையால ஆஃபர் பண்ற இந்த டெசில்ங்கிற கோர்சஸ் வந்து டிரெக்டா டெசில்ங்கிற கோர்சஸ இன்வால்வ் ஆகி போறாங்க. இதுல வந்து குறைஞ்ச எலிஜிபிலிட்டி 3 இயர்ஸ் நாங்க ஏலவெல் எடுத்துக்கணும். இது வந்து 4 வருஷத்துக்குரிய ஒரு ஹானரபிள் டிகிரியாக வந்து என்ன செய்யுது காணப்படுது. 2 யூனிவர்சிட்டி வந்து ஹோல்ட் பண்றாங்க. இதுல மெயின் எலிஜிபிலிட்டி என்ன எடுப்பாங்கன்னா உங்களோட இங்கிலீஷ் ரிசல்ட்ஸை பார்ப்பாங்க. ஏலவெல் இங்கிலீஷையும் ஓலவெல் இங்கிலீஷ்லயும் நீங்க C ரிசல்ட்ஸ் அதுக்கு மேற்பட்ட ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கணும். அட் தி சேம் டைம் யூனிவர்சிட்டி அந்த டிஃபைன் பண்ணிக்கிற ZD ஸ்கோர் புள்ளியை நீங்க ஓரளவுக்கு என்ன செஞ்சுக்கணும் எடுத்திருக்கணும். இதுக்கெல்லாம் எபிடியூட் எக்ஸாம்பிள் இது ஒரு லாங்குவேஜ் பேஸ்டான ஒரு கோர்ஸ் என்றதால you should be அடுத்தது பாருங்க பிள்ளையார் சோசியல் ஒர்க்ங்கிறது ஒரு புது கற்கை நெறியாக வந்து என்ன செய்யுது காணப்படுது. சோசியல் சமூக பணி சார்ந்த கற்கை நெறி. இதுல வந்து 101 பேரை வந்து இன்டேக் பண்றாங்க இந்த கோர்ஸ்ல. ஆனா இது வந்து ஒரு ZD ஸ்கோர் பேஸ் பண்ணி ஒரு பாடமாக இருக்கு. ஆக குறைஞ்சது போங்க. Muhammad Shafni, please unmute mic. இது உங்களோட ZD ஸ்கோர் பேஸ்டான பாடம் பண்ணதால 1.7க்கு மேல நீங்க என்ன செஞ்சிருக்கணும் எடுத்திருக்கணும். ஆனா இதுல டிகிரி வந்து எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னு சொன்னா BA அந்த பேச்சுலர் ஆஃப் சோசியல் ஒர்க் ஹான்சன் சொல்லி டிஃபைன் பண்றாங்க. இது இங்கிலீஷ் மீடியத்துல இந்த கோர்ஸ் நடக்கும். இது வந்து புது நியூ கோர்ஸ். நீங்க நியூ கோர்ஸ் எல்லாரும் அப்ளை பண்ணாத ஒரு கோர்ஸ். அட் தி சேம் டைம் இது ஒரு வந்து என்னது ZD ஸ்கோரை பேஸ் பண்ணிருக்கிற ஒரு பாடம்ங்கிறது நீங்க நல்லா வழங்கிக்கணும். அடுத்தது பாருங்க பிள்ளையால் நேரத்தை கருத்தி கொண்டு நம்ம இதை கொஞ்சம் குயிக்கா இந்த விஷயத்த முடிப்போம். அடுத்தது பாருங்க ஆர்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லி ஒரு பாடம் என்ன செய்யறாங்க கோட் பண்றாங்க. யூனிவர்சிட்டி CJவர்தன புறையால கோட் பண்றாங்க. இதுவும் வந்து ZD ஸ்கோர் பேஸ் பண்ணின பாடம். நாங்க கட்டாயம் வந்து BSc ஹானர் IT செய்யறாங்க. நாங்க கட்டாயம் இதை வந்து நாங்க ஏலவெல்ல ஒரு பாடமாக IT செஞ்சுக்கணும். ஒரு பாடமாக நாங்க எடுத்திருக்கணும். நாங்க ஏலவெல்ல IT-யாக எடுத்த பாடத்துல சித்தியும் ஏனைய 2 பாடத்திலையும் சித்தியாக இருக்கலாம். அது என்ன துறையாக இருந்தாலும் சரி இந்த கோர்சஸ் எப்படி ஆஃபர் பண்றாங்கன்னு சொன்னா 50 இன்டேக் நல்ல ஐடில ஜெயவர்தன நல்ல கோர்ஸ். ஆனா நீங்க IT ஒரு பாடமாக ஏலவெல்ல எடுத்திருக்கணும். அட் தி சேம் டைம் மத்த 2 பாடத்திலையும் குறைஞ்சது சித்தியை வந்து பெற்றிருக்கணும். அடுத்தது பாருங்களேன் லோ. உங்களுக்கு தெரியும் நாங்க ஒரு யூனிவர்சிட்டியில லோக்கு அப்ளை பண்ணணும்னா கட்டாயம் ஒரு ZD ஸ்கோர் பேஸ்ட் அடிப்படையில போறோம்னு அவர் மெரிட் பாஸ் என்ன செஞ்சிருப்பார் பாஸ் ஆயிருப்பார். ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் குறிப்பாக இலங்கையிலேயே 3 யூனிவர்சிட்டியில தான் லோங்கிற கோர்ஸை வந்து ஆஃபர் பண்றாங்க. ஒன்று யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பு பேராதனிய அடுத்தது ஜப்னா. மேக்சிமம் நாங்க 1.8க்கு மேல இந்த 3 யூனிவர்சிட்டிலையும் போறோம்னா நாங்க லோக்கு அப்ளை பண்றதுக்குரிய எலிஜிபிலிட்டி 1.8க்கு மேல நாங்க ZD ஸ்கோர் எடுத்துக்கணும். நான் லாஸ்டா சொல்லுவேன் லோ ஒரு ஆளுக்கு லோயர் ஆகணும். இலங்கையில 3 வழிமுறை இருக்கு. அதை நான் உங்களுக்கு பின்னுக்கு சொல்லுவேன். இப்ப அடுத்த பிள்ளைகள் பாருங்க மியூசிக் டான்ஸ் டிராமா அடுத்தது மியூசிக் அண்ட் ஆர்ட்ஸ் இப்படி நான் ரெட் கலர்ல பண்ணிருக்கேன் தானே. இந்த கோர்சஸ் எல்லாம் வந்து மிக குறைந்த அளவான ZD ஸ்கோர் அதாவது சைவத்தசத்துல இருந்து சைவத்தசம் அந்த 0.32 அப் டு அதுக்கு மேல எடுத்தாக்கள் மிக குறைந்த அளவான ZD ஸ்கோர் எடுத்தாலும் இன்னும் செல்லப்பட்ட எல்லா கோர்ஸுக்கும் அப்ளிகேஷன் போடக்கூடிய எலிஜிபிலிட்டி அவைகளுக்கு இருக்கும். ஆனா அதன் மென்ஷன் பண்ணிருக்கான் தானே இப்ப மியூசிக் டான்ஸ் டிராமா அடுத்தது குவான்டிட்டி சேவிங் ஆர்கிடெக்சர் இப்படியான பாடங்கள் எடுக்கணும்னு சொன்னா நீங்க அதை ஏலவெல்ல அந்த பாடங்கள் சார்ந்த பாடங்களை எடுத்திருக்கணும்.
இப்ப உதாரணமாக நீங்க மியூசிக்ங்கிற இதுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னாவில் அப்ளை பண்ண போறீங்கன்னு சென்னையிலண்டா அதுக்கு எப்டிடியூட் எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணினா நீங்க ஏ லெவல்ல எடுக்கிற ஒரு பாடத்துல சங்கீதம் ஒரு பாடமாக எடுத்திருக்கணும். அதுல சி சித்தியும் ஏனைய 2 பாடத்துல நீங்க என்ன செஞ்சிருக்கணும், எஸ் சித்தியும் பெற்றிருக்கணும். இப்படி நான் ரெட் கலர்ல மார்க் பண்ணி இதெல்லாம் குறைந்த சட்டி ஸ்கோர்ல போற இது பிள்ளையால். ஆனா நீங்க அவன் செல்லப்பட்ட ஓ லெவல் ஏ லெவல் இங்கிலீஷ் மெட்ஸ்ல குறைந்து பாஸ் ஆகி இருக்கணும். அந்த குறிப்பிட்ட பாடங்கள் ஒஃபர் பண்ண அந்த கோர்சஸ் ஒஃபர் பண்ற பாடங்களை வந்து நீங்க ஏ லெவல்ல ஒரு பாடமாக என்ன செஞ்சிருக்கணும், எடுத்திருக்கணும். அப்ப இந்த எலிஜிபிலிட்டி இருக்கிற ஆள் வந்து என்ன செய்யலாம், கட்டாயம் யூனிவர்சிட்டிக்கு போகக்கூடிய வாய்ப்பு வந்து காணப்படுது. இப்ப பாருங்க பிள்ளையாள், இதுல மியூசிக் டான்ஸ் சொன்னாலும் இந்த எப்டிடியூட் எக்ஸாம் பொதுவாக எப்படி நடக்கும்னு சொன்னா பிராக்டிகலாகத்தான் நடக்கின்றது. இப்ப சம்டைம் எப்டிடியூட் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் நடக்கலாம். பிராக்டிகலாக என்ன செய்வாங்க, சில எக்ஸாம்களை வந்து கோல் பண்ணக்கூடியதாக வந்து காணப்படும். இப்ப இதுல வந்து குறைஞ்சது நீங்க 0.1.1 எடுத்தாக்க 0.6 எடுத்தாக்க இந்த கோர்ஸ் கட்டாயம் என்ன செய்யலாம், அப்ளிகேஷன் போட்டு குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியால ஒஃபர் பண்ற எப்டிடியூட் எக்ஸாம் நீங்க சிட் பண்ணி அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள போறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து காணப்படும். இப்ப பாருங்க இந்த விஷுவல் டெக்னாலஜி ஆர்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்ரீபாலி யூனிவர்சிட்டி சுவாமி விபுலானந்தா இன்ஸ்டிடியூட்டால வந்து கோல் பண்ற கோர்சஸ் வந்து அங்க போன இல்லண்டா ஆட்பாடம் உங்களோட எப்டிடியூட் எக்ஸாமோட வந்து உங்களுக்கு பிராக்டிகல் செஷன் எப்படி நடக்கும், ஆட்பாடம் நீங்க அவன் செல்ல ஒரு தீம்ல வரைஞ்சி காட்டணும். அப்படி வரைஞ்சி அவன் குறிப்பிட்ட இப்ப எல்லா ஸ்டீமும் இதுக்கு அப்ளை பண்ணலாமங்களை போட்டித்தன்மை கூட எடுத்தல அவன் குறிப்பிட்ட எண்ணிக்கையாக்களை மட்டும் படிச்சு போட்டு மத்தாக்களை கட் பண்ணிப்போம். அப்ப இவ்வளவு பேரையும் செலக்ட் பண்ணி யூஜிசிக்கு அனுப்புவான். அனுப்பினது போறவங்க உங்களுக்கு இங்க செலக்ஷன் லெட்டர் வந்து நோட்டிபிகேஷன் வரும். அப்ப என்ன ரெட் கலர்ல மார்க் பண்ணிட்டு எல்லா கோர்சஸும் வந்து குறைந்த அளவிலையும் அவன் செல்ல ரிசல்ட்ஸ் அவன் செல்ல பாடங்களை சிஎஸ்சித்திகளோட ஓஎல் லெவலோட வித்தின் அவன் சென்ன மென்ஷன் பண்ணிக்கிற கோர்சஸ் சார்ந்த பாடங்களை வந்து நாங்க ஏ லெவல்ல செஞ்சுக்கணும், ஒரு பாடமாக வந்து எடுத்திருக்கணும். அடுத்தது பாருங்க புள்ளிய நான் சொல்ல பண்ணது ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனியால வந்து கோல் பண்ணிக்காங்க ஐஎஸ்ங்கிற ஒரு பாடம். இது கடும் டிமாண்டான சப்ஜெக்ட் புள்ளிய. இப்ப உங்களுக்கு இந்த பாடத்தை நீங்க தெரிவு செய்யணுமாட்டா 2 வழிமுறையில போகலாம். இப்ப இந்த ஜிஐஎஸ் கோல் பண்றது நான் பார்த்தேன். ஜிஐஎஸ்ங்கிறது நல்ல சர்டி ஸ்கோர் பேஸ் பண்ணி எடுக்கிற ஒரு பாடமும் பாடத்தை பேஸ் பண்ணி எடுக்கிற ஒரு பாடமாவும் இருக்கு. சர்டி ஸ்கோரன்ஸ் என்ன 1.5க்கு மேல இருக்கிறார்கள் இந்த கோர்ஸுக்கு என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். அட் தி சேம் டைம் நாங்க ஏ லெவல் ஒரு பாடமாக ஜியோகிராஃபி இல்லாட்டி லாஜிக் ஒரு பாடமாக நாங்க எடுத்திருக்கோம். யூனிவர்சிட்டி பேராதனை இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுது. இந்த ஜிஐஎஸ் ஸ்பெஷல் என்னன்னு ஒன்று நீங்க உங்களுக்கு சர்டி ஸ்கோர் கூட இருந்தா டைரக்டாவே நீங்க அவன் சொன்ன மாதிரி ஏ லெவல் ஒரு பாடம் ஜியோகிராஃபியோ இல்லாட்டி லாஜிக் ஒரு பாடம் எடுத்திருந்தேன்னு நீங்க இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். அதே டைம் உங்களுக்கு இந்த பாடம் படிக்கணும், ஜிஐஎஸ் படிக்கணும் என்ன அப்படியா நீங்க ஜியோகிராஃபி படிப்பீங்க. அந்த ஜியோகிராஃபியை வந்து நீங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அதாவது கம்ப்யூட்டர் படிச்சு அதாவது என்னது டெக்னிக்கலாக நீங்க ஜியோகிராஃபியை பிராக்டிக்கலாக படிக்கிற ரிமோட் சென்சர் அதே மாதிரி லேண்ட் அளவுக்குற லேண்ட் சர்வேயர் இப்படி மெப் வரைகிற இப்படி டெக்னிக்கலாக வரைகிறது வந்து இப்ப பயோ சயின்ஸ்ல எடுத்தாக்கள் மத்த ஸ்ட்ரீம் இருக்கிறார்கள் இந்த கோர்சஸுக்கு வந்து என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். இது ஒரு நல்ல கோர்ஸ். ஆனா இதுக்குரிய டிகிரி எப்படி கொடுக்கான்னு சொன்னா பிஎஸ்சி என்று கொடுக்கணும். ஏன்னா பாருங்க முடியாது நாங்க ஆர்ட்ஸ் படிச்சு போட்டு பிஎஸ்சி டிகிரி எங்க எடுக்கிறங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். என்னோட லேசில ஒரு பிஏ படிச்ச ஒரு ஆள் வந்து என்ன செய்யலாம், பிஎஸ்சிங்கிற பட்டத்தை எடுக்கணும். ஆனா இந்த கோர்ஸ் செய்யறதின் ஊடாக நாங்க என்ன செய்யலாம், பிஎஸ்சிங்கிற பட்டத்தை பெற்றுக்கொள்ளும். அட் தி சேம் டைம் இந்த ஜிஐஎஸ்ங்கிறது ஒரு டெக்னிக்கல் சார்ந்த பாடம். புது புது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நாங்க என்ன செய்யலாம், பெற்று தரலாம். நாங்க வந்து ஒரு ஜிஐஎஸ் அனலிஸ்டா போகலாம், ஒரு ரிசர்ச் அனலிஸ்டா போகலாம். அட் தி சேம் டைம் ரிமோட் சென்சர் பண்ற ஒரு இதுக்கு ஒவ்வொரு புது புது வாய்ப்புகளை வந்து டெக்னிக்கல் சார்ந்த வாய்ப்புகளை நாங்க ஆர்ட்ஸ் படிச்சாலும் இப்படி கோர்சஸ்கள் தான் என்ன செய்யணும், இப்படி கோர்சஸ்களுக்கு தான் நீங்க அப்ளை பண்ணணும். சர்டி ஸ்கோர் இருக்கோ இல்லையோ இப்படி புது புது கோர்ஸ்களுக்கு போனா புது புது தொழில் வாய்ப்புகளை இலகுவாக பெற்றுக்கொள்ள போட்டித்தன்மை இல்லாம பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை இந்த கோர்ஸ்கள் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஆனா இதெல்லாம் நாங்க என்ன செய்யறது, நாங்க பாக்குறது எங்களுக்கு தெரிஞ்சது பேராதன ஆர்ட்ஸும் சவுத் ஈஸ்டர்ன் ஆர்ட்ஸும் கொழும்பு ஆர்ட்ஸும் அந்த லோவும் இந்த அரபிக் இந்த இப்படித்தான் தெரியும். இந்த கோர்ஸ்ல நீங்க அனலைஸ் பண்ணி பாக்கணும், இந்த எலிஜிபிலிட்டி எனக்கு இருக்கா இல்லையா, இருக்கோ இல்லையோ நீங்க உங்களோட ப்ரீஃபரன்ஸ் லிஸ்ட்ல உங்களுக்கு போடுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவன் குறைஞ்ச எலிஜிபிலிட்டி 3 years. அடுத்தது பாருங்க புள்ளியா இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் யூனிவர்சிட்டி வவுனியா ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி கோல் பண்ணுது. இது வந்து குறைந்த 1.2 இருக்கிறார்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது பாருங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மொரட்டுவ யூனிவர்சிட்டியால கோல் பண்றாங்க. அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜெயவர்தனபுரால வந்து கோல் பண்றாங்க. ஐடிக்கு மிகவும் பேர் பெற்று
யூனிவர்சிட்டி ஒன்று உண்டு, யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டு, அதே மாதிரி MIT சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில இருக்கு. நீங்க இதுக்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னா ஐடி பாடம் எடுக்கிறங்கிறது பெருசா கேட்க மாட்டேன். ஆனா நீங்க அதுக்குரிய ZT ஸ்கோரை வந்து ZT ஸ்கோர் வந்து எடுத்திருக்கணும். வந்து எடுத்திருந்தா நீங்க அந்த யூனிவர்சிட்டிக்கு என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். அப்ப பாருங்க, நம்ம பாக்குற கோர்ஸ்கள் சில இதுகள் ZT ஸ்கோர் பாடத்தை அவன் காட்டி நீங்க நல்லா யோசிக்கணும். நாங்க கூட ZT ஸ்கோர் எடுத்திக்கணும். பாடம் கேட்டு இருந்தாங்கன்னா ZT ஸ்கோர் குறைய எடுத்தாக்களுக்கான சான்ஸ் நாங்க அந்த பாடங்களை குறிப்பிட்ட ரிசல்ட்ஸ் ஓல வெளியில எடுத்துக்கணும். இதான் திருப்பி வரும். அப்ப இது உங்களுக்கு கிளியரா விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க புள்ளியால், இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ரஜரட்ட யூனிவர்சிட்டி வவுனியா யூனிவர்சிட்டியால வந்து என்ன செய்யறாங்க, கோட் பண்ணக்கூடியதாக வந்து இருக்கு. இதுவும் ZT ஸ்கோர் பேஸ் பண்ண பாடம். ZT ஸ்கோர் குறைஞ்சி எடுக்காங்க வவுனியா யூனிவர்சிட்டியில. 3 மேக்சிமம் நாங்க குறைஞ்சது 3 years ரிசல்ட்ஸ் ஆவது எடுத்திருக்கணும். ஆனா நாங்க A-level ஒரு பாடமாக ஐடியும் எடுத்திருக்கணும். அடுத்தது பாருங்க, இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி UAVLS யூனிவர்சிட்டியால வந்து என்ன செய்யறாங்க, கோட் பண்றாங்க. இதுவும் அந்த ஐடியோட சார்ந்த ஒரு பாடமன்றத்தால வந்து இது ZT ஸ்கோர் பேஸ் பண்ணின ஒரு பாடமா வந்து காணப்படும். அடுத்து பாருங்க, முக்கியமானது பிசிக்கல் எஜுகேஷன், அடுத்தது ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் பாடம். அந்த 2 பாடங்கள் புள்ளிகள் குறைந்த அளவான ZT ஸ்கோர் எடுத்து ஆப்டிடியூட் எக்ஸாமின் ஊடாக நாங்க போற 2 பாடங்களாக இருக்கு. வந்து இதுல வந்து எந்த துறை என்றாலும் ஆர்ட்ஸ் என்றாலும் சரி, மற்ற எந்த துறைகள் என்றாலும் இந்த 2 கோர்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். பிசிக்கல் எஜுகேஷன்ல பாருங்க புள்ளிகள் ஒன்று நீங்க விளங்கிக் கொள்ளணும். இதுல குறைஞ்ச எலிஜிபிலிட்டி 3 years தான். ஆனா இங்க வந்து பிராக்டிக்கல் எக்ஸாம் தான் நடக்கும். அந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு எப்படி நடக்கும், இது ஒரு பிசிக்கல் சார்ந்த ஹெல்த் சயின்ஸ் சார்ந்த பாடம் இருந்தாலும் பிராக்டிக்கலாக தான் வந்து என்ன செய்வாங்க, நடத்துவாங்க. அப்ப இந்த கோர்ஸுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். இதுல இன்டேக் எத்தனை பேர் எடுக்காங்கன்னு சொன்னா 150 பேரை வந்து இந்த கோர்ஸுக்கு என்ன செய்றாங்க, இன்டேக் பண்றாங்க. இதுல உங்களுக்கு ஒரு டிகிரி எப்படி வருமாட்டா, பிஎஸ்சி பிசிக்கல் சயின்ஸ், அதே மாதிரி பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் சரி வரும். அடுத்தது புள்ளியா நீங்க இன்னொரு வழங்கிக் கொள்ளணும். இங்கிலீஷ் மீடியத்துல நடக்கும். குறைந்த அளவான ZT ஸ்கோர் கொண்டாலும் கட்டாயம் நீங்க அப்ளை பண்ணுங்க. உங்களோட போஸ்ட் ப்ரீஃபரன்ஸ் லிஸ்ட்ல இதுகள் வந்து 10க்குள்ள இருக்கிறது உங்களுக்கு நல்ல சான்ஸ். குறைந்த அளவான ZT ஸ்கோர் எடுத்தாலும் நீங்க என்ன செஞ்சிடலாம், நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுல இன்னொன்று வழங்கிக் கொள்ளணும். இப்ப நீங்க இந்த அப்டிடியூட் எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணக்கள், இப்ப குறிப்பாக இந்த ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணக்கள் உங்களோட ஐலண்ட் வைடா இருக்கிற சர்டிபிகேட்ஸ், இப்ப உதாரணமாக விளையாட்டு துறையில நீங்க நேஷனல் வைடாவோ இல்ல ஐசிஎனை வந்து ரீப்ரசன்டேட்டிவ் பண்ணக்கூடிய விளையாட்டு போட்டிகளை நேஷனல் வைடா அல்லது இன்டர்நேஷனல் வைடா உங்களுக்கு சர்டிபிகேட்டுகள் வந்து கிடைச்சிருக்கு. அந்த சர்டிபிகேட்டுகளை நீங்க யூஜிசிக்கு அனுப்புவதன் ஊடாகவும் உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸுக்குரிய சர்டிபிகேஷனை நீங்க யூஜிசிக்கு அனுப்புறதின் ஊடாக வந்து இந்த கோர்சஸ்களை நீங்க என்ன செய்யலாம், இலகுவாக அடைஞ்சு கொள்ளலாம். இதுக்கு மார்க்ஸ் இந்த கோர்ஸ்ல அப்ளிகேஷன் போடக்கல தான் எங்களோட ஐலண்ட் வைடான சர்டிபிகேட், அடுத்தது எங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இணைப்பாட விதாத்துல நாங்க காட்டிய திறன் சம்பந்தமான சர்டிபிகேட் எல்லாம் இப்படியான கோர்ஸ்ல நாங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ண கொள்ளதான் நாங்க என்ன செய்வோம், நாங்க இந்த கோர்ஸ்ல போடக்கூடியதாக இருக்கும். இதுக்கு குறைஞ்ச எலிஜிபிலிட்டி 3S வந்து எடுத்துக்கணும். பிராக்டிகல் எக்ஸாம் நடக்கும். குறைந்த அளவான சர்டிபிகேட். நீங்க அதை பத்தி ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. உங்களுக்கு ஐலண்ட் சர்டிபிகேட் இருக்கணும், 3 years குறைஞ்சது இருக்கணும். இப்படியான ரிசல்ட்ஸ் இருக்கிறாங்க. கரெக்டாக இந்த கோர்ஸ்க்கு என்ன செஞ்சுங்க, அப்ளை வந்து பண்ணி கொடுங்க. அடுத்து வந்து பாருங்க புள்ளியா, மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி MIT ஒரு விஷயோட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி விஷயோட பேர் போன MIT விஷயோட பேர் போன சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்காவில் வந்து கோல் பண்ணாங்க. சவுத் ஈஸ்டர்ன் கோல் பண்ணாங்க. இதுக்கு குறைந்த அளவான ZT ஸ்கோர் வந்து லாஸ்ட் எத்தனை எடுத்துக்காங்கன்னா 1.6 வந்து எடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ் செய்யறதுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னா, நாங்க வந்து எங்களோட டிகிரியை வந்து பிஎஸ்சியில வந்து என்ன செஞ்சிடலாம், அதாவது நாங்க சவுத் ஈஸ்டர்ன்ல ஆர்ட்ஸ்ல BA எடுக்கிறத விட ஒரு தரம் கூடினதான் வந்து MIT-யாக வந்து காணப்படும். இதுக்கு வந்து நாங்க A-level IT எடுத்திருக்கணும் எந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட்டும் இல்லை. இது ஒரு ZT ஸ்கோர் பேஸ்டான ஒரு பாடமாக வந்து என்ன செய்யுது, காணப்படுது. அதே மாதிரி பாருங்க, டூரிசம், ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், இன்ஃபர்மேஷன், லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் இப்படியான பாடங்கள் எல்லாம் குறைஞ்சது நாங்க 3 years எடுத்திக்கணும். ஆனா அவன் சென்ன பாடங்கள் இது சப்ஜெக்ட் பேஸான கோர்ஸ். அவன் சென்ன பாடங்கள் எடுத்திக்கணும். இந்த 3 இந்த டூரிசம், ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் இப்படியான பாடங்களுக்கு அவன் சென்ன பாடங்களை நாங்க A-level எடுத்திருக்கணும். இப்ப உதாரணமாக டூரிசம் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு நாங்க காமர்ஸ் எடுத்திக்கிறார்கள் அப்ளை பண்ணலாம். பயோ சயின்ஸ், பிசிக்கல் சயின்ஸ் எடுத்தீங்க அப்ளை பண்ணணும். ஆர்ட்ஸ் சிஸ்டமாக்கள் கட்டாயம் எக்கானமிக், ஜியோகிராபி, அந்த பிசினஸ் சயின்ஸ், அடுத்தது பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்டரி, மீடியா இப்படியான டெக்னிக்கல் சார்ந்த பாடங்கள் பார்த்தையில அந்த பாடங்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த கோர்ஸ்ல குறைவான ZT ஸ்கோர் எடுத்திருந்தாலும் அப்ளை வந்து பண்ணலாம். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ல பாருங்க, அதுல வந்து கலமும் ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் கோல் பண்ணுது. இதுல வந்து நீங்க A-level பாடம் IT ஒன்றாக எடுத்துக்கணும். மெட் சிஸ்டமாக்களும் அப்ளை பண்ணலாம், பிசிக்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்ளை பண்ணலாம். A-level நாங்க IT ஒரு பாடமாக எடுத்துக்கிறேன். நாங்க அதோட அவன் O-level இங்கிலீஷ், மேத்ஸ்,
இந்த பாடங்களை சீவிரிக்கிறார்கள். அப்ப நான் பாருங்க பிள்ளையா, நம்ம ஆர்ட்ஸ் எடுத்திருந்தாலும் முன்பு ஏலவெல் ஐடி ஒன்று எடுத்திருக்கணும் ஒரு பாடமா, அந்த ஐடியில சி சித்திரிக்கணும். அதே டைம் ஓலவெல்ல மெட்சிலையும் இங்கிலீஷ்லயும் சி இருந்தா நாங்க குறைந்த அளவான சர்வீஸ் ஸ்கோர் இருந்தாலும் இந்த கோர்ஸுக்கு நாங்க அப்ளை பண்றதுக்குரிய எலிஜிபிலிட்டி நாங்க பெற்றுக்கொள்ளும். அதே மாதிரி லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் வந்து இதுவும் குறைந்த அளவான சர்வீஸ் ஸ்கோர். அதே டைம் உளச்சார்பு பரீட்சை எபிடியூட் எக்ஸாமும் நடக்கும். ஆனா அவன் மென்ஷன் பண்ற பாடங்களை வந்து நாங்க ஏலவெல்ல செஞ்சுக்கணும் ஒரு பாடமாக எடுத்திருக்கணும். இப்போ உதாரணமா பாருங்க, இந்த லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சருக்கு என்னென்ன பாடங்கள் ஏலவெல்ல எடுத்திருக்கணும் சொல்லி நான் பாருங்க, நீங்க எடுத்திருக்கேன்னு பாருங்க. ஒன்று ஆர்ட் பாடம் எடுத்திருக்கணும், அல்லது ஜியோகிராபி, அல்லது பயாலஜி, கெமிஸ்ட்ரி, எக்ரிகல்ச்சர் சயின்ஸ், பிசிக்ஸ், அடுத்தது ஹையர் மேத்தமெட்டிக்ஸ், கம்பைன் மேத்தமெட்டிக்ஸ், இப்படியான பாடங்கள். அப்படி அல்லாடி அதர்வைஸ் ஹிந்து சிவிலைசேஷன், இஸ்லாமிக் சிவிலைசேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸ், இங்கிலீஷ், சிங்களம், மீடியா ஸ்டடீஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ், சைனீஸ், ஹோம் எக்கனாமிக்ஸ், இப்படி நிறைய பாடங்கள் ஒரு 25க்கு மேற்பட்ட பாடங்களும் இருக்கு. இந்த பாடங்கள் ஏதாவது ஒரு பாடம் எடுத்திருந்தா நாங்க இந்த லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர்ங்கிற யூனிவர்சிட்டி மொரட்டுவால ஆஃபர் பண்ற கோர்ஸுக்கு வந்து அப்ளிகேஷன் போடலாம். இது வந்து குறைந்த அளவான சர்டிஃபிகேட். அப்ப நீங்க இந்த கோர்சஸ் எல்லாம் உங்களோட ப்ரீஃபரன்ஸ் லிஸ்ட்ல குறைந்த அளவான சர்டிஃபிகேட் எடுத்தாங்க விருப்பமாக்குரியாங்க மிஸ் பண்ணாம உங்களோட ப்ரீஃபரன்ஸ் லிஸ்ட்ல வந்து நீங்க கட்டாயம் எட் பண்ணணும். அதே மாதிரி பாருங்க, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ங்கிற கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸ் வந்து எத்தனாண்டா ஏலவெல்ல ப்ராஜெக்ட் அந்த சி இருக்கணும். ஒரு பாடத்துல சி ஆகுது, குறிப்பிட்ட ஒரு பாடத்துல சி நாங்க எடுத்திக்கணும், மற்ற பாடத்துல எஸ் சிக்கணும். இது பாடத்தை மென்ஷன் பண்ணாங்க. இப்ப கணிதம் நாங்க எடுத்திக்கணும், காமர்ஸ் எடுத்திக்கணும், பயாலஜி எடுத்திக்கணும். அப்படி ஆர்ட்ஸ் நாங்க அவன் ஜியோகிராபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், டெக்னிக்கல்ஸ் அந்த பாடங்கள் நாங்க எடுத்திருக்கணும். அப்ப நாங்க சியும் எடுத்திக்கணும் ஒரு பாடத்துல, அடுத்தது மத்த பாடத்துல 2 எஸ் எடுத்திக்கணும். இவன் சென்ன மென்ஷன் பண்ணின ஒரு பாடத்தை நாங்க ஏலவெல்ல எடுத்திருக்கணும். இப்படியான ஒரு ஆள் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸுக்கு வந்து நாங்க என்ன செய்யலாம், அப்ளை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இந்த யூனிவர்சிட்டி என்னது இந்த கோர்ஸ் வந்து பெற்று தரும். அடுத்தது பாருங்க புள்ளியால், இந்த பிலிம் டெலிவிஷன் ஸ்டடிஸ் இந்த பாடம் வந்து இது ஒரு புதிய கற்கை. இது வந்து எப்படி இதுக்கு எபிடியூட் எக்ஸாம் தான் குறைந்த அளவான சர்வீஸ் எடுத்தாலும் இது வந்து இப்ப திரைப்படங்கள் அந்த படங்கள் அடுத்தது சினிமா துறையில ஆர்வம் இருக்கிறார்கள், இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். இது எபிடியூட் எக்ஸாம் எப்படி நடக்கும் நான் தேடி பார்த்த வரைக்கும் நீங்க உங்களோட கிரியேட்டிவ் குறிப்பிட்ட ஒரு தீமை தந்து உங்களோட கிரியேட்டிவ் பார்ப்பாங்க. அப்ப நீங்க அதை ஒரு எப்படி ஒரு பிலிம் உருவாக்கணும், ஒரு குறிப்பிட்ட தீமுகளை நீங்க அதை எப்படி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும், பிராக்டிக்கலா அவங்களோட கிரியேட்டிவ் நீங்க அனலைஸ் பண்ற மாதிரி உங்களோட பிளேஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து கட்டாயம் வந்து நடக்கக்கூடியதாக இருக்கும். இந்த துறையில ஆர்வம் இருக்கிறார்கள் கட்டாயம் இந்த யூனிவர்சிட்டிக்கு என்ன செய்யலாம் போடலாம். அதே மாதிரி பாருங்க, ஃபைனான்சியல் இன்ஜினியரிங், ஃபைனான்சியல் எக்கனாமிக்ங்கிற கோர்சஸ் வந்து இதுக்கு முக்கியமாக நாங்க ஏலவல் எடுக்கிறாங்க. கட்டாயம் இது ஒரு சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி ஒரு கோர்ஸ் ஒரு குறைவாக இருந்தாலும் நாங்க ஏலவல்ல எக்கனாமிக் பாடம் எடுத்திருக்கணும். அதுலயும் நாங்க பிசிடிய என்ன செஞ்சுக்கணும், அடைஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் மீடியத்தால ஜெயவர்தன் யூனிவர்சிட்டியால ஆஃபர் பண்ற இந்த 2 கோர்ஸும் எக்கனாமிக்கா நாங்க என்ன எடுத்திருக்கணும்னு சொன்னா எக்கனாமிக் பாடம் உண்டு, ஏலவெல்ல சப்ஜெக்ட் என்ன செஞ்சிருக்கணும், எடுத்திருக்கணும். அதே மாதிரி ஃபைனான்சியல் இன்ஜினியரிங் ஒரு பாடத்தை நாங்க எடுத்தோம்னா இது அக்கவுண்டிங் மெட்ஸ் துறையில இருக்கிறார்களுக்கு வந்து இதுக்கு கூடுதலாக என்ன செய்வாங்க, அப்ளை பண்ணுவாங்க. ஆர்ட்ஸ்ல இருக்கிறார்கள் எக்கனாமிக் பாடம் ஒரு பாடமாக என்ன செஞ்சிருக்கணும், எடுத்து இருக்கணும். எக்கனாமிக், பொலிட்டிக்கல் சயின்ஸ், அதாவது ஜியோகிராபி, ஹிஸ்டரி, இப்படியான பாடம். அதோட இங்கிலீஷ்லயும் மெட்ஸ்லயும் எங்களுக்கு சி இருந்தா பாருங்க. இந்த கோர்ஸ் இதெல்லாம் புது கோர்ஸ். இப்ப நாங்க ஆர்ட்ஸ் துறை படிச்சாலும் இப்படியான புது இன்ஜினியரிங் துறைக்குள்ள உள்வாங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை வாய்ப்பை வந்து பெற்று தரும். ஆனா நாங்க ஏலவெல்ல நான் சின்ன பாடங்கள் ஏதாவது ஒரு பாடம் எடுத்துக்கணும். அதே டைம் ஓலவெல்ல இங்கிலீஷ்ல சியும் மெட்ஸ்ல என்ன செஞ்சிருக்கணும், சியும் இருக்கணும். அப்ப இப்படி ரிசல்ட்ஸ் இப்படி எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்காங்கிறத நீங்க பார்த்து கன்ஃபார்ம் பண்ணினதுக்கு பிறகுதான் உங்களோட கோர்ஸ் ஆர்டர்ல வந்து நீங்க என்ன செய்யணும், போடணும். அடுத்தது பாருங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் கோட் பார்ப்பாங்க. இது ஒரு சர்டிபிகேட் பேஸ் பண்ணின பாடம். 1.5 1.6க்கு மேல இருக்கிறாங்க அந்த கோர்ஸுக்கு போடலாம். இதுவும் ஒரு மிக குறைந்த அளவான இன்டேக் பண்ற ஒரு கோர்ஸ், கடும் டிமாண்டான ஒரு கோர்ஸ், HR கோர்ஸ். நாங்க இந்த கோர்ஸ் செய்வதன் கூட நாங்க எதிர்காலத்துல ஒரு HR மேனேஜராக, ஹியூமன் ரிசோர்ஸ் அசிஸ்டன்ட், இப்படியான புது புது வேலைகளுக்குள்ள புது புது துறைகளுக்குள்ள உள்வாங்கக்கூடிய வாய்ப்பை வந்து எடுத்து தரும். அது அடுத்தது பாருங்கன்னா செலிகன் சோசியல் ஸ்டாட்டிஸ்டிக், இண்டிகேஷன்ஸ் நாலேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் இப்படியான பாடங்கள் எல்லாம் சப்ஜெக்ட் பேஸ் பண்ணிருக்கிற பாடங்கள். குறிப்பிட்ட கோர்ஸ் அந்த பாடங்களை வந்து நாங்க ஏலவெல்ல என்ன செஞ்சிருக்கணும், ஒரு பாடமாக என்ன செஞ்சிருக்கணும் எடுத்து. இப்ப இங்கிலீஷ் டீச்சிங் அப்ளைட் இங்கிலீஷ்ல வந்து ஏலவெல்ல நாங்களுக்கு 3 SC இருக்கணும். அதே மாதிரி ஓலவெல் இங்கிலீஷ்ல சி, மெட்ஸ்ல சி வந்து இருக்கணும். பிள்ளைகள் அந்த சில கோர்ஸ் ஹோல்ட் பண்ணக்களை இங்கிலீஷ்ல சி, மெட்ஸ்ல சி இருக்கணும். அந்த ரிசல்ட் சர்டிஃபை காப்பியை வந்து நீங்க கட்டாயம் பிரின்சிபலோ பிரைவேட் கண்டிடேட் GS சர்டிஃபையோட நீங்க கட்டாயம் என்ன செய்யணும்,
யூஜிசிக்கு அனுப்பணும். உங்களோட ஓ லெவல் ஏ லெவல் ரிசல்ட்ஸ் சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி கேட்கறத வந்து நீங்க கட்டாயம் அனுப்பணும். அதே மாதிரி பிரைமரி எஜுகேஷன் ஒரு பாடம் இருக்கு, அதை பாருங்க. இதுவும் ஏ லெவல்ல 3S எடுத்திருக்கணும். இங்கிலீஷ்ல எஸ் இருந்தா இதுக்கு போறோம். எக்ஸிலான சி இருக்கும். இங்கிலீஷ்ல சயின்ஸ்லயும் எஸ்சிடிக்கு கொலம்பு யூனிவர்சிட்டியால வந்து கோட் பண்றாங்க. ஏ லெவலுங்களுக்கு 3S. இதுக்கு வந்து குறைந்த அளவான ஒரு அளவான சர்டிஸ் ஸ்கோர் இருந்தா வந்து இப்போ நீங்க சர்டிஸ் ஸ்கோர் மென்ஷன் பண்ணதில்ல, குறிப்பிட்ட கோர்ஸுக்குரிய எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்காண்டா நீங்க ஒன் டைம் யோசிக்க தேவையில்ல. நீங்க எனக்கு இந்த கோர்ஸுக்கு என்ன செய்ய அப்ளை பண்றது, அதை ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. ஏனென்றா நான் சில ஆட்கள் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி செலக்ட் ஆகி கூட அந்த கோர்சஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்கல, அதுக்கு அடுத்த ப்ரீஃபரன்ஸ் அடுத்த லெவல் இருக்கிறார்கள் உள்வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அப்ப அதால நீங்க ஒன்றையும் விடாம மிஸ் பண்ணாம எந்தெந்த கோர்ஸுக்கு என்னென்ன பாடங்கள் பேஸ் பண்ணிக்கணும், என்னென்ன கோர்ஸுக்கு என்னென்ன எபிட்யூட் எடுக்கக்கூடிய நமக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கும், அப்படியான கோர்சஸ்களை நீங்க வேற என்ன செஞ்சு எடுக்கும் எழுதி எடுத்து அந்த கோர்ஸுக்குரிய யூனிகோட்டையும் வேற எடுத்து ஆர்டர் பண்ணி போட்டு நீங்க ப்ரீஃபரன்ஸ் லிஸ்ட் போடுங்க. ஒரு கோர்ஸையும் என்ன செஞ்சிடாங்க மிச்சம் வச்சிடாதங்கோ. அதான் உங்களோட யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துக்கான வாய்ப்பு உங்களுக்கு என்ன செஞ்சு ஏற்படுத்தி தரும். அட் தி சேம் டைம் நீங்க எபிட்யூட் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போடக்கல, யூஜிசிக்கு நீங்க அப்ளிகேஷன் போற யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் கோர்ஸ்லயும் வந்து நீங்க எபிட்யூட் எக்ஸாம் எழுதுற கோர்ஸை வந்து என்ன செஞ்சுக்கணும் மென்ஷன் பண்ணி இருக்கணும். அப்ப இதெல்லாம் முக்கியமான விஷயம், நீங்க இதெல்லாம் செய்யக்கூட. அப்ப இவ்வளவு நம்ம பிள்ளைகள் ஆர்ட்ஸ்ல ஓபர் பண்ற கோர்ஸ் உங்களுக்கு நான் வழங்கி இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். பிள்ளைகள் பாருங்க, இப்ப நல்ல சர்டிஸ் ஸ்கோர் எடுத்திருந்த ஒரு ஆள் வந்து லோ காலேஜுக்கு அப்ளை பண்ணணும்டா நாங்க அவன் லோல சொல்லிக்கிற பாடங்கள் இப்ப 3 யூனிவர்சிட்டி தான் ஆஃபர் பண்ணுது. இங்கிலீஷ்ல குறைஞ்சது சிசி ஓ லெவல்ல ஏ லெவல்ல எஸ்சி இருக்கணும். இப்படியான ஒரு ஆள் கேண்டிடேட் வந்து கட்டாயம் லோ காலேஜுக்கு அப்ளிகேஷன் போல இங்கிலீஷ் மீடியம்ல நடக்கும். எனக்கு லோ காலேஜ்ல எனக்கு சர்டிஸ் ஸ்கோர் காணான்னு சொல்லாக்களுக்கு இருக்கு ஒரு சான்ஸ் வந்து 2 சான்ஸ் கொண்டு வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டியில லோ போலீஸ் எக்ஸாம் எழுதி லோ என்ட்ரன்ஸுக்கு உள்ள போய் லோயர் ஆகலாம். அதர்வைஸ் நீங்க லோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாமா கோல் பண்ணுவான், அதுல டைரக்டா பாஸ் ஆகி லோ காலேஜுக்கு என்டர் ஆகி ஒரு லோயர் ஆகக்கூடிய வாய்ப்பை வந்து பெற்று தரும். அப்ப இலங்கையில ஸ்ரீலங்காவில ஒரு லோயர் ஆகிட்டா 3 வழிமுறைகள் இருக்கு. அப்ப அதையும் நீங்க கவனத்துல கொள்ளணும். அடுத்தது பாருங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தது ஒரு ஆர்ட்ஸ் துறையில கல்வி கற்ற ஒருவர் நிறைய நம்ம பார்த்த எல்லா கோர்ஸ்களுக்கும் என்ன செய்யலாம் அப்ளை வந்து பண்ணலாம்ங்கிறது. இப்ப பாருங்க, இப்ப தனிய உளச்சார்பு பரீட்சை என்னென்ன பாடங்களுக்கு இப்ப நம்ம பார்த்ததுல தனிய உளச்சார்பு பரீட்சைகளுக்கு என்னென்ன கோர்ஸ்கள் வந்து அந்த இது செஞ்சுக்காங்கிறத பாதுகாப்பு இந்த தனிய கோர்ஸ்களை பார்த்து என்னென்ன பாடங்களை ரிக்வயர்மெண்ட் கேட்டுக்காங்கிறத யூனிகோட்டை நீங்க என்ன செஞ்சிருக்கோம் உங்களோட ப்ரீஃபரன்ஸ் லிஸ்டுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் பண்ணி கட்டாயம் எடுக்கணும். அடுத்தது இது ஓ லெவல் ஏ லெவல் கேட்கிற பாடம் நம்ம மொத்தமா பார்த்தது. இப்ப நான் வடிகட்டி என்னென்ன பாடங்களுக்கு ஓ லெவல்ல மேத்ஸ் இங்கிலீஷ் சயின்ஸ் இந்த 3 பாடத்துல கடிக்கணும், என்னென்ன பாடத்துல என்னென்ன ரிசல்ட்ஸ் இருக்கணும்ங்கிறத பாருங்க. இது தனியா நான் எடுத்துக்கிறேன். அப்ப இதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சு கொடுங்க. அப்ப நீங்க உங்களோட ரிசல்ட்ஸையும் வச்சு இவன் என்ன கேட்டீங்க அந்த கோர்ஸ் எனக்கு ரிசல்ட்ஸ் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணினதுக்கு பிறகுதான் நீங்க அந்த அப்ளிகேஷன்ல போறதுக்கு ரெடியாக இருக்கணும். அடுத்தது மிக முக்கியமான விஷயம் பிள்ளைகள், இதான் நீங்க அப்ளிகேஷன் போட போல உங்களுக்கு இப்படித்தான் வரும் உங்களோட அந்த யூனிகோட். நீங்க வந்து கோர்சஸ் நேமையோ யூனிவர்சிட்டியில நேமையோ நீங்க இதுல என்ன செய்ய மாட்டேன் மென்ஷன் பண்ண மாட்டேன். உங்களோட கோர்சஸுக்குரிய யூனிகோட் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியாலையும் ஒவ்வொரு பண்ண யூனிகோட்டை தான் யூஜிசியால செலிக்கிற யூனிகோட்டை தான் நீங்க உங்களோட ப்ரீஃபரன்ஸ் லிஸ்ட்ல என்ன செய்வீங்க ஓர்டரா வந்து நீங்க போடுவீங்க. நீங்க இதுல நீங்க நல்லா வழங்கி கொள்ளணும் பிள்ளைகள். உங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கிடைக்கணும். இப்ப நீங்க உங்களுக்கு இப்ப குறைஞ்ச சர்டிஸ் ஸ்கோர் 2 எடுத்திருந்தாங்க சிலர் என்ன செய்வாங்கண்டா உங்களுக்கு இப்ப உதாரணமாக செய்வத்தசம் எனக்கு இப்ப செய்வத்தசம் 6 சர்டிஸ் ஸ்கோர் வைங்களேன். அப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கு 1.9க்கு போடலாமா கோர்ஸ் எனக்கு கிடைக்கிற சான்ஸ் இருக்கு, அதை பாக்கணும். நீங்க எனக்கு நமக்கு எது ஓரளவுக்கு கிடைக்கும்ங்கிற இதை தனியா முதல் போடணும் பிள்ளைகள். ஏன்னு தெரியுமா, நீங்க 1.9க்கு கொழம்பு 1.8க்கு பேராத போட்டு 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 விரக்கல இவ்வளத்த கோர்ஸ் வந்துடும். இப்ப கீழுக்கு நல்ல உங்களுக்கு எலிஜிபிலிட்டியான கோர்ஸ் நல்லா கீழுக்கு வந்துடும். அதால இன்னொரு புள்ள அதை முன்னுக்கு போட்டிருப்பேன். அப்ப அவனுக்கு அந்த கோர்ஸ் கிடைக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. அப்ப நீங்க கரெக்டா இந்த கோர்ஸ் ஆர்டர் பண்ணுங்கள உங்களோட சர்டிஸ் ஸ்கோர் ஏதோ அதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கூட இருக்கிற கோர்சஸ் வந்து 10க்குள்ள மேக்சிமம் 10க்குள்ள வாரது மாதிரி போட்டு நீங்க அப்ளிகேஷன் போடணும். அப்ப அதுகளுக்குள்ள இப்ப இதெல்லாம் ரிக்ஸ் பிள்ளைகள் இப்படிதான் யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய ரிக்ஸ். நீங்க நல்லா பின்னுக்கு போட்ட இல்லைன்னா சில பேர் முன்னுக்கே போட்டுவாங்க. அப்ப அதுல யூனிவர்சிட்டிகள் இந்த இழக்கப்படுற வாய்ப்புகள் வந்து காணப்படும். அப்ப இதை நீங்க இந்த விஷயத்தை நல்லா வழங்கி கொள்ளணும். இப்ப அடுத்தது பாருங்க, இப்ப உதாரணமாக இந்த விஷயத்த நல்லா கவனிங்க. இப்ப எனக்கு வந்து உதாரணமா நான் என்ன சொல்லலாம், எனக்கு வந்து 1.3 சர்டிஸ் ஸ்கோர் 1.3. இப்ப நான் உண்மையில என்ன சர்டிஸ் ஸ்கோரை நம்ம இப்ப பாக்க எனக்கு எங்க எலிஜிபிலிட்டி எனக்கு சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கும் போடலாம், ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கும் போடலாம், ஜப்னா யூனிவர்சிட்டிக்கு போடலாம், அதே மாதிரி ரஜரட்ட யூனிவர்சிட்டிக்கு எனக்கு சர்டிஸ் ஸ்கோர் கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் இந்த ப்ரீஃபரன்ஸ் லிஸ்ட்ல என்ன செய்யறேன்
ஹை இதுல இருந்து போடலாம். நாமளும் போடலாம். 3 இயர்ஸ் எடுத்தாக்கள் எல்லாரும் போடலாம். உங்களோட ஹை ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்ல இருந்து மேலுக்கு இருந்து கீழ் வரை போடலாம். இப்ப நான் என்ன செய்யறேன்னா இப்படி போடாம முதலுக்கே சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியை போட்டு மத்த கோர்சஸ் எல்லாத்தையும் கீழுக்கு போட்டு. அப்ப அவன் செலக்ட் பண்ணல என்ன செய்வான், எனக்கு 1.3 என்றதால நான் சர்டி ஸ்கோர் வந்து சவுத் ஈஸ்டர்னுக்குரிய சர்டி ஸ்கோர் எடுத்ததால நான் முதலாவது ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்லயே நான் எலிஜிபிள் இருந்ததால அவன் படுத்து என்ன வச்சு என்ன செஞ்சிருவான், செலக்ட் பண்ணிடுவான். அப்ப மத்த ஒன்றை என்ன செய்ய மாட்டான், கருத்து கொள்ள பட மாட்டாது. அப்படி இல்ல, நான் இப்ப இந்த ஓர்டர்ல போட்டிக்கேன்னா பாப்பேன், கொழம்பு யூனிவர்சிட்டிக்கு இந்த பிள்ளை போட்டிருக்கு, கொழம்புக்கு இந்த பிள்ளை தகுதியா இல்ல, அடுத்ததை பார்ப்போம் தகுதி. நீங்க எதுக்கு தகுதியா வேணுமோ அது வரைக்கும் அவன் என்ன செய்வான் பாப்ப. நல்லா வழங்கி கொள்ளணும். இது இந்த கோர்ஸ் ஓடற ப்ரிஃபரன்ஸ் யூஜிசியால செக் பண்ணங்களை வந்து ஒரு மேன்மேட்டா தான் பார்ப்பாங்க, மெனுவலா தான் பார்ப்பாங்க. நீங்க யோசிக்கிறதுல டெக்னிக்கலா பார்க்க மாட்டாங்க, மெனுவலா பாக்குறதுனால நீங்க மேக்சிமம் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் உங்களோட ஆர்வம் குறைஞ்சத்துல இருந்து என்ன செஞ்சுக்கணும், ஓர்டர் பண்ணிக்கு வரலாம். ஆனா பின்னுக்கும் என்ன செய்யப்படா போட போறா. இடையில அவன் உங்களோட இவ்விடத்தை நீங்க என்ன செஞ்சுட்டு இவ்விடத்தை நீங்க கலன் யூனிவர்சிட்டியில செலக்ட் ஆகிட்டேன்னு சொன்ன இவ்விடத்தை உங்களுக்கு எலிஜிபிள் ஆயிட்டேன்னா மத்த ஒன்றுமே என்ன செய்ய மாட்டான், கருத்தில் கொள்ள பட மாட்டாது. நீங்க எதுக்கு தகுதியா அது வரைக்கும் இந்த பிள்ளை இதுக்கு தகுதியா அப்படியே செஞ்சுக்கிறோம் பாத்துட்டு வருவான். எப்டிடியூட் எக்ஸாம் அப்ளிகேஷன் போறாங்க கட்டாயம் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் 10க்குள்ளேயே உங்களோட இதை போட்டு விடுவோம். ஏனண்டா சில டைம்ல நீங்க உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து மேலுக்கு இருக்கிற கோர்சஸ் ஒன்று கிடைச்சிருந்தாலும் எப்டிடியூட் எக்ஸாமுக்கு நீங்க அப்ளிகேஷன் போட்டு விடுங்க. அப்ப போட்டு உங்களுக்கு இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எந்த கோர்ஸ் விருப்பம், எப்டிடியூட் வெளியே போற கோர்ஸ் விருப்பம் அதுக்கு போகலாம், இதுக்கு போகலாம். அப்ப நீங்க உங்களோட சர்டி ஸ்கோருக்கு கிடைக்கக்கூடிய பாடங்களையும் உங்களுக்கு விருப்பமான கோர்ஸ்களை மேக்சிமம் 10க்குள்ள போறதுக்கு பாருங்க. அதை நீங்க மேக்சிமம் விடாம 10க்குள்ள என்ன செய்யுது போறதுக்கு பாருங்க. அப்ப இது வந்து இந்த கோர்சஸ் போற ஓர்டர் வந்து எங்களோட பல்கலைக்கழக நுழைவை தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்பை வந்து என்ன செய்யுது எங்களுக்கு எடுத்து தரக்கூடியதாக இருக்கு. இன்னொரு விஷயம் பாருங்க, சிலாக்கள் வந்து ஒரே யூனிவர்சிட்டியில நிறைய கோர்ஸ் வந்து ஓபன் பண்ணுவாங்க. இப்ப உதாரணமாக பார்த்தோம்னா இப்ப நான் பெஸ்ட் ஓர்டர்ல வந்து கலை அந்த சவுத் ஈஸ்டர்ன்ல வந்து ஆர்ட் சிஸ்டம் பெஸ்ட் போறேன், சவுத் ஈஸ்டர்ன் ஆர்ட்ஸ் போறேன். ரெண்டாவது வந்து ஐசி ஃபேக்கல்டி சவுத் ஈஸ்டர்ன் போறேன். மூன்றாவது அரபிக் ஃபேக்கல்டி சவுத் ஈஸ்டர்ன் போறேன். உண்மையில இந்த சர்டி ஸ்கோர் வந்து 0.9 செஞ்சு வைங்களேன், 0.9 செஞ்சு வைங்க. அப்ப எனக்கு உண்மையா எனக்கு டிரெக்டா கிடைக்க போது அரபிக். என்னோட அரபிக் வந்து கோல் பண்ணுவன் வந்து 0.6. இப்ப நான் எனக்கு 0.6 அரபிக் 0.6 தான் அரபிக் கோல் பண்ணேன். இந்த சர்டி ஸ்கோர் வந்து 0.9 வைங்களேன், எனக்கு இல்ல 0.6 அரபிக் 0.6 எனக்கு சூரா கிடைக்கும் வச்சுக்கணும். சம்டைம் ஐசி ஃபேக்கல்டியில ஒரு ஐசி கோல் பண்ணக்கூடிய ஒரு வெற்றிடம் ஒரு பில்லோண்டு ஏற்பாடு, ஒரு புள்ள அந்த ஐசிக்கு அந்த யூனிவர்சிட்டிக்கு ரெஜிஸ்டர் அப்ளிகேஷன் போட்டு குறிப்பிட்ட யூனிவர்சிட்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்குன்னு சொன்னா அந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல கிடைக்குமே. அந்த அடிப்படையில் உங்களுக்கு இந்த கோர்ஸுக்கு ப்ரமோட் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கும். அப்ப நீங்க ஒரு யூனிவர்சிட்டியில ஒரே கோர்ஸ் அந்த ஒரு யூனிவர்சிட்டி ஓபன் பண்ற நிறைய கோர்சஸ் ஓர்டர் போறதின் ஊடாக நீங்க என்ன செய்யலாம், அந்த உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல உங்களுக்கு மேலுக்கு நீங்க உங்களோட சர்டி ஸ்கோர் குறைய இருந்தாலும் வெயிட்டிங் லிஸ்ட்ல மேலுக்கு இருக்கிற கோர்ஸ் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஒரே யூனிவர்சிட்டியில நிறைய கோர்சஸ் ஓர்டர் பண்ண போறதுனூடாக இருக்கு. அப்ப இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு என்ன செய்தார் சொல்லி தார். அப்ப இதையும் நீங்க கடும் கவனமாக கோர்ஸ் ஓர்டர்கள் போடல கடும் கவனமாக நீங்க என்ன செய்யணும் பிள்ளையே இருக்கணும்ங்கிறத சில கோர்ஸ் ஓர்டர் போறது உங்களோட யூனிவர்சிட்டியை வந்து என்ன செய்யும் தீர்மானிக்கும். அடுத்தது இன்னொரு வாய்ப்பான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க. இந்த விசேட ஏற்பாடுகளுக்கு சில அனுமதியை கொடுத்தாங்க. இப்ப கண் பார்வை இல்லாத அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு யூனிவர்சிட்டிக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பை வந்து கொடுக்காங்க. இதுல அவைகளுக்கு குறைந்த சர்டி ஸ்கோர் வந்து அவைய 0.2க்குள்ள வார மாதிரி இருக்கணும். இவைய வந்து டாக்டர் சர்டிஃபை லெட்டரோட யூஜிசியோட கனெக்ட் பண்ணி என்ன செய்வாங்க. அதே மாதிரி இந்த இணைப்பாட விதானம் சின்ன மாதிரி இணைப்பாட விதானம் இந்த விளையாட்டுக்களை காட்டின அந்த சர்டிபிகேட் ஓல் ஐலண்ட் சர்டிபிகேட்டுகளை வந்து ஐடென்டிஃபைட் இருக்கிற சர்டிபிகேட் வந்து நாங்க யூஜிசிக்கு வந்து சர்டிஃபை லெட்டரோட அனுப்புறதினூடாக அதுக்கு மார்க்ஸ் சர்டி ஸ்கோருக்கு மார்க்ஸ் இல்லை, இந்த சர்டி ஸ்கோர் நம்ம குறையெடுக்கும் இதுகளுக்கு காட்டி மார்க்ஸ் எடுத்து நாங்க பல்கலைக்கழக நுழையிறது குறிப்பிட்டு இதுல வந்து ஸ்போர்ட்ஸ் சயின்ஸுக்குள்ள நுழையிற வாய்ப்பு வந்து இந்த கோர்ஸ் வந்து அதிகமாக வந்து காணப்படுது. அப்ப இவ்வளவு கோர்ஸ் நம்ம பிள்ளைகள் யூனிவர்சிட்டியால ஓவர் பண்றாங்க. நீங்க என்ன விளங்கி கொள்ளணும், இதுல சமரி என்னண்டா ஒன்று இந்த சர்டி ஸ்கோர் பேஸ் பண்ணிக்க பாடம் ஒரு சர்டி ஸ்கோர் இதுல நீங்க அப்ளை பண்ணுங்க. ரெண்டாவது ஓலெவல் இருக்கிற ரிசல்ட்ஸ் அது இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆப்டிடியூட் எக்ஸாமுக்குரிய எலிஜிபிலிட்டி அதுக்குரிய பாடத்துல இருக்கிற ரிசல்ட்ஸ் இருக்கான்றத கன்ஃபார்ம் பண்ணி எல்லாத்தையும் உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஓரளவுக்கு கிடைக்கும் எல்லா கோர்ஸையும் எடுத்து ஆர்ட்ஸ்
அரசியல் எல்லா கோர்ஸையும் எடுத்து தண்ணி எடுத்து ஓர்டர் பண்ணி போட்டு அதுல யூனிகோட்டை பார்த்து நல்லா கன்ஃபார்ம் பண்ணி போட்டு நான் சொன்ன மாதிரி 10க்குள்ள வார பார்த்து உங்களோட கட்டும் போக விருப்பக்கூடிய உங்களோட சர்டி ஸ்கோர் கூட்டு 7.9 எடுத்து 1.9 லோ இருக்கலாம் போடல அது கிடைக்க மாட்டேன். அப்ப அப்படி உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த கெச்சாப் ஆகாரமா இருக்கிற கோர்சஸ் வந்து நீங்க ஆர்டர் பண்ணி எடுத்து இல்லைன்னா உங்களுக்கு பல்கலைக்கழகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக என்ன செய்யும் காணப்படும். இப்ப இப்ப கடைசி நாங்க இதுக்கு வந்திருக்கோம். ஒரு ஆர்ட் சிஸ்டம் போனால் வந்து என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஆர்ட் சிஸ்டம்குள்ள போறாக்கள் கிடைக்குதுங்கிறது நாங்க பார்க்க போறோம். இல்லையா நாங்க விளங்கி கொள்ளணும். நிறைய பேருக்கு வந்து நெரோ மைண்ட் என்னண்டா இப்ப நாங்க நிறைய பேருக்கு தெரியும் இப்ப ஆர்ட்ஸுக்குள்ள போனா உங்க டிஓ ஆகுது டிஎஸ் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற அப்படி இல்லாட்டி என்னது ஒரு டீச்சிங் கிடைக்கும் அப்படி இல்ல பிள்ளைகளுக்கு ஆர்ட்ஸ் அந்த ஸ்ட்ரீமுக்குள்ள நாங்க போன மாட்டோம். நிறைய துறைக்குள்ள வித்தியாசமான துறைக்குள்ள நாங்க போன மாட்டோம். நிறைய துறை சார்ந்த நிபுணர்கள் நிறைய தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வந்து காணப்படுது. அப்ப நீங்க இந்த துறையில பார்த்து நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க உங்களோட இதுகளை வந்து தீர்மானிச்சு கொள்ளுங்க. இப்ப பாருங்க புள்ளியால் லோ லீகல் ஸ்டடிஸ் பெஸ்ட் நீங்க ஒரு ஆர்ட்ஸ் லிஸ்டுக்குள்ள போறாங்க நல்ல சர்டி ஸ்கோர் எடுத்தாங்க லோயர் ஆகணும். இப்ப நம்ம போய் லோ காலேஜ் யூனிவர்சிட்டியில லோ படிச்சு போட்டு லோயர் ஆகணும் வண்டி இல்ல. நீங்க அந்த ஸ்டீமுக்குள்ள போய் அந்த துறைக்குள்ள போய் நீங்க ஒரு லீகல் அட்வைசரா வரலாம். ஒரு சட்ட ஆலோசகரா குறிப்பிட்ட நாட்டுல நீதிமன்றங்கள்ல இயற்றப்படுற சட்டத்துக்கு அட்வைசராக நீங்க அந்த சட்டத்துறையில சிறந்து விளங்கும் போது ஒரு லீகல் அட்வைசராக வரலாம். ஒரு ஜட்ஜாக வரலாம். அடுத்தது ஒரு லீகல் அனலைஸ் ஒரு சட்ட பகுப்பாளராக வரலாம். இது எல்லாம் நீங்க ஒன்று லோ எல்எல்பிய ஒரு டிகிரியா செஞ்சிருக்கணும் அல்லது ஒரு லோ டிப்ளோமா செஞ்சு அப்படி நீங்க என்பிக்கு லெவல்ல போனாக்கள் இவ்வாறான துறைகளை வரலாம். அது லோயர் ஆகணும் இல்ல புள்ளியால ஒரு சட்டத்துக்கு நீங்க ஆலோசனை வழங்குறதும் ஒரு பெரிய உயர் பதவி தான். ஒரு ஜட்ஜிக்கு ஒரு லீகல் அனலைஸ் சட்டத்தை பகுப்பாய்வு செய்யறதும் ஒரு துறை. அப்ப இப்படியான கோர்சஸ் வந்து லோ காலேஜுக்கு ஒரு ஆர்ட்ஸ் துறை வந்து வழங்குது. அதே மாதிரி நீங்க ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியால கோல் பண்ண இந்த மாஸ் கம்யூனிகேஷன் அப்படி ஜேர்னலிஸ்ட் இதுகளுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா ஒரு நல்ல ஜேர்னலிஸ்டாக ஒரு மீடியா பிரசன்டராக ஒரு பப்ளிக் ரிலேஷன் ஆபீசராக நீங்க என்ன செய்யலாம் வரலாம். இல்லாட்டி உங்களுக்கு சொல்லி ஒரு தனிய மீடியாவை இப்ப நம்மளுக்கு தெரியும் ஆர்ஜே மீடியா ஸ்கை தமிழ் மீடியான்னு சொல்லி தனி ஒரு மீடியாவை நிர்வகிக்கக்கூடிய டேலண்ட் வந்து வரும். அப்ப இதுகள் வந்து நீங்க இந்த மீடியா துறைக்குள்ள போகணும்டா ஒரு நல்ல அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் டேலண்ட் இருக்கிறாங்க இந்த துறைகளுக்குள்ள போகணும்டா நீங்க மாஸ் மீடியாவுல உங்களோட துறைகளை இதுதானே செய்யணும் வெஸ்ட்டுக்கு கோல் செட் பண்றதுதான். அப்ப இதுகளுக்குள்ள நீங்க என்ன செய்யலாம் போகலாம். அதே மாதிரி பாருங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் புள்ளியா நல்லா பாருங்க நாங்க எந்த யூனிவர்சிட்டியும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சொல்லி கோர்ஸ்கள் வந்து ஓபன் பண்ணல. நாங்க ஆர்ட்ஸ் ஃபெக்கல்ட்டிக்குள்ள போறதின் ஊடாக அங்க டிபார்ட்மெண்ட் வைஸா ஸ்பெஷலைசேஷன் ஓபன் பண்ற கோர்ஸ்களை உண்டா பொலிட்டிக்கல் சயின்ஸ் அடுத்தது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ங்கிற பாடங்களை நாங்க ஸ்பெஷலைசேஷனாக தெரிவு செய்யறதின் ஊடாக நாங்க என்ன செய்யலாம் ஒரு பொலிட்டிக்கல் அனலைஸ்டாக பொலிட்டிக்கல் அட்வைசர் அப்படின்னு என்னன்னு செய்யணும் அரசியல்வாதி இல்லை அரசியல் நாட்டுக்குள்ள நடக்கிற இந்த நேஷனல் வைட நடக்கிற அரசியல் சார்ந்த விடயங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ண ஒரு ரிசர்ச் பண்ணி இப்படித்தான் நாட்டுற கொள்கை வாய்ப்பு இப்படித்தான் நீங்க பொருளாதார ரீதியா கொள்கை வாங்கணும் ஒரு அட்வைஸ் பண்ற இது ஒரு எவ்வளவு ஒரு உயர்வானதோ இதுக்கு நீங்க அந்த துறை சார்ந்த நல்ல நிபுணத்துவம் பெற்ற உயர் பதவிக்கு போகல இப்படியான ஒரு தொழிலுக்கு நீங்க என்ன செய்யலாம் வாய்ப்பு படலாம். அதே மாதிரி பாருங்க புள்ளியல் நீங்க குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியில குறிப்பிட்ட பாடத்துல ஸ்பெஷலைசேஷன் செய்யற மாதிரி எந்த துறை வட்டவர் எந்த துறையாக இருந்தாலும் நீங்க யூனிவர்சிட்டியில அங்க போய் நல்லா படிச்சு அந்த கிளாஸ் அடிச்சல குறைஞ்சது ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் அப்பர் செகண்ட் லோவர் இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடிச்சேலோ இல்லாட்டி செகண்ட் அப்பர் கிளாஸ் அடிச்சல நீங்க ஒரு லெக்சர் ஆகலாம். பெஸ்ட்டுக்கு அசிஸ்டன்ட் லெக்சர்ங்கிற போஸ்ட் வந்து தருவாங்க 1 இயருக்கு. அதுக்கு பிறகு உங்களுக்கு லெக்சர் ஆகிறதுக்கு ஐடியா இருந்தா if you want to become a lecturer you need to follow the post graduate diploma on to master diploma master ஆஃப் ஆர்ட்ஸ் அடுத்தது எம்பில் பிஹெச்டின்னு சொல்லி என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ளலாம். இப்படி துறை சார்ந்த நிபுணராக நாங்க வளர்ச்சி அடைந்து வேற ஒரு டாக்டரை விட கூடுதலான சம்பளத்தையும் ஒரு கூடுதலான அந்த மரியாதையும் வந்து நாங்க என்ன செய்யலாம் சமூகத்துல பெற்றுக்கொள்ளலாம். இதுல எங்களுக்கு தெரியும் நாங்க எங்களுடைய ஐடியா எங்களோட நெரோமாயிட்டு நாங்க ஏலவலோட முடிச்சுக்கொள்ளும். ஆனா பல்கலைக்கழகத்துக்குள்ள போயும் துறை சார்ந்த அடிப்படையில் நாங்க சாதிக்கலாம்ங்கிறது வந்து எங்களுக்கு தெரியவில்லை. அப்ப இப்படி எல்லாம் ஆர்ட்ஸ் துறை எங்களுக்கான சாதனைகளை வந்து பெற்று அதே மாதிரி எஜுகேஷன்ங்கிற ஒரு பாடம் வந்து நீங்க ஆர்ட்ஸ் துறைக்குள்ள நிறைய பிள்ளையா நீங்க டிரெக்டா கோர்ஸுக்குள்ள போறதோட ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டிக்குள்ள போய் நிறைய ஃபீல்டுகள் இருக்கும் அதுக்குள்ள போனதாக அதுல ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸான ஒரு பாடமாக எஜுகேஷன் பாடத்தை வந்து ஆஃபர் பண்றாங்க. அப்ப நீங்க இதனூடாக எஜுகேஷன் ஒரு நல்ல பாடம் இதை போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா எஜுகேஷன் செய்யறாங்க பிஇடி செய்யறாங்க ஒரு நல்ல டீச்சிங் தொழில இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய எலிஜிபிலிட்டியாக வந்து இதுகள் காணப்படுது. ஒரு லெக்சரராக வேணுமெண்டா இந்த பாடங்களை வந்து நீங்க எல்லா துறைகளுக்கும் இருக்கு.
அதே மாதிரி இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் அந்த எபிடியூட் எக்ஸாம் கோல் பண்ற பாடம் தான் இது. அப்ப இப்படியான பாடங்கள் எடுத்தோம்னா துறை சார்ந்த மியூசிஷியனா, டான்சரா, ஒரு ஆர்ட் பாட டிரெக்டரா, ஒரு ஆர்ட் தெரபிஸ்டா வந்து ஒரு விஷுவல் பெர்ஃபார்மிங் பண்ற ஒரு ஆளா வந்து நீங்க என்ன செய்யலாம் இந்த டிகிரியினூடாக சரி. இதெல்லாம் வித்தியாசமான துறை புள்ளிகள், வித்தியாசமான நம்மளோட ஆளுமைகளை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை தர வாய்ப்புகள் புள்ளியல். இன்னொன்னு சொல்ல புள்ளியல், நீங்க எப்படியாவது இன்டர்னல் யூனிவர்சிட்டிக்குள்ள உள்ளாகிறதுக்குரிய சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஏனென்றா பிரைவேட்டா நீங்க எக்ஸ்டர்னல் செய்யல, they are purposely only focused on my earning money. ஆனா நீங்க உங்களோட இன்டர்னலா போகல, உங்களோட ஸ்கில்ஸ், உங்களோட சோசியலைசேஷன், உங்களோட நாலேஜ், உங்களோட நிறம், உங்களோட மைண்ட் வந்து ப்ராட் மைண்டா வந்து மாறும். அப்ப உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியப்படும். என்னென்ன விஷயங்களுக்குள்ள போன சாதிக்கலாம்ங்கிறோடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஐடியாஸ், நிறைய ஐடியா பல்கலைக்கழகம் வந்து எங்களுக்கு தரக்கூடியதாக வந்து காணப்படுது. அப்ப இப்படியான துறைகளை வந்து புள்ளியா நீங்க மிஸ் பண்ணிடாதவோ, அதுக்குரிய உங்களுக்கு ஆரம்ப வழிகாட்டல் தான் இந்த யூனிவர்சிட்டிக்கு நீங்க அப்ளை பண்ற விதம். அதே மாதிரி பாருங்க, நீங்க தமிழ் பாடங்கள், இங்கிலீஷ் பாடங்கள் சரி, டிரான்ஸ்லேஷன் கோர்ஸ் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியால கோட் பண்றாங்க. அப்படி இங்க ஒரு யூனிவர்சிட்டி போறதுனோட நீங்க டிரான்ஸ்லேட்டர் ஆகலாம். டிரான்ஸ்லேட்டர் ஆகலாம், நீங்க ஒரு ஸ்ரீலங்கா ஃபாரின் சர்வீஸ்ல வந்து ஒரு எம்பசில போய் குறிப்பிட்ட நாடுகளுக்கு இடையிலான ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு தூதுவராக, அப்படி இல்லாட்டி ஒரு பார்லிமெண்ட்ல பார்லிமெண்ட் நடக்கல அதுல குறிப்பிட்ட அந்த ஹன்சடன் சொல்லுவாங்க, பார்லிமெண்ட் நடக்கல சிங்களத்தால பெரும்பான்மையான கதைகளை டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க இங்கிலீஷ்ல தமிழ், இல்லாட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்லிமெண்ட் ஆபீசரா நீங்க போனீங்கன்னா அங்க டிரான்ஸ்லேட்டர்ங்கிற ஒரு ஃபீல்டு இல்லை. இப்படியான ஒரு லாங்குவேஜ் பாடத்துல நீங்க சிறந்து விளங்கணும், ஒரு கண்டென்ட் ரைட்டரா, ஒரு எடிட்டரா வரணும். இப்படியான இதுல நீங்க லாங்குவேஜ் பாடத்துக்குள்ள போகலாம். இப்ப எனக்கு லாங்குவேஜ் வைஸ் எனக்கு டேலண்ட் இருக்கு, எனக்கு இங்கிலீஷ் நல்லா ஓடும், டெஸ்ட்ல செலக்ட் பண்ணுங்க. இல்லாட்டி எனக்கு வேற பாடங்கள் ஓடுமாங்கிறாக்க டக்குன்னு ஆர்ட்ஸ் காட்டிக்குள்ள போய் தமிழ் ஸ்பெஷல் செய்யுங்க, சிங்களத்தை ஒரு பாடமாக எடுங்க. இப்படி புது புது ட்ரைலிங் லிவல்ங்கிற ஒரு பாடம் ஆர்ட்ஸ் காட்டிக்குள்ள கோட் பண்றாங்க. அதுக்குள்ள போனோம்னா மும்மொழியிலே நீங்க எப்படி டிரான்ஸ்லேட்டராக வரலாம்ங்கிறதுக்குரிய அறிவை வந்து நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இப்படி ஃபாரின் லாங்குவேஜ், சீன மொழி அப்படி எல்லாம் ஆஃபர் பண்றாங்க. அப்ப இப்படி ஆர்ட்ஸ் காட்டிக்குள்ள இப்படி துறைகள் இருக்கு, நீங்க அதை செஞ்சீங்க. அதுல உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குங்கிறத யூ ஷுட் ஐடென்டிஃபை யுவர் கோல், டிஃபைன் யுவர் கோல். அதுக்கு பிறகு நீங்க கோர்சஸ் வந்து டிஃபைன் பண்ணுங்க. அதே மாதிரி பாருங்க, சோசியாலஜி அண்ட் ஆந்த்ரோபாலஜிங்கிற கோர்ஸ், இது வந்து இந்த கோர்ஸ் டைரக்டா யூனிவர்சிட்டியால அப்ளை அந்த கோல் பண்ணல, இது யூனிவர்சிட்டிக்குள்ள போனது போற நீங்க படிப்பீங்க. இது ஒரு சமூகவியல் சார்ந்த ஒரு பாடம். சமூகவியலோட ஒரு சோசியல் ரிசர்ச்சரா வரல. எப்படி ரிசர்ச் நீங்க குறிப்பிட்ட என்ஜிஓஸ், ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்துக்கான என்ஜிஓல வந்து உங்களுக்கு ரிசர்ச் ஒர்க் தருவாங்க. நீங்க அந்த ரிசர்ச்சை செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்டுல பிரதேசத்துக்கான ஒரு ரிசர்ச் ப்ராப்ளத்தை எடுத்து அதை எப்படி சால்வ் பண்ணலாம்ங்கிறதுக்குரிய ஒரு கொள்கையை நீங்க உங்களை ரிசர்ச்சர் ஆக்கி தருவாங்க. அப்ப நீங்க அதை செஞ்சு கொடுப்பதனூடாக அந்த குறிப்பிட்ட என்ஜிஓல இருந்து நீங்க என்ன செய்யலாம், அங்க ஒர்க் பண்ணி காசுகளை வந்து நீங்க படிச்சு தேடி கொடுக்கறதுக்கு அங்க காசு. அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் அட்வொகேட், நிறைய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனால வந்து ஹியூமன் ரைட்ஸ் அட்வொகேட்ஸ் வந்து கோல் பண்றாங்க. அப்ப நீங்க இதுக்கு இந்த பாடங்களுக்கு அப்ளை பண்ணணும்டா ஹியூமன் ரைட்ஸ் கோர்ஸ்களை வந்து நீங்க டிப்ளமா ஆகவோ NVQ லெவல்லையோ அல்லது ஹியூமன் ரைட்ஸ் சொல்லி தனியாகவே பல்கலைக்கழகங்களை கோர்சஸ் ஆஃபர் பண்ணாங்க. அப்ப அதுகளை வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். இப்படியான பாடங்கள் நீங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய பாடம். அதே மாதிரி சைக்காலஜி, பிலோசோபிங்கிற பாடத்தை நீங்க யூனிவர்சிட்டிக்குள்ள போய் ஆர்ட்ஸ் காட்டிக்குள்ள எடுத்துலண்டா ஒரு நல்ல கவுன்சிலர் ஆகலாம். சைக்காலஜில இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் வந்து ஹானரபிள் டிகிரியாக வந்து நீங்க சைக்காலஜியை வந்து படிக்கலாம். அதே மாதிரி பிலோசோபி, ஹிஸ்டரி, இல்ல இதெல்லாம் ஒரு சைக்காட்டிஸ்டாக, ஒரு சைக்காலஜியாக வரக்கூடிய ஒரு நல்ல கவுன்சிலராக வரக்கூடிய சான்சல் இருக்கு. அதே டைம் நீங்க இந்த துறைகள்லையும் உங்களோட போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா, உங்களோட மாஸ்டர் டிகிரி, எம்பில் டிகிரி, உங்களோட PhD டிகிரின்னு சொல்லி நீங்க அப்படி லெவல் அப் ஆகியா என்ன செய்யலாம் போகலாம். அதே மாதிரி பாருங்க, இது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். இட் இஸ் த பார்ட் ஆஃப் த பொலிட்டிக்கல் சயின்ஸ். இட் இஸ் த ரிலேட்டட் டு அட்மினிஸ்ட்ரேஷன் பிலாங்ஸ் டு ஸ்ரீலங்கா or another countries. அதாவது நீங்க பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறது உங்களோட குறிப்பிட்ட நாட்டுக்குள்ள பொதுத்துறை நிர்வாகம் சார்ந்து ஒரு சட்ட ஆலோசகராக, ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் எப்படி இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட டிஎஸ் சார்ந்த டிஎஸ் ஆபீஸ்ல ஒரு நிர்வாகம் எப்படி இருக்கணும், ஒரு சர்வதேச ரீதியாக நிர்வாகங்கள் எப்படி காணப்படுகிறது, அப்படியான பாடங்களை நாங்க நிர்வாகம் சம்பந்தமா படிச்சு அந்த நிர்வாகத்துக்குள்ள போறதுக்குரிய அதுங்க வந்து நாங்க ப்ரொமோஷன் கிடைச்சி ஒரு பாலிசி பிளானரா போறதுக்குரிய சந்தர்ப்பத்தை நாங்க BA in பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிற ஒரு பாடத்தை பல்கலைக்கழகத்துக்குள்ள கலைத்துறைக்குள்ள போய் அல்லது சில பல்கலைக்கழகங்கள் தனியா ஓவர் பண்றாங்க. UGC புக்ல இந்த புக்ல மென்ஷன் பண்ண இப்படி எடுக்கிறதுனூடாக நீங்க இந்த துறை சார்ந்த ஆட்களாக என்ன செய்யலாம். அப்ப பாருங்க பிள்ளை, நான் போல சின்னது நீங்க யோசிக்கணும் என்னன்னு செய்யணும், உங்களுக்கு இதுக்குள்ள இந்த துறையில எனக்கு டேலண்ட் இருக்கு, நான் எப்படி போகலாம்ங்கிறது தான் பிள்ளை நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் யோசிக்கணும். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு பொதுவாக தொழில் வாய்ப்பு தேவைன்னா நீங்க நான் மென்ஷன் பண்ணிக்கிற அந்த வெப்சைட்டுகள்ல போய் அடிச்சு பார்த்து என்னென்ன குவாலிபிகேஷன் ஆஃபர் பண்றாங்கிறத வந்து பார்க்கலாம். அடுத்தது பாருங்க பிள்ளையார், இப்ப சிலாக்கள் வந்து நான் பெய்தேன், இப்ப யூனிவர்சிட்டி இப்ப எனக்கு ஆகிட்டு சிலாக்கள் யூனிவர்சிட்டி எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறார்கள். எப்படி இன்னும் சாதிக்கலாம்ங்கிறதுக்குரிய சான்சஸ் எல்லாம் பாருங்க.
இப்ப யூனிவர்சிட்டிக்குள்ள போனாக்க நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணின மாதிரி மாஸ்டர் எம்ஃபில் டிகிரி செய்யலாம். அதே மாதிரி ஃபாரின் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து இப்ப கால் பண்றாங்க. இப்ப அதே மாதிரி பிஹெச்டி கேண்டிடேட்ஸ்க்கு தான் கால் பண்ணுவாங்க. மாஸ்டர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அயர்லாந்து, இந்தியா, கேரளா, இந்தியாவுல இருக்கிற கேரளாவுல, மலேசியா, இப்படி ஒவ்வொரு நாட்டிலயும் வந்து கால் பண்ணுவாங்க. யூனிவர்சிட்டிக்குள்ள போற வாய்ப்பு. உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்காது. இப்ப HND அந்த ஸ்லியட்ல இப்ப கோட் பண்றாங்க, அம்பாறை, சம்மாந்துறைன்னு கோட் பண்றாங்க, இங்கிலீஷ், ஐடி எக்ஸெக்ட் மற்ற இந்த பாடங்களை கோட் பண்றாங்க. அப்ப இதுக்கு நீங்க அப்ளை பண்ணி அதுல நீங்க லெவல் அப் ஆகி போகலாம். இப்ப இந்த புதுசா கம்பேட்டிவ் எக்ஸாம் வந்து ஆல் ஐலண்ட் அடிப்படையிலையும் டிபார்ட்மெண்ட் வைஸா வந்து கோட் பண்றாங்க. கிரேட் 3க்கு ஆள் எடுக்கிறது ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ஸ்ரீலங்கா பிளானிங் பிரின்சிபல் சர்வீஸ் அண்ட் எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ஸ்ரீலங்கா டீச்சிங் சர்வீஸ். இதெல்லாம் கம்பேட்டிவ் எக்ஸாம்பிள். இதுக்கு முக்கியம் என்ன தேவைய எலிஜிபிள் பண்ணுவாங்க. நமக்கு ஜெனரல் நாலேஜ் அறிவும் ஐக்கியூவும் இருக்கணும். முக்கியமாக வந்து எங்களுக்கு என்னது ஐக்கியூவும் ஜெனரல் நாலேஜ் இருக்கிற அந்த 2 இதுலயும் வந்து எங்களுக்கு டேலண்ட் இருக்கணும். அதை நாங்க இப்ப என்ன செய்யணும். இப்ப எனக்கு ஸ்பெஷல் செய்யற ஐடியா இல்லை, நான் யூனிவர்சிட்டியில போய் 3 வருஷமே படிச்சுட்டு வந்தா போதும் சொல்ல ஆட்கள் கட்டாயம் யூனிவர்சிட்டி முடியும். இப்ப இந்த எக்ஸாம் எல்லாம் நாங்க எழுதணும்னு சொன்னா, இந்த SLS மென்ஷன் பண்ணிக்கிற எக்ஸாம் எல்லாம் நம்ம எழுதணும்னு சொன்னா கட்டாயம் என்ன செய்யணும், நாங்க டிகிரி ஹோல்டர் ஆகிக்கணும். அந்த பேசிக் எலிஜிபிலிட்டி வந்து டிகிரி ஹோல்டர். அப்ப நீங்க ஜெனரல் படிச்சு யூனிவர்சிட்டி படிக்கிற காலங்களிலேயே இந்த லோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம், டீச்சிங் எக்ஸாம், இந்த SLS ஆகணும்டா, இந்த பொதுவாக இந்த உழைச்சார்பு பரீட்சை, எப்டிடியூட் எக்ஸாம்ஸ், ஐக்யூ, அடுத்து ஜெனரல் நாலேஜ், லாங்குவேஜ் சார்ந்த பாடங்களை யூனிவர்சிட்டி காலங்களை நீங்க ரெடி ஆக்கி போன இல்லடா குயிக்கா ஜெனரல் டிகிரி முடியதை எடுத்து நீங்க ஒரு பெரிய நிர்வாகியாக வரலாம். பிள்ளைகள் இலங்கையிலேயே நீங்க இந்த SLS எக்ஸாம் கிரேட் 3க்கு தனிப்பா ஆள் எடுப்பாங்க. சரியா, கிரேட் 3க்கு ஆள் எடுத்து நீங்க அங்க ப்ரொமோஷன் கிடைச்சி போகல இதனுடைய ஹை லெவல் ப்ரொமோஷன் ஜனாதிபதியினுடைய செக்ரட்டரியாக நாங்க ஆகலாம். அடுத்த கீழ் 2வது பொசிஷன் என்னது, ஒரு கேபினட் மினிஸ்டர் செக்ரட்டரியா வரலாம். 3வது வந்து DS, 4வது ADS வரலாம். இப்படியான வாய்ப்புகளை வந்து கலைத்துறை தான் பெற்றது. இதுக்குள்ள எல்லா ஸ்ட்ரீமும் அப்ளை பண்றாங்க. ஆனா கலைத்துறை முடிச்ச ஆட்கள் தான் கூடுதலாக இந்த SLES, SLPS உள்வாங்கப்படுறாங்க. இது ஒரு மிகவும் அந்த மகத்துவமான உயர்ந்த நிர்வாகத்துறையில உயர்ந்த தொழில். ஆர்ட்ஸ் படிச்சாக்கள் தான் கூடுதலாக என்ன செய்யறாங்க, இதுக்குள்ள உள்வாங்கப்பட்டு கொண்டு இப்ப மிளிர்ந்து கொண்டு இருக்காங்க. அதே மாதிரி பாருங்க பிள்ளைகள், குறிப்பாக இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ், அதே மாதிரி ஹிஸ்டரி பாடங்கள் எடுத்தாக்கள் கட்டாயம் இந்த போட்டி பரீட்சைகள்ல சிறந்த முறையில பாஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களை வந்து எடுத்து வாய்ப்பை வந்து கொடுக்குது. அப்ப இப்படியான வாய்ப்புகளை நீங்க நினைச்சு கொண்டு உங்களோட கோர்சஸ்களை நீங்க அப்ளை பண்ணி உங்களோட எதிர்காலத்தை நீங்க என்ன செய்யலாம், சரியா டிஃபைன் பண்ணதுக்குரிய சான்ஸை வந்து உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமும் இல்ல செல்லப்பட்ட விஷயங்களும் எடுத்து தருமா நினைக்கிறேன். நீங்க உங்களுக்கு இப்ப சர்டிஸ்கோர் போர்வான இஷ்யூஸ் இருந்தா உங்களோட UGC புக்ல லாஸ்டா வந்து இப்படி போட்டிப்பாங்க. இதுல வந்து நீங்க பார்த்து என்ன செஞ்சு கொள்ளலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம் என்று கூறி உங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டி கைடன்ஸ் ப்ரோக்ராம்ல இன்னைக்கு மென்ஷன் பண்ணின விஷயம் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க, எப்படி யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணலாம், எப்படி கோர்ஸ் இருக்கு, எப்படி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃபர் பண்றாங்க, நாம எப்படி நம்மளோட அந்த கோலை ஐடென்டிஃபை பண்ண சம்பந்தமா ஃபுல்லா கவர் பண்ணி இன்றைய கைடன்ஸ் ப்ரோக்ராம் நடந்துச்சு. இதெல்லாம் கூறி நான் ப்ரோக்ராம வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்களோட டவுட்ஸ் இருந்தா கட்டாயம் கேட்டுக்கணும். தேங்க்யூ வெரி மச். ஓகே சிஹானி, தேங்க்யூ. பிள்ளைகள், இந்த நேரம் உங்களுக்கான கேள்வி பதிலுக்கான நேரம். பிள்ளைகள், உங்களுக்கான வாய்ப்பு. அந்த அடிப்படையில இந்த நிகழ்வுல வந்து யாருமே பயப்பட தேவையில்ல. மைக் ஆன் பண்ணி உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை வந்து நீங்க வந்து கேட்கலாம். இல்லாட்டி வந்து செட் மூலமாக என்ன செய்யலாம்னா பிள்ளைகள், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ்களை வந்து செட் மூலம் கேட்கலாம். இல்லாட்டி மைக் ஆன் பண்ணி கேட்கலாம். இது உங்களுக்கான நேரம். மைக் ஆன் பண்ணி உங்களோட பிரச்சனைகளை கேட்பதன் மூலம் அதுக்கான தீர்வுகள் வழங்கப்படும் என்று நாங்க கூறுறோம். அந்த அடிப்படையில உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கக்குள்ளே நீங்க மைக் ஆன் பண்ணி கேட்கலாம். இது உங்களுக்கான நேரம் பிள்ளை. ஓமா, வலைக்கும் சலாம். சொல்லுங்க. ஓகேடா, கிளியரா பேசுங்க. இல்லாடி அந்த கிளியர் இல்லாடி செக் பண்ணி விடுங்க. ஓகே ரிஸ்கா ரவுஃப், திரும்பி பேசுங்க. ஓம் சிஸ்டர், என்னன்னு சொன்னா எனக்கு ஸ்கோர் வந்து 1.29. அப்ப என்னோட சப்ஜெக்ட் வந்து ஹோம் எக்கானமிக், மீடியா, ஐசி. அப்ப அதுக்கு வந்து கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ண போகல சப்ஜெக்ட் இல்லை. இப்ப எனக்கு IIT ULSD IIT போட விருப்பம். ஸ்கோர் இருக்கு, பட் சப்ஜெக்ட் இல்லை. இப்ப IT பாடம் எடுத்திருந்தா மட்டும்தான் அதுக்கு போடலாம். அப்ப எனக்கு IT பாடம் இல்லைங்கிறதால அது போட எனக்கு அது கிடைக்க சான்ஸ் இருக்கா?
நீங்க ஐடி பாடம் அவன் எடுத்திருக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணி ஐடி எடுக்காட்டி உங்களுக்கு அந்த கோர்ஸ் கிடைக்க மாட்டா. ஆனா சில கோர்சஸ் வந்து அந்த சர்டிஸ்கோர் பேஸ் பண்ணி கிடைக்கிற ஐடி கோர்ஸ் வந்து கிடைக்கும். சவுத் ஈஸ்டர்ன் எம்ஐடிக்கு சர்டிஸ்கோர் மட்டும் தானே அந்த அவைலபிள் அந்த ரிக்வயர்மெண்ட் பண்றாங்க. கோர்சஸ் ஐடி ஏ லெவல் எடுத்திருக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணல. ஆஹா அது சரி. அந்த ரஜரட்டோட அந்த ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி போன முறை 1.29 இனி ஒன்று எடுத்திருந்தாங்க. அப்ப அது வந்து ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி வந்து இங்கிலீஷ் மீடியத்துல போகுது, தமிழ் மீடியம் சவுத் ஈஸ்டர்ன் ஈஸ்டர்ன்லயும். ஓ சவுத் ஈஸ்டர்ன்லயும் ஈஸ்டர்ன்லயும் தமிழ் மீடியம், அது எல்லா யூனிவர்சிட்டிலையும் சிங்களமும் இங்கிலீஷும் ஆஃபர் பண்றாங்க. சவுத் ஈஸ்டர்ன்லயும் ஈஸ்டர்ன்லயும் ஆனா சவுத் ஈஸ்டர்ன் ஈஸ்டர்ன்லயும் வந்து நீங்க ஸ்பெஷலைஸ் மாறினதுக்கு பிறகு வந்து அது இங்கிலீஷா மாறும் பிள்ளைகள். தமிழும் இருக்கு இங்கிலீஷும் இருக்கு விளங்கிட்டா. சவுத் ஈஸ்டர்ன் ஈஸ்டர்னும் இங்கிலீஷும் இருக்கு. ஆனா நீங்க நீ உங்களோட விருப்பத்தின் அடிப்படை தருவாங்க. நீங்க தமிழ் கேட்டா தமிழ் தருவாங்க, இங்கிலீஷ் கேட்டா இங்கிலீஷ் தருவாங்க. பட் ரெண்டும் ஆஃபர் பண்ணுது அந்த யூனிவர்சிட்டி. ரஜரட்டோட ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி எப்படி? ரஜராட்ட ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி வந்து இங்கிலீஷ் மீடியத்துல அந்த என்னது ஆர்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்றாங்க. நீங்க அதுக்குரிய சர்டிஸ்கோர் இருந்தா அப்ளை பண்ணலாம். இங்கிலீஷ் மீடியத்துல உங்களுக்கு இங்கிலீஷ் ஏழும்னா இங்கிலீஷ் செய்ய ஏழும்னா நீங்க பிரச்சனை இல்லாம என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். அடுத்தது பிள்ளையார் இப்ப உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்துல இந்த சொன்ன மாதிரி நீங்க இப்ப வேற ஃபேக்கல்டி இப்ப ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள போனாலும் ஸ்பெஷலைசேஷன் நீங்க ஃபர்ஸ்ட் இயர் பாடம் முடிச்சு செகண்ட் இயருக்கு ஒரு பாடத்துக்கு ஸ்பெஷலைசேஷன் வருவேன் அந்த டைம்ல வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் மீடியத்துல செய்ய போறீங்களா அல்லது தமிழ் மீடியத்துல செய்ய போறேன், நம்ம விரும்பின இங்கிலீஷ்ல செய்யலாம் இல்லாட்டி தமிழ்ல செய்யலாம். ஆனா நாங்களோட ஃபர்ஸ்ட் இயர் ரிசல்ட்ஸ் இங்கிலீஷையும் வந்து கொஞ்சம் மென்ஷன் பண்ணுவாங்க. அப்ப நிறைய வழிகள் இருக்கு, அதை யோசிங்க. அதே மாதிரி பிள்ளைகள் அந்த இங்கிலீஷ்ல நாங்க டிகிரி செய்யறது கடும் வேர்ட், அதையும் இந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணும். சரியா ரிஸ்கா ஆஃப் உங்களுக்கு டவுட் கிளியராமா? அதே மாதிரி இப்ப உங்களுக்கும் எந்த துறை சார்ந்து நீங்க போகணுமோ அந்த துறை சார்ந்து எனக்கு இந்த இது வந்து கிடைக்க மாட்டான்னு சொல்லி உங்களுக்கு இன்னும் நிறைய வித்தியாசமான கோர்ஸ்கள் இருக்கு. அதை செலக்ட் பண்ணி நீங்க போடலாம். இப்ப 1.29 போல உங்களுக்கு வந்து சவுத் ஈஸ்டர்ன் இடையில நம்ம ஹோம் எக்கானமிக் நான் மதரசாவில் ஓதினத்தாலே திருப்பி செகண்ட் சைக்கிங். அப்ப அதுல நீங்க சப்ஜெக்ட் இல்லாத எனக்கு ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி தான் கிடைக்கும். சவுத் ஈஸ்டர்ன்ல 1.39 எடுக்கணுமா ஜட் ஸ்கோர் விளங்கிட்டா. உங்களோட 1.29 என்றா நீங்க வந்து ஆர்ட்ஸ் கிடைக்கும், ஈஸ்டர்ன் ஆர்ட்ஸ் கிடைக்கும் வாய்ப்பு இல்ல. 1.2 தான் வந்து லாஸ்டா வந்து சர்டிஸ்கோர் வந்து 1.2 எடுத்தாக்களையும் எடுத்திக்காங்க. நீங்க 1.2க்கும் சரி இப்ப சவுத் ஈஸ்டர்ன் வந்து கிடைக்கும். நீங்க அது டோன்ட் வரி, கவலைப்பட தேவையில்லை. 1.2க்கு லாஸ்ட் இப்ப கடைசியா எடுத்த சர்டிஸ்கோர் வந்து 1.2க்கு 9 மேல எடுத்தாக்க சவுத் ஈஸ்டர்ன் லாஸ்ட் வந்து கால் பண்ணிக்காங்க. அடுத்தது ஒரு புள்ள கேட்டிருக்கி சர்டிஸ்கோர் 1.58 லோக்கு நான் 3 யூனிட்க்கும் அப்ளை பண்ண ஏழுமானு கேட்டிருக்காங்க. பிள்ளையா நீங்க நல்லா விளங்கணும். லோக்கு அவன் ரிக்வயர்மெண்ட் பண்ற சர்டிஸ்கோர் வந்து 1.9 1.8 ஒவ்வொரு 3 யூனிவர்சிட்டியும் பொறுத்து இருக்கு. அப்ப நம்ம போற கோர்ஸ் வந்து கொஞ்சம் இப்ப உதாரணமாக உங்களுக்கு 1.58 சொல்லுங்கள் மேக்சிமம் அந்த கோர்ஸ் நீங்க அப்ளை பண்ண விரும்புற கோர்ஸ் குறைஞ்சது 1.6 ஆவது இருக்கணும். அப்படி இருக்கதான் உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல அங்க ஃபில் ஆகல கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அப்ப இந்த சர்டிஸ்கோர் கட்டும் தள்ளி இருக்கிறதால இந்த லோ கோர்ஸ் 1.5 படித்தா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. அட் தி சேம் டைம் நீங்க பேராதனை யூனிவர்சிட்டி அடுத்தது வந்து கலம்பு யூனிவர்சிட்டியில ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டிக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படித்தான் உங்களுக்கு கோர்ஸ் லோயராக விருப்பம் இருக்குன்னு சரி நான் சொன்ன மாதிரி 2 சான்ஸ் இருக்குதான். ஒன்று ஓப்பன் யூனிவர்சிட்டியில ஃபாலோ பண்றேன் இல்லாட்டி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி என்ட்ரன்ஸ் ஆகுது, அந்த சான்ஸ் இருக்குமா? ஆனா நல்லா விளங்கணும். நீங்க வந்து உங்களுக்கு லோ வந்து கொழும்புலையும் ஜஃப்னாவிலையும் பேராதனை 3லயுமே அவைலபிளா ஆயிக்கு. அதுக்கு வந்து பிள்ளைகள் 1.8க்கு மேல உங்களுக்கு ஜட் ஸ்கோர் வேணும் நீங்க லோ ஃபேக்கல்டிக்கு போறேன்னு சொல்லிட்டேன். ஆனா 1.58 எடுத்து போடலாமான்னு கேட்டா நீங்க போடலாம் பிள்ளைகள். ஆனா கிடைக்கிற வாய்ப்பு குறையும். ஏன்னா 1.8 வந்து அந்த அந்த குறைய ஜட் ஸ்கோர் அவன் எதிர்பார்க்கறது 1.8 தான். அதுக்கு மேல இருக்கிற பிள்ளைகளை தானே எடுப்பான். அந்த 3 யூனிவர்சிட்டி 1.8க்கு மேல தான் என்ன செய்யும் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கும். ஆனா 1.58 எடுத்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்டா அப்ளை பண்ணலாம். அது கிடைக்குமா இல்லையாங்க யூஜிஸ் தான் அதை தீர்மானிக்கும். ஆனா அவைய தந்திக்கிற ரூல்ஸ் தான் பிள்ளை உங்களுக்கு 1.8க்கு மேலே ஆனா நீங்க அப்ளை பண்ணலாம். கிடைக்குமா உங்களுக்கு கிடைக்கும். யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் போறதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன 3 years. இப்ப 3 years எடுத்தாக்க எல்லாரும் அந்த லோ காலேஜுக்கு அப்ளை பண்ணல. ஆனா உங்களோட சர்டிஸ்கோரை பாருங்க 1.5 அந்த லோக்கு கொடுக்கிறது 1.8 கொஞ்சம் கடும் தூரமா இருக்கு. அப்ப அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து குறைய. பிள்ளைகள் இன்னொரு விஷயம் செல்லப்பட்ட நான் மறந்துட்டு இடத்த விட்டுட்டேன். இப்ப புதுசா நாங்களுக்கு தெரியும் நிறைய இப்ப ஸ்டெம் தொழில்நுட்பத்தால வந்து ஏஐங்கிற ஒரு விஷயம் வந்து இப்ப உலகத்துல கடும் பேசுபொருளா இருக்கு. இப்ப ஏஐ கோர்ஸ் இப்ப உலகத்துல வார இதுல வந்து ஏஐ கோர்ஸ் தான் வந்து ட்ரெண்டிங்ல
அந்த டிமாண்டபிள் ஆக போகுது. அதனால வந்து இந்த பில்கேட்ஸ் வந்து இன்னும் 10 வருஷத்தால ஏஐ வந்து டீச்சிங் தொழிலையும் ஐடி சார்ந்த ஏனைய வைத்தியத்துறை எல்லா துறைகளையும் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து காணப்படுதுன்னு சொல்லிக்க. அப்ப ஏஐ கோர்சஸ் வந்து நீங்க முக்கியமாக உங்களோட கோர்சஸ்ல தெரிவு செய்யறது மிச்ச நல்ல நினைக்கிறேன். மொரட்டுவா யூனிவர்சிட்டியில ஐடி ஏஐ கோர்ஸ் வந்து 2.0 எடுத்தாக்கள் வந்து அப்ளை பண்ணல. இப்ப 2.0 எடுத்தாக்கள் மேக்சிமம் லோக்கு தான் வந்து கூடுதலாக அப்ளை பண்ணுவாங்க. அப்படி இல்லாம இந்த மொரட்டுவா யூனிவர்சிட்டி ஆஃபர் பண்ற ஏஐ கோர்ஸ் என்ன நாங்க துறை இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்றதுக்கூடாக தொழில வித்தியாசமாகவும் அந்த விரைவாகவும் கிரியேட்டிவான நல்ல தொழில்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை வந்து ஏற்படுத்தி தரும். அதே டைம் நீங்க ஐடியில ஸ்பெஷல் செய்யக்கூடிய ஐடியா இருக்கிறார்களுக்கும் இப்ப ஐடிக்குள்ள ஒரு பாடமாக ஏஐ வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. ஏஐ ஒரு செமஸ்டர்ல ஒரு பாடமாக அறிமுகப்படுத்திட்டாங்க. இப்படியான பாடத்துறைகளினூடாக போய் நீங்க டெவலப் ஆகி வரலாம். அப்ப இதையும் நீங்க கட்டாயம் கவனித்து கொள்ளணும். மொரட்டுவல வந்து ஏஐ கோர்ஸ் போடலாமான்னு கேட்டீங்க. ஆர்ட்ஸ்ல போடலாமா போடல. மொரட்டுவ யூனிவர்சிட்டி ஏஐங்கிற ஒரு தனி கோர்ஸையும் ஓவர் பண்ணிருக்காங்க. விளங்கிட்டு அதுக்கு நாங்க சர்டி ஸ்கோர் பேஸ் பண்ணி 2.0 எடுத்திருக்கிறார்கள். மாரி ரேங்க் லெவல்ல பாஸ் பண்ணிக்கிறார்கள் போய்க்கணும். எந்த கோர்ஸுக்கு கடும் கூட சர்டி ஸ்கோர் ரிக்வயர்மெண்ட் பண்றாங்க, எந்த கோர்ஸ் கடும் வெளியீடாக இருக்குங்கிறது நீங்க நல்லா விளங்கி கொள்ளணும். மொரட்டுவ யூனிவர்சிட்டி ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி ஏஐ கோர்ஸ் ஆஃபர் பண்ணல, டிரெக்டா ஏஐ கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி ஏஐ கோர்ஸ் எப்படி ஆஃபர் பண்றாங்கன்னு சொன்னா, நீங்க ஐடிக்குள்ள ஸ்பெஷலைசேஷன் செய்யக்கல செமஸ்டர்ல ஒரு பாடமாக வந்து ஏஐ கோர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஏஐ கோர்ஸை வந்து படிப்பீங்க. அப்ப அதுக்குரிய வாய்ப்பு ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டிக்குள்ள போறதுனூடாக நீங்க எடுக்கலாம். அடுத்தது ஏஐல மொரட்டுவா யூனிவர்சிட்டியில மெட்ஸ் ஸ்ட்ரீம்டு மட்டுமேன்னு சொல்லி சிலாக்கள் வந்து ஒரு ஆள் மெட்ஸ் ஸ்ட்ரீம்ல மட்டும் தான் மொரட்டுவா யூனிவர்சிட்டியில ஏஐ கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணலாம்னு சொல்லிக்காங்க. தெரியும். ஆனா இன்ஷால்லா கன்ஃபார்ம் பண்ணி போட்டு சொல்றேன். ஆனா ஏஐங்கிறது ஒரு பொதுவான கோர்ஸ், எல்லா ஸ்கீமும் அப்ளை பண்ணலாம்டா. ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டிக்குள்ள ஐடி ஸ்பெஷலைசேஷன் செய்யற பிள்ளைகளுக்குள்ள ஏஐ கோர்ஸ் வந்து செமஸ்டர்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. அப்ப அந்த வகையில செஞ்சு கன்ஃபார்ம் பண்ணி போட்டு பாக்க. கலன் யூனிவர்சிட்டிலையும் மொரட்டுவையிலையும் வந்து மெக் சயின்ஸ் பிள்ளைகளுக்கு தான் வந்து அந்த ஏஐ வந்து அவைலபிள் ஆயிருக்கு, மத்தாங்களுக்கு இல்ல. ஆனா பிள்ளைகள் நீங்க ஒரு விஷயத்தை நல்லா விளங்கணும். இப்ப ஏஐங்கிறது கோர்ஸ் நாங்க அப்ளை பண்றதுக்கான ஜட் ஸ்கோர் எங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னா பிள்ளை நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இன்னைக்கு டிப்ளமா லெவலையும் சரி சர்டிபிகேட் லெவலையும் சரி ஏஐயும் சரி எத்தனை கோர்ஸ்கள் வந்து இன்னைக்கு வந்து ஆஃபர் பண்றாங்க ஒவ்வொரு நிறுவனங்கள். எனவே அது நாங்க வெளியாலையும் என்ன செய்யலாம், பிள்ளை நாங்க ஒரு வேற துறையின் ஊடாக போய் வெளியாலையும் என்ன செய்யலாம், இப்படி ஏஐ சார்ந்த கோர்ஸ்கள் வந்து டிப்ளமா லெவல் சர்டிபிகேட் லெவல் நாங்க செய்யலாம். அதுக்கான துறையெல்லாம் நாங்க டிகிரி செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அப்படி கிடைக்கலன்னு சொல்லி போட்டு நாம இருக்கலாமா? இல்ல, அதுக்கு வழியாலையும் என்ன இருக்கு, எனக்கான வாய்ப்புகளுக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாம் நீங்க எனக்கு என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அடுத்தது நீங்க இப்ப டிப்ளமா லெவலை விட டிகிரி லெவல்ல தேவைண்டா நான் சொன்ன மாதிரி அந்த ஐடியில ஸ்பெஷலைசேஷன் செஞ்சுட்டு ஏஐ ஒரு பாடமாக எடுக்கலாம். அப்படியும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. சியானி ஒரு கேள்வி கேட்டிக்கா. அஷ்ரஃபா ஃபாத்திமான் பிள்ளை சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில வந்து ஐசிடி கோர்ஸ் வந்து எந்த ஃபேக்கல்ட்டின்னு சொல்லி கேட்டியா. ஐசிடி கோர்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டியில வந்து எம்ஐடி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிற கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. 1.6க்கு ஐடி சார்ந்து மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டியில ஆஃபர் பண்றாங்க. 1.3 நீங்க 5 எடுத்தாலும் சரி 1.4 எடுத்தாலும் சரி நீங்க சவுத் ஈஸ்டர்ன் ஆர்ட்ஸ் படித்த பிள்ளைகளுக்கு சவுத் ஈஸ்டர்ன் எம்ஐடி வந்து அவைலபிள் ஆகி நீங்க போடலாம். சில டைம்ல வெயிட்டிங்ல கிடைச்ச பிள்ளைகளும் இருக்கு. 1.56க்கு மேலதான் கிடைக்கும். ஆனா சில டைம்ல நீங்க அப்ளை பண்ணி வெயிட்டிங்ல வந்த பிள்ளைகளும் இருக்கு. எனவே எம்ஐடிக்கு போகணுங்கிறாக்கள் அதுக்கு அப்ளை பண்றதுக்கு மறைஞ்சாங்க. சில நேரம் வெயிட்டிங் ஃபர்ஸ்ட் செகண்ட் லிஸ்ட்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அவங்களுக்கு இருக்கு பிள்ளை. அடுத்த ஒரு ஆள் கேட்டிக்கா சிஹானி வந்து என்னன்னா யூனிக் அப்ளை பண்றதுல ஒரு டவுட்ஸ் கேட்கலாமான்னு இருக்கா. கட்டாயமா உங்களுக்கான வாய்ப்பு தான் இது, கட்டாயம் கேட்கலாம், கேளுங்க. வணக்கம் அக்கா. லக்ஷ்மி கேளுமா. அடுத்து வந்து மினிஸ்டர் அனுப்புறதுக்குள்ள கேட்டி டெஸ்ட்ல என்ன கோர்ஸுக்கு ஏல இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டா எடுத்திருக்கணுமா இல்லமா அப்படி ஒன்று சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில இல்லாட்டி எந்த ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி ஆஃபர் பண்ற எந்த கோர்ஸ்ல இப்ப ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி ஆஃபர் பண்ற எந்த யூனிவர்சிட்டியில நீங்க அப்ளை பண்ணினீங்க சென்னையிலண்டா நீங்க அங்க வந்து டெஸ்ட்ல ஸ்பெஷலைசேஷன் செய்யணும். இப்ப டெஸ்ட்ல நீங்க செய்யணும்னு சொன்னா அவங்க வந்து ஓலவெலையும் ஏலவெலையும் வந்து என்ன செய்வாங்க ஆஃபர் பண்ணுவாங்க. சரியா, ஓலவெலை மேலவெலை வந்து நாங்க எங்க இங்கிலீஷ் ரிசல்ட்ஸை வந்து பாத்திப்பாங்க. அப்படி இல்ல இப்ப கம்படிட்டிவ் கூட நிறைய பேர் இருக்காங்க. இப்ப ஸ்பெஷலைசேஷன் குறைஞ்சது 30-25 பேர் தானே எடுப்பாங்க. அவங்க ஒவ்வொரு யூனிவர்சிட்டி ரிசோர்ஸை பொறுத்து.
அப்படி எடுக்க கூட உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் டெஸ்ட் வைப்பாங்க இங்கிலீஷ்ல. அப்ப நீங்க அதுல அவியில போர்டருக்கு கொஞ்சம் கூட ரிசல்ட்ஸ் எடுத்து நாங்க டெஸ்ட் வந்து செய்யலாம். இது வந்து ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி ஓபர் பண்ற கோர்ஸ் இல்ல டிபார்ட்மெண்ட் வைஸ் ஸ்பெஷலைசேஷன் ஓபர் பண்ணதுல டெஸ்ட் செய்யற சந்தர்ப்பம் இருக்கு. நம்ம முந்தி சொன்ன மாதிரி டெஸ்ட்ங்கிற கோர்ஸை வந்து டிரெக்டா வந்து ஓபர் பண்றாங்க. அடுத்தது புள்ளியா நான் சென்னை உங்களுக்கு அந்த மொரட்டுவ யூனிவர்சிட்டியில ஏஐ கோர்ஸ்ங்கிறது வந்து மெட்சிஸ்டி மக்களுக்கும் மட்டும்தான் நம்ம பிள்ளைல ஆஃபர் பண்ணலாம். அதை நான் மாத்தி சொல்லிட்டேன். ஆனா அந்த 2-3 வருடம் பிரைவேட்டா கேட்டீங்க ஏஐ கோர்ஸ் எப்படி செய்யலாமண்டி அதுக்குரிய பதில் நீங்க ஐடி ஸ்பெஷலைசேஷன் செய்யறதின் ஊடாக ஏஐ புதுசு புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. இப்ப எதிர்காலத்துல யூனிவர்சிட்டி வைஸாவும் இது தனிய ஒரு ஃபெக்கல்ட்டியாகவே அது ஏற்பாடு செய்யக்கூடிய இதுகள் வந்து நடந்துக்கிருக்கு. அப்ப நீங்க ஒன்றையும் யோசிக்காம ஒன்றும் ஐடிக்குள்ள ஸ்பெஷல் செஞ்சு அதுல ஒரு பாடமாக வந்து நீங்க ஏஐ செய்யலாம், படிச்சு கொள்ளலாம். சரியா? அந்த மொரட்டுவ யூனிவர்சிட்டிங்கிறது வந்து மெட் சிஸ்டமாக்கள் மட்டும்தான் எடுக்கலாமாம். சரியா பிள்ளையார்? சியானி அடுத்து வந்து பிள்ளைகள் டெஸ்ட்ல வந்து ஸ்பெஷல் செய்யணும் இன்னொரு ரூல்ஸ் ஒன்று. இப்ப நீங்க யூனிவர்சிட்டிக்கு போனா ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 3 மெயின் சப்ஜெக்ட் எடுக்கணும் பிள்ளைகள். அதுல நீங்க ஒரு மெயின் பாடமா இங்கிலீஷ் எடுத்துக்கணும். அதை கட்டாயம் எதிர்பார்ப்பாங்க டெஸ்ட்ல ஸ்பெஷல் செய்யற பிள்ளைகள். சியானி அடுத்த பிள்ளைகள் வந்து டவுட் கேட்டிக்கு என்னன்னு சொல்லிச்சுன்னா அதுல ஒரு பிள்ளை கேட்டிக்கா வந்து என்னண்டா can I apply to MIT with the Z score of 1.5? ஓமா நீங்க சொல்லுங்க சார் 1.5 எடுத்தாலும் நாங்க எம்ஐடிக்கு நாங்க அப்ளை பண்ணல தானேலா? நம்ம 2 வருஷத்துக்கு முந்தி அந்த எம்ஐடில கோர்ஸோட சர்டி ஸ்கோர் வந்து 1.5 எடுத்தாக்கள் அப்ளை பண்ணலாம். இப்ப வந்து அந்த லாஸ்ட் எடுத்துக்கிறது வந்து 1.6 அப்படி என்றதால நீங்க அதை ஒன்று எம்பரி பண்ண தேவையில்ல. உங்களோட ப்ரீஃபரன்ஸ் லிஸ்ட்ல நீங்க எம்ஐ போட்டுக்கோங்க, உங்களுக்கு வெயிட்டிங்ல கிடைக்கக்கூடிய சான்ஸ் வந்து காணப்படும். அடுத்தது வந்து ஐசிடி கோர்ஸ் வந்து சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில இருக்கான்னு கேட்டிருக்கீர்கள். அப்படி ஐசிடி கோர்ஸ் தனி ஃபேக்கல்டி இல்ல, அப்படி அதை ஆஃபர் பண்றேன் மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டியால தான் ஆஃபர் பண்ணுவாங்க. ஆனா நான் சர்டி ஸ்கோர்ல பார்த்த வரைக்கும் 1.0 இருக்கிறார். 1.0 எடுத்திருக்கணும் சவுத் ஈஸ்டர்ன்ல இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் வந்து பெருசா இந்த கோர்ஸ் பத்தி பெருசான இது ஒன்று இல்ல. ஆனா இந்த கோர்ஸ் வந்து தனி ஃபேக்கல்டி இல்லாம மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டியால வந்து ஆஃபர் பண்றாங்க. பிள்ளைகள் இன்னொரு விஷயத்த நல்லா வழங்குங்க. நீங்க ஆர்ட்ஸ் என்ற ஒரு கோர்ஸுக்குள்ள வந்தாலும் செகண்ட் இயர்ல நீங்க ஸ்பெஷல் சொல்லி ஒரு உங்களுக்கு தெரிவு ஒண்ணு தருவாங்க பிள்ளைகள். விளங்கிட்ட விசேட கட்கேன்னு சொல்லி ஒண்ணு தருவாங்க. அதுல நீங்க ஐடி ஒரு ஸ்பெஷல் செய்யற ஒரு பாடநெறியா வந்து தெரிவு செஞ்சு எடுக்கலாம் பிள்ளைகள். அங்க போனா நீங்க எம்ஐடில என்ன படிக்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்க ஐடில படிப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்டி தனி ஒரு கோர்ஸா என்னது எங்களுக்கு அந்த இது ஆஃபர் வந்து என்னது ஐசிடி கோர்ஸ்ங்கிற மாதிரி இதெல்லாம் சவுத் ஈஸ்டர்ன்ல இவ சொன்ன மாதிரி தான் ஐசிடிங்கிறது வந்து தனி ஒரு ஃபேக்கல்ட்டியா இல்ல, எம்ஐடியோட சேர்ந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டி தானே ஆஃபர் பண்ணுது. விளங்கிட்டா? அது 1.0 ஐடி கோர்ஸுக்கு கடும் அந்த பேர் போன யூனிவர்சிட்டி என்ன ஒன்று மொரட்டுவையும் சவுத் ஈஸ்டர்ன்ல இருக்கிற எம்ஐடியும் அடுத்து வந்து ஸ்ரீ ஜெயவர்தனபுர யூனிவர்சிட்டி. ஓம் அஷ்ரப் கான் டவுட் கேளுங்க. பேராதனை யூனிவர்சிட்டியில இன்னொரு சான்ஸ் ஒன்று கொடுக்காங்க. என்னன்னு சொன்னா நீங்க போன ஃபர்ஸ்ட் இயர் இப்ப நீங்க பேராதனை யூனிவர்சிட்டி கிடைச்சி ஃபர்ஸ்ட் இயர்ல போய் எக்கனாமிக் பாடத்தை நீங்க ஒரு பாடமா எடுத்தீங்கன்னு சொன்னா அங்க வந்து நீங்க டிரெக்டா ஆர்ட் சிஸ்டம்ல இருந்து மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டிக்கு மாறக்கூடிய வாய்ப்பை வந்து பேராதனை யூனிவர்சிட்டி கொடுக்குது. இது ஒரு புது விஷயம், மொத்தம் செல்ல மாட்டாங்க. இதையும் நீங்க தெரிஞ்சு வைக்கிறது நல்ல. எப்படின்னா பேராதனை யூனிவர்சிட்டியில நீங்க யூனிவர்சிட்டி கிடைச்சி உங்களோட ஃபர்ஸ்ட் இயர் அந்த உங்களோட பாடத்துல எக்கனாமிக் பாடத்தை ஒரு பாடமா எடுத்து இல்லைன்னா இல்ல நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணி இல்லைன்னா நீங்க இன்னொரு ஸ்ட்ரீமுக்கு இன்னொரு ஃபேக்கல்ட்டிக்கு மாறக்கூடிய வாய்ப்பை வந்து பேராதனை யூனிவர்சிட்டி வந்து ஏற்படுத்தி தெரியுது. அப்ப அதையும் நீங்க நல்லா வழங்கி கொள்ளணும். அடுத்தது நீங்க இப்ப யூனிவர்சிட்டிக்குள்ள போய் ஸ்பெஷலைசேஷன் ஒரு பாடத்தை துறையா தேவைப்படுதுன்னா அந்த ராஜசினமாயி ஃபர்ஸ்ட் இயர்லயே நீங்க அந்த பாடத்தை உங்களோட 3 பாடங்கள் ஏதாவது ஒரு பாடமாக எடுத்திருக்கணும். அங்கேயும் இங்கிலீஷ் மைட்டிங் கம்பல்சரியான பாடமாக எல்லாத்துக்கும் பேரு. ஓம் சியானி அடுத்து வந்து ஒரு பிள்ளை கேக்குது என்னன்னா நாங்க அரபிக் இஸ்லாமிக் ஸ்டடிஸ்க்குள்ள போனாலும் டெஸ்ட்லங்கிற ஒரு சப்ஜெக்டுக்குள்ள போனோம்னா ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டிக்குள்ள வரலாமான்னு சொல்லி கேக்குது. நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து நீங்க சவுத் ஈஸ்டர்ன்ல வந்து ஐசி அரபிக் ஃபேக்கல்ட்டில இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல கூடிய எக்ஸாம் எழுதி 3 பாடத்துக்குரிய எக்ஸாமையும் எழுதி போட்டு செகண்ட் இயருக்கு ஸ்பெஷலைசேஷனுக்கு மாறல டெஸ்ட்ல நீங்க செலக்ட் ஆகி டெஸ்ட்லுக்கு போன இல்லண்டா உங்களோட டிகிரி வந்து ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியோட சார்ந்த உங்களுக்கு கன்வகேஷன் வந்து நடக்கும். நீங்க அதுல வந்து கவலைப்படுத்தல. அங்க வந்து உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் உங்களோட இங்கிலீஷ் ஸ்கில்ஸை நம்ம வந்து பாப்பாங்க. நீங்க அங்க ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியோட என்ன செய்யலாம், டிகிரி வந்து எடுக்கலாம். ஆனா நீங்க அவைய கேட்கறது வந்து உங்களுக்கு லாங்குவேஜ்ல வந்து ஸ்கில்ஸ் எபிலிட்டி வந்து இருக்கும். அடுத்தால்
GIS கோர்ஸ் சட்டி ஸ்கோர் என்னன்னு கேட்டீங்க. GIS கோர்ஸ் வந்து சட்டி ஸ்கோர் வந்து எனக்கு எக்ஸாக்டா தெரியும். ஆனா 1.5க்கு மேல இருக்கிறார்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஆனா அது சப்ஜெக்ட் பேஸ்டா ஒன்னு பாடம். கட்டாயம் நீங்க GIS இல்லைன்னா ஜியோகிராபி இல்லாட்டி லாஜிக்ங்கிற ஒரு பாடம் ஏ லெவல்ல ஒரு பாடமாக எடுத்திருக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்க GIS கோர்ஸ் உங்களுக்கு படிக்க விருப்பம்டா நான் சொன்ன மாதிரி ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டிக்குள்ள ஜியோகிராபியை ஸ்பெஷலைசேஷன் ஒரு பாடமாக எடுத்தேன்னு சொன்னா அதுல ஒரு ஃபீல்டாக அதுல ஒரு கிளையாக வந்து GISங்கிற ஒரு பாடம் இருக்கு. அதோட இப்ப புதுசா சவுத் ஈஸ்டர்ன்ல வந்து ஷார்ட் கோர்ஸ் GIS ரிமோட் சிஸ்டம்ங்கிற ஷார்ட் கோர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இதுக்குரிய வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்திடும். நீங்க சவுத் ஈஸ்டர்ன்ல மட்டும் இல்ல கலைத்துறை எங்கெந்த யூனிவர்சிட்டியில ஆஃபர் பண்றாங்க அந்த யூனிவர்சிட்டியில ஜியோகிராபிக்குள்ளால போன இல்லைன்னா GISங்கிற ஒரு பாடம் ஸ்பெஷலைசேஷன்ல ஒரு பாடமாக வந்து நீங்க கட்டாயம் எடுக்கலாம். BSc அந்த BA ஹானர்ஸ் இன் ஜியோகிராபி தான் வரும். அடுப்புல எல்லாம் GISங்கிறது கடும் ஒரு வேர்த்தான கோர்ஸ் சொன்னீங்கடா. வெஸ்டுக்கு லோ, அதுக்கு பிறகு ஆர்கிடெக்சர், அதுக்கு பிறகு GIS கோர்ஸ் வந்து அந்த ஹைராக்கி அடிப்படையில முன்னுரிமை கொடுக்கான்னு. GISங்கிறது கடும் ஒரு வலுவான கோர்ஸ். 1.8க்கு மேல செட் ஸ்கோர் இது மெரிட் பாஸ் கட்டாயம் இருக்கும். GISங்கிற கோர்ஸ் வந்து நாங்க செலக்ட் பண்ணணும். விளங்கிச்சா? சரி, அடுத்த ஒரு ஆள் கேள்வி ஒண்ணு கேட்டீங்க. BSW ஒண்ணு நீங்க எதை கேட்கல? BA சோசியல் ஒர்க் கேட்கல. அது வந்து பேராதனை யூனிவர்சிட்டியில ஆஃபர் பண்ணுது. அது சட்டி ஸ்கோர் பேஸ் ஆன ஒரு பாடம் 1.7 சட்டி ஸ்கோர் வந்து பேஸ் பண்ணி ஆஃபர் பண்றாங்க. அதுல நீங்க எடுத்தேலண்டா பேச்சுலர் ஆஃப் சோசியல் ஒர்க்ங்கிற கோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். பேராதனையும் ஸ்ரீ தேவத்தனபுர யூனிவர்சிட்டியும் கோட் பண்ணி. சியானி, அடுத்த ஒரு பிள்ளைங்களுக்கு என்னண்டா யூனிவர்சிட்டியில வந்து நாங்க விருப்பமான சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணலாமா இல்லையே இல்ல எடுத்த 3 பாடத்தை செலக்ட் பண்ணலாமான்னு இருக்கா. என்னது இப்ப அவங்க என்னன்னு இப்ப யூனிவர்சிட்டியில நாங்க விருப்பமான 3 பாடத்தை எடுக்கலாமா இல்ல நாங்க ஏல தெரிவு செஞ்ச 3 பாடத்தை எடுக்கலாமான்னு இருக்கா. அப்படி இல்லையா? நீங்க போன இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு என்ன பாடம் எடுக்கலாமோ அந்த பாடங்கள் எடுங்கோ. ஆனா எந்த அனுபவத்தை நான் பொறுத்தவரையில நான் என்ன சொல்வேன்டா, உங்களுக்கு நீங்க ஏலவல்ல எடுத்த ஒரு பாடம் எடுத்திருந்தா உங்களுக்கு அந்த செமஸ்டர்ல மார்க்ஸ்களை கூட எடுக்கிறதுக்குரிய சான்ஸ் ஏற்படும். ஏன்னா பிள்ளைகள் எந்த அனுபவத்தை படிச்சோம். நான் வந்து ஏலவல்ல ஜியோகிராபி பாடம் எடுக்கல. ஆனா யூனிவர்சிட்டி போனது பிறகு ஜியோகிராபி எடுத்த நல்ல ஒர்க் என்ற மாதிரி என்ன சீனியர் சின்னதால நான் ஜியோகிராபி எடுத்தேன். ஆனா ஏலவல் இப்ப யூனிவர்சிட்டிக்கு வேறக்கள் எல்லாரும் அந்த நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து போறாக்கல. நம்ம ஜியோகிராபி நல்லா செய்யக்கூடிய ஆக்கள் வேற கூட. இப்ப நான் ஏலவல்ல ஜியோகிராபி எடுக்கிறதால எனக்கு பேசிக் நாலேஜ் வந்து ஜியோகிராபில இல்ல. ஆனா அவிய ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ல என்ன சொல்லுவாங்கடா, நீங்க எந்த ஏலவல்ல டோன்ட் வரி, நீங்க என்ன பாடம் வேண்டாலும் யூனிவர்சிட்டியில எந்த துறை வேணாலும் எடுக்கலாம். அது உண்மை, நீங்க எடுக்கலாம். ஆனாலும் அந்த ஏலவல்ல நீங்க ஒரு பாடம் எடுத்திக்கிற பாடத்தை எடுக்காம புதுசா எடுத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் கஷ்டப்படுவீங்கன்னு சொன்னா உங்களோட போட்டியா வர பிள்ளைகள் எல்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. நாம வந்து இன்னொரு ஆளோட டிபெண்ட் ஆகி இருக்கிற நிலைமை வரும். அப்படி இல்ல நான் புது கோர்ஸ் எடுத்து நல்லா படிப்பேனுங்கிறார்கள் செலக்ட் பண்ணலாம். ஆனா யூனிவர்சிட்டியில எடுக்கிற பாடங்கள் ஏலவல்ல எடுத்திருக்கணுங்கிற எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்ல. அங்க ஒரு ஃப்ரீடம். நாங்க லிபரலா வந்து எல்லா பாடங்களையும் வந்து நாங்க விரும்பி சூஸ் பண்ணலாம். அடுத்த வந்து என்னண்டா ஒரு பிள்ளைகளுக்கு என்னண்டா இது ஒரு உண்மையா ஒரு நல்ல ஒரு கேள்விதான்மா. ஆனா என்ன விஷயமா சொல்லலாம், அவருக்கு டீச்சிங் செய்ய விருப்பமா சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில டீச்சிங்குரிய கோர்ஸ் எனியாவது இருக்கான்னு சொல்லி கேட்க. இது கொஞ்சம் வந்து டீச்சிங்குரிய கோர்ஸ் வந்து எஜுகேஷன்ங்கிற ஒரு பாடம் நல்லா ஆஃபர் பண்றாங்க. ஆனா எஜுகேஷன்ங்கிறது ஸ்பெஷலைசேஷன் ஆண்டு கொண்டு வரல. அடுத்தது மத்த யூனிவர்சிட்டிகள்ல வந்து ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டிக்குள்ள எஜுகேஷன்ங்கிற பாடம் இப்ப பேராத நீங்க கலம்பு யூனிவர்சிட்டியில எல்லாம் எஜுகேஷன்ங்கிற ஒரு தனி ஸ்பெஷலைசேஷனா கோட் பண்ணுவாங்க. இப்ப இந்த சில யூனிவர்சிட்டிகள இல்ல. அப்படி இந்த எஜுகேஷன் பாடங்களை நீங்க எடுக்கிறதின் ஊடாகவும் அதே மாதிரி அந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமாங்கிற உங்களோட யூனிவர்சிட்டி டிகிரி போறோம் நீங்க செய்யறதின் ஊடாக வந்து டீச்சிங்குக்குள்ள போறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து காணப்படுது. ஆனா இப்ப டீச்சிங்குக்குள்ள போறோம்னாலும் நாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து கட்டாயம் சிட் பண்ணிருக்கணும். அதே மாதிரி கேட்டீர்கள் அந்த சோசியல் ஒர்க்ல நீங்க செஞ்சா என்னென்ன ஜாப் செய்யலாம்னு கேட்டீர்கள். சோசியல் ஒர்க்குங்களை நீங்க ஒரு சமூகவியலாளராக சோசியல் சார்ந்த தொழில்கள் இப்ப NGOs அப்படி அதுகளை வந்து வேலை கிடைக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்க சோசியல் ஒர்க் ஃபீல்டுக்குள்ள நல்லா அந்த BA அந்த மாஸ்டர் பிலோசபி MPhil PhD சொல்லி முடிச்சு அங்க ஒரு துறை சார்ந்த நிபுணராக நீங்க வாரத்துக்குரிய வாய்ப்பும் இருக்கு. அதே டைம் அப்படி இல்ல எனக்கு நார்மலா தேவைன்னா ஒரு NGO ஆபீசரா அப்படி இல்லாட்டி ஒரு சமூகவியலாளர்கள் சமூகவியல் வேலை சார்ந்த ஒரு அனலிஸ்டாக அப்படி வாரத்துக்குரிய வாய்ப்புகள் வந்து காணப்படுது. ஆனா இப்ப நீங்க வந்து இந்த ஸ்ரீலங்காட கரண்ட் சிச்சுவேஷனுக்கு வந்து நாங்க எடுக்கிற துறை சார்ந்த பாடங்களுக்கும் எடுக்கிற தொழில்களுக்கும் அந்த தொடர்பு இல்லைன்றாலும் நீங்க அந்த புது கோர்ஸ்களை வந்து எடுக்கிறது நல்ல சோசியல் ஒர்க்குங்கிற பாடம் நல்ல 1.7 இதுக்கு சர்டிஸ்கோர் கோட் பண்றாங்க.
அப்ப ஒரு நல்ல வேர்த்தான பாடம். நீங்க இந்த கோர்ஸை வந்து கட்டாயம் எடுக்கலாம். இது சர்டிபிகேட் பேஸ்டான ஒரு பாடம். ஓகே, அடுத்து வந்து பிள்ளைகள் நீங்க டவுட் கேட்கலாமான்னு சொல்லி கேட்காம டவுட் கேளுங்க பிள்ளைகள். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்க்க தானே இப்படியான ஒரு செயல் அமர்வு ஒன்று நடத்தப்படுது. அப்ப கட்டாயம் உங்களோட மைக் ஆன் பண்ணி உங்களோட டவுட்டை கேளுங்க, பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து வேற கொஸ்டின் இருக்கா பிள்ளைகள்? லக்ஷ்மி செல்லுங்க. செல்லுங்க. அந்த நீங்க சொன்னீங்க சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில வந்து டெக்னாலஜி, அதாவது டெக்னாலஜி ஸ்ட்ரீமால ஐசிடி என்ற ஒரு தனி ஒரு கோர்ஸ் ஒன்று சொல்றாங்கன்னு சொன்னீங்க. அந்த கோர்ஸ் செஞ்சா எப்படி ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கா, எப்படி கிடைக்கும் ஜாப்? என்ன டெக்னாலஜினா FOT கேட்கலாமா? ஃபேக்கல்டி ஆஃப் டெக்னாலஜி அதை கேட்கல. நான் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் நினைச்சேன். என்ன நீ கேட்கற கேள்வி திரும்பி கேளுடா. நீங்க சொன்ன அந்த மேனேஜ்மெண்ட் இதால ஐசிடி என்ற ஒரு கோர்ஸ் வந்து வேறையா, அதாவது சொல்றாங்க 1.0 எடுத்தாக்கள் வந்து அதை அப்ளை பண்ணலாம்னு நீங்க சொன்னலாம் இப்ப. சியானி என்ன கேட்காண்டா, இப்ப மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்டிக்குள்ளேயே ஐசிடின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்குன்னு நாம இப்ப சொன்னேன். அந்த ஐசிடி கோர்ஸுக்குள்ள போனா என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லி கேட்க. அப்படித்தானே அஷ்ரஃப் பாத்திமா? நல்லா வழங்கி கொடுக்கணும். இப்ப நீங்க ஐடி சார்ந்த ஸ்பெஷலைசேஷன் தனி ஒரு கோர்ஸ் தனி ஒரு ஃபேக்கல்டிக்குள்ள போனாலும் அதுக்குள்ள ஃபீல்டுகள் இருக்கு தானே. அதுக்குள்ள நிறைய ஃபீல்டு இருக்கு. வெப் டிசைனர், அதே மாதிரி என்னது கிராபிக் டிசைனர், இப்படி ஒவ்வொரு ஃபீல்டு இருக்கும். அந்த ஐடி சார்ந்த இன்ஜினியரிங், இப்படியான ஒவ்வொரு ஃபீல்டு இருக்கு. அப்ப அந்த ஃபீல்டுகளுக்குள்ள நீங்க படிச்சதினூடாக வந்து ஃபீல்ட் வைஸா நீங்க அங்க என்ன ஒரு துறை சார்ந்த நிபுணராக வரலாம். அதே மாதிரி யூனிவர்சிட்டி மூடி ஒரு குறைஞ்சது ஒரு ஐடி டீச்சராக வரலாம். இல்லாட்டி நீங்க அந்த கோடிங், அடுத்தது என்னது அந்த வெப் டிசைன்களை நல்லா செஞ்சீங்கன்னா வெப் டிசைனரா வரலாம். இப்ப கடைசி எங்க சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில முர்சலின்ங்கிற எங்க டைரக்ட் சீனியர் ஒரு ஆள் வந்து நல்ல வெப் டிசைனர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணேன். ஜிபிஏ ஹையஸ்ட் ஜிபிஏல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணேன். அவருக்கு வந்து ஃபாரின் ஸ்காலர்ஷிப் கிடைச்சு, மலேசியாவுல வந்து ஃபாரின் ஸ்காலர்ஷிப் கிடைச்சி நல்ல பெரிய ஹை ஜாப்புக்கு வந்து போயிட்டாங்க. அப்ப ஐடில என்ன நான் செல்ல வரணும்னு சொன்னா, நீங்க ஐடில செஞ்சாலும் குறைஞ்சது நாங்க ஒரு ஐடி பாட டீச்சரா வரலாம், அல்லது அதுக்குள்ள இருக்கிற ஃபீல்டுகளுக்குள்ள நாங்க நல்ல எக்ஸ்பர்ட்டா வரக்கூட. இப்ப கிராபிக் நல்ல ஒரு கிராபிக் டிசைனரா அல்லது ஒரு வெப் டிசைனரா வெப் டெவலப்பரா நாங்க வரக்கூட, இல்லாட்டி அதுக்குள்ள ஏஐ அப்படின்னு இருக்கு அப்படி குறிப்பிட்ட இதுக்குள்ள வரக்கூட நாங்க அந்த ஃபாரின் இந்த யூனிவர்சிட்டி அல்லது ஃபாரின் ஜாப்புகளுக்கு வந்து அப்ளை பண்ணி லேசா எடுத்து போறக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. அப்ப கம்பெட்டிட்டிவ் வேர்ல்டுன்றதால நாங்க வந்து கட்டாயம் எங்களோட ஜிபிஏ வந்து கிளாஸ் அடிக்கப்படி பார்க்கணும். இந்த ஸ்பெஷலைசேஷனுக்குள்ள போனோம். அப்ப நாங்க எடுக்கிற கிளாஸுக்கு ஏத்த மாதிரி, நாங்க அந்த குறிப்பிட்ட துறையில காட்டுற பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏத்த மாதிரி நாங்க என்ன செஞ்சிடலாம், தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம். ஹை ஜாப் நாங்க ஃபாரின் வரைக்கும் போகலாம், இல்ல நாங்க நார்மலா பாஸ் ஆகி போனாலும் குறைஞ்சது ஐடி பாட டீச்சரா வந்து வரலாம். ஓகே, ஒரு கேள்வி கேட்டீங்க என்னன்னா பீஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் கோர்ஸ் அந்த முடிச்சா என்ன ஜாப்னு சொல்லி கேட்டீங்க. மீன்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ். இது வந்து முரண்பாடு தொடர்பான கட்கையும் வந்து நாங்க ஏலெவல பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல ஒரு பெரிய ஒரு பிரிவாக வந்து பார்க்கிறோம். இதுக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா உண்டு. இல்ல இதுக்கு ஜாப் என்ன ஐடியான்னு சொல்லி இது ஒரு புது கோர்ஸ், நீங்க அதை செய்யலாம். ஆனா இதுக்கு இப்ப இதெல்லாம் துறை சார்ந்தது தானே, துறை சார்ந்த அடிப்படையில வரலாம். ஆனா இதுக்கு ஒரு ஐடியா இல்ல. அவங்களுக்கு அப்படி மேலதிகமான தகவல் தேவைன்னா நாங்க இன்ஷால்லா குரூப்ல அப்டேட் ஒன்று பண்ணி விடுறோம். பிள்ளைகள் இங்க பாருங்க, கட்டாயம் இப்ப உங்களுக்கு இன்னும் நிறைய டவுட்டுகள் இருக்கும், இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். பிள்ளைகள் இதுக்கு போறோம் அதோட கேள்விகள் கேட்க வேண்டி இருக்கா பிள்ளைகள். இப்ப எங்களுக்கு இவ சொன்னமாயி பீஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட பத்தி ஒரு பிள்ளைக்கு நாங்க செல்லணும். வேற யாரையாவதுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருக்கா பிள்ளைகள் கேட்கணுமா? மைக் ஆன் பண்ணி கேளுங்க. இப்ப நாங்க 11 பேர் தானே இருக்கோம், ஒரு இஷ்யூல கேட்கலாம். இல்லாட்டி இது முடிப்போமா பிள்ளைகள்? கேளுங்க கட்டாயம் கேளுங்க. சிஸ்டர், அந்த பிஇடி கோர்ஸ் முடிச்சா என்ன ஜாப் அவைலபிளா இருக்கு? பிஇடினா எஜுகேஷன் தானே சியானிலா? டீச்சிங் தொழிலுக்கு ஒரு பாடம் தானே அது. அந்த இன்டர்னல் அந்த பாடம் இருக்கான்னு தெரியும், ஆனா எக்ஸ்டர்னல் தானே அந்த பிஇடி செய்யறாங்க இப்ப எல்லாரும். இப்ப ஒரு இன்டர்வியூக்கு போகல பிள்ளையார், இப்ப உங்களோட டிகிரி கூட நீங்க பிஇடியும் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிச்சேன்னா உங்களுக்கு அந்த ப்ரியாரிட்டி முன்னுரிமை கூட கொடுப்படும் சொல்லி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கூடன்னு சொல்லி இந்த சொல்லாங்க. ஏன்னா பிஇடி செஞ்சாக்களுக்கு ஜாப்ல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட கொடுப்பாங்க, விளங்கிட்டா? டீச்சிங் துறை சார்ந்த பாடம் தானே எஜுகேஷன் பாடம். அதாவது அந்த டீச்சிங்ல நீங்க இன்டர்வியூக்கு போற டைம்ல உங்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை, அந்த டிகிரி செஞ்சாக்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கூட கொடுப்பாங்க. அதான பிள்ளைங்களுக்கு தேவை. அது இன்டர்னலா இருக்கா சிஸ்டர், இல்ல எக்ஸ்டர்னலாவா? இப்ப இது எஜுகேஷனை பொறுத்த வரைக்குமா சவுத் ஈஸ்டர்ன்ல வந்து
ஸ்பெஷல்ங்கிற ஒன்று இல்ல. நான் நினைக்கிறேன் ஈஸ்டர்ன்ல அதுக்கான ஸ்பெஷல் இருக்குன்னு நினைக்கிறேன் எடுகேஷன். ஆனா இன்னைக்கு வந்து இன்டர்னால தான் வெளியால செய்யறாங்க பிஇடி. வரீங்களா? எக்ஸ்டர்னல். ஓ வேற ஆனா கேள்வி? நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் செஞ்சப்போ யூனிட் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா கிடைக்கல. அப்போ ஸ்கூலோட செகண்டா அப்ளை பண்ணியிருந்தாங்க எக்ஸாம் செய்யறதுக்கு. போதுமான காலம் இல்லாதனால நான் அதை அட்டன் பண்ணல. தேர்டா அப்ளை பண்ணி தான் எக்ஸாம் செஞ்சேன். ஆனா இப்போ யூனில இருக்கிற ஒரு பாய் என்ன சொன்னாருன்னா, நீங்க செகண்டா செய்யாதனால அதுக்கான ப்ராப்பரான ரீசன் ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. என்னதுமா யூனிவர்சிட்டிக்கு நீங்க அப்ளை பண்ணினேன்? ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சப்போ எனக்கு யூனி கிடைக்கல. ஓ அப்போ ஸ்கூலால செகண்டா அப்ளை பண்ணிருந்தாங்க எக்ஸாம் செய்யறதுக்கு. போதுமான காலம் இல்லாதனால என்னால அதை அட்டன் பண்ண முடியல. அப்ப தேர்டா அப்ளை பண்ணி செஞ்சேன் நான் எக்ஸாம். அப்ப செகண்டா செய்யாததுக்கு அப்ளை பண்ணி செய்யாதனால அதுக்கான ப்ராப்பரான ரீசன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நீங்க அப்ளிகேஷன் போட்டு தேர்டா எழுதினீங்கன்னா தேர்ட் சைட்ல தானே உங்களுக்கு வரும். தேர்ட் சைட்ல உங்களுக்கு நீங்க எழுதிட்டு தானே யூனிவர்சிட்டி கிடைச்சிக்கா? இல்ல, இந்த இயர் தான் செஞ்சேன். உனக்கு ரிசல்ட்ஸ் என்னமா? 3A. அப்ப 3 ஸ்கோர் 1.6. உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்குமானா உங்களுக்கு என்ன இஷ்யூ ஆக மாட்டா? அந்த நீங்க யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போடல ஃபர்ஸ்ட் ஐயா செகண்ட் ஐயா தேர்ட் ஐயான்னு கேட்பாரு. நீங்க செகண்ட் டைம் அந்த அப்ளிகேஷன் போட்டு எக்ஸாம் செய்யல தானே, அப்ப அதால நீங்க செகண்ட் அந்த தேர்ட் சைக்குள்ளதான் கருத்தி கொள்ளப்படுவீங்க. அப்ப அந்த டைம்ல நீங்க அப்படி செகண்ட் சைடு போட்டாலும் நீங்க உங்களோட யூஜிசி நீங்க யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போடக்கூட சரியான காரணத்தையும் பிரின்சிபல்ல சர்டிஃபையோட நீங்க அந்த ஒரு லெட்டரை நீங்க எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும், ஒரு கவர் லெட்டர். அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸோடையும் சேர்த்து அனுப்பணும் அந்த லெட்டரையும். நீங்க யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போடக்கூட அந்த நீங்க ஸ்கூலால நீங்க இப்ப ஸ்கூல் பிரைவேட் ஜிஎஸ் சர்டிபிகேஷன் ஸ்கூலால நீங்க அப்ளை பண்ணக்கூட அந்த பிரின்சிபலோட சர்டிஃபை நான் இந்த குறிப்பிட்ட கல்வியாண்டுல இப்படி பரீட்சைக்கு ஆக அப்ளை பண்ணி விண்ணப்பித்திருந்தேன். நான் அந்த தவிர்க்க முடியாத காரணத்துல அப்ளை பண்ணி இந்த காலம் மட்டும் மென்ஷன் பண்ணி போட்டு இதனால இந்த கல்வியாண்டுல தோத்தி இந்த சர்டிஸ் போற பெற்று பல்கலைக்கழகத்துக்கு தகுதி பெற்றுள்ளோன்னு சொல்லி இந்த சர்டிஃபை லெட்டர் பிரின்சிபலோட சர்டிஃபை லெட்டரோட நீங்க யூஜிசிக்கு அனுப்பணும். ஆனா நீங்க இதை அனுப்பாட்டி தேர்ட் சைட்ல கருத்து கொள்ளப்படுவேன். இது அனுப்பினா அது ஒரு இஷ்யூ வந்து ஆகாது, யூனிவர்சிட்டி உங்களுக்கு கிடைக்கும். என்னோட 3 இதுக்குள்ள எழுதலாம் தானே யூனிவர்சிட்டி சர்டிஸ் ஸ்கோர் எடுப்பீங்க, அதால நீங்க கவலைப்பட தேவையில்லை. லட்சுமி, உங்களுக்கு இதுல ஏதாவது பூரணமா இன்னும் நல்ல ஒரு திருப்தியோட சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் வேண்டாமா? நீங்க நேரடியா கிளம்புக்கு யூஜிசிக்கு போகலாம். விளங்கிட்டா? உங்களுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனைகள் இல்லை. இப்ப நீங்க தேர்ட் சைஸ் செஞ்சிருக்கீங்க, என்ன நல்ல ரிசல்ட்ஸ் வந்தீங்க, ஆனா இன்னும் எனக்கு கோர்ஸ் ஆமா இன்னும் இது விஷயங்களும் கிடைக்கல அப்படின்னு தான் நீங்க நேரடியா யூஜிசிட்டு போய் வேலை செய்யலாம், பேசலாம். விளங்கிட்டா? அதுக்கான உங்களுக்கு வாய்ப்பு. ஜொஹானண்டக்குள்ள ஒரு டவுட் ஒண்ணு கேட்டீங்க, என்னது டிட் கோர்ஸ் எடுக்க ஆர்ட்ஸ் அண்ட் ஜியோகிராஃபி எடுத்திருக்க வேணுமானு டிட் கோர்ஸ் நீங்க எதை கேட்கலாமா? ஐடி சம்பந்தப்பட்டதா? ரெண்டு விதமா ஐடி கோட் பண்ணுவாங்க. உங்களுக்கு டிரெக்டா சர்டிஸ்கோர் பேஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அது எங்களுக்கு தெரியும். அந்த மொரட்டோ யூனிவர்சிட்டியால கோட் பண்ண சாலரி அப்படி ஒவ்வொரு யூனிவர்சிட்டி இன்னொரு சில ஐடி வந்து குறைஞ்ச சர்டிஸ்கோர்னாலும் மேல வேலை ஐடி ஒரு பாடமாக வந்து எடுத்துக்கணும். ஜிஐஎஸ் பாடம் நாங்க எடுக்கணும்டா ஆர்ட்ஸ்ல ஒரு பாடமாக ஜியோகிராஃபி நாங்க எடுத்திருக்கணும். இப்ப நல்ல ஜிஐஎஸ் கூடிய சர்டிபிகேட் இருந்தாலும் இந்த ஜிஐஎஸ் பாடம் எடுக்கணும்னு சொன்னா ஜியோகிராஃபி பாடம் நாங்க லெவல் எடுத்திருக்கோம். என்ன மென்ஷன் பண்ணிக்கானே ஜியோகிராஃபி எடுத்திக்கணும், அப்படி இல்லாட்டி லாஜிக் பாடம் எடுத்திருக்கோம். வேற இது கேள்விகள் இருக்கா பிள்ளைகள்? அடுத்த ஒரு ஆள் கேட்டி போறோம். சரி சியாமா முடிப்போமே. ஓகே பிள்ளைகள், நாங்க இந்த நிகழ்ச்சியை வந்து இறுதி கட்டத்துக்கு கொண்டு வருவோம். உங்களுக்கு பிள்ளைகள் உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குமாக இருந்தா நீங்க இருக்கிற குரூப்ல போடலாம். உங்களுக்கு கொண்டு வரப்படுற ரிசோர்ஸ் வந்து கட்டாயம் அதுக்கான அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு வழங்குவா. அதுமே உங்களோட ஃபீட்பேக் என்ன அடுத்த என்னோட என்னது அந்த மேலதிகமான கேள்விகளை நீங்க கேட்கலாம், அதுக்கான விடை தரப்படும். அந்த அடிப்படையில இந்த நிகழ்ச்சிக்கு இறுதி கட்டத்தை அடைந்துள்ளோம். எனவே அக்கறை பற்றி இளமானி பைனல் பட்டத்தினால் கலைத்துறைக்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்விற்கு வளவாளராக வருகை தந்த இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இறுதி ஆண்டில் கற்கின்ற
அரசியல் விஞ்ஞான துறையில் விசேட துறையில் கற்கின்ற மாணவி ஃபாத்திமா ஷிஹானி அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக தெளிவான முறையில் அழகான முறையில் எங்களுடைய மாணவர்களுடைய பிரச்சனைகளுக்கான விடையை பெற்றுக் கொடுத்தார். அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிள்ளைகள், உங்களுக்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்கு. உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தையுமே நீங்க என்ன செய்யலாம், குரூப்ல கேட்கலாம். உடனடியாக உங்களுக்கு பதிலளிக்கிறதுக்கு அக்கரைப்பட்டின மாணவர் சங்கம் தயாராக இருக்கின்றது என்ற மகிழ்ச்சிகரமான செய்தியோடு இந்நிகழ்வினை முடித்துக் கொள்கின்றோம். நன்றி. You can leave.